ஹலோ பசங்களா. ஸோ எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற சாப்டர் பிளான் கிங்டம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் இயர்ல நம்ம பிளான் கிங்டம்ல இருந்து 5 கொஸ்டின்ஸ் நமக்கு வந்திருந்தது, ரைட்லையா? ஸோ அப்போ அந்த 5 கொஸ்டின்ஸ்மே பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் 5 3 கொஸ்டின்ஸ் ஆர் ரிலேட்டட் டு த லைஃப் சைக்கிள் வச்சு கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ இன்னைக்கு அது எல்லாத்தையுமே நம்ம பக்காவா கிளிஸ்டர் கிளியரா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஆடியோ வீடியோ எல்லாம் கிளியரா இருக்கா? ப்ளீஸ் கமெண்ட். ஹர்ஷினி, where should I get this notes? ஓகேவா? ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே நம்ம டே டு டே என்னென்ன சாப்டர்ஸ் எல்லாமே கவர் பண்ணுறோமோ ஸோ அதோட நோட்ஸ் எல்லாமே அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் அவைலபிளாக இருக்கு. ஏவி கிளியரா? ப்ளீஸ் கமெண்ட். Okay, thank you Jayabhagyam, thank you Balakumar. Okay, thank you. Okay va? Okay Harshini, okay, fine. So right so நம்ம நீட் எக்ஸாம்க்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, சரியா? ஸோ எவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் படிக்கிறீங்களோ அதே மாதிரி ஹெல்த்தையும் கண்டிப்பாக நம்ம பார்த்துக்கணும், ரைட்லையா? ஸோ அப்போ தென் ஃபர்தராக போகலாம். ஸோ நம்ம Xylem கோயம்புத்தூர்ல ஸோ வி ஆர் ஹேவிங் த ஹைபிரிட் ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ இந்த ஹைபிரிட் ப்ரோக்ராம்ல நமக்கு என்ன ஸ்பெஷலாக கிடைக்க போகுதுன்னா, ஸோ ஒரு டே வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ரெக்கார்டர் செஷன்னா ஆன்லைன்ல வீட்டில் இருந்து நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் சேம் கண்டென்ட்டை நாங்கள் என்ன பண்ண போகிறோம், ஆஃப்லைன்லையும் டீச் பண்ண போகிறோம். அப்போ ஒரே கண்டென்ட்டை 2 டைம் நீங்கள் பார்க்கும்போது ஸோ வில் பி பக்கா கிளியர் ஆகிடும். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் மோஸ்ட்லி எல்லாமே சால்வ் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி உங்கள் டவுட் கிளியரன்ஸ்க்கு யூ கேன் யூஸ் திஸ் ஏஐ குரு ஆல்சோ. ஓகேவா? நம்மளோட Xylem Learning ஆப்ல இந்த ஏஐ குரு எனபிள் இருக்கும். So you can ask doubt in this AI Guru also. Then அது மட்டும் இல்லாம உங்களுக்கு டெய்லி டெஸ்ட் சீரிஸ் இருக்க போகுது. தென் நமக்கு மார்க் எக்ஸாம்ஸும் இருக்கும். இது மட்டும் இல்லாம கிராண்ட் டெஸ்ட் இது எல்லாமே நடக்க போகுது, ரைட்? தென் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டராக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஃபைன். ஸோ அப்போ kindly join this Mara program. So உங்களை நான் இந்த ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல பார்க்குறேன். ஓகேவா? ஸோ தென் further any queries are there, you can call this number 8129000700, right? Next. So you can follow us on these social media handles also. So Instagram, Facebook, WhatsApp and Telegram la. So நம்மளோட நியூ சேனல்னா Xylem NEET Tamil Pro. So நம்ம இந்த சேனல்ல பக்கா கிளியரா கண்டென்ட் எல்லாமே நம்ம கொடுக்க போறோம். ஓகேவா? So kindly follow us. ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஓகேவா? So then இதுதான் நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. ஸோ இந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில இது QR கோட ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் தான் இந்த கிளாஸோட நோட்ஸ் எல்லாமே அப்லோட் ஆக போகுது. ஸோ இந்த ஸ்க்ரீனை உங்களுக்காக ஒரு 2 மினிட்ஸ் நான் ஹோல்ட் பண்ணுறேன். ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ இந்த QR கோட ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ நாட் கிளியர். செஷன் டைமிங் வந்து 6 to 9 வரைக்கும் போகும் பாலகுமார். ஓகே பசங்களா, ஷேர் பண்ணுங்க. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணட்டும். யாருக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தோணுதா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஸோ யாரெல்லாம் இன்னும் லைக் பண்ணலையோ ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஸோ அப்படின்னா தான் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் எல்லாமே நாங்கள் கொடுக்க முடியும்.
Okay, so நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ எல்லாமே இந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். ஓகே, ஸோ தென் மூவிங் டு த கண்டென்ட். ஓகேவா? ஸோ நம்ம பிளான் கிங்டம்ல நம்ம 3 சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் we are going to discuss the artificial system of classification. ஓகே, ஸோ இந்த artificial system of classificationல எதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க? ஸோ they classified only based on the superficial morphological characters. ஓகேவா? வெறும் few characters எடுத்து மட்டும் தான் அதை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பண்ணும்போது we are going to see the lots of disadvantages. Okay, what are those characters? So பாருங்க, habitat, okay, color, number, shape of the leaves, இதெல்லாமே என்னது few morphological charactersல இதை பேஸ் பண்ணி தான் அவங்க கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணும்போது what they did, அவங்க closely related species ரெண்டு வேற குரூப்ல போட்டாங்க, ரெண்டு unrelated species ஒரே குரூப்ல போட்டாங்க, because they used very few morphological characters. ஓகேவா? ரைட்லியா? தென் அதான் இங்க கொடுத்திருக்காங்க. So they separated the closely related species, okay, because they classified based on the few morphological characters. Okay, then நமக்கு இந்த artificial system of classification யார் கொடுத்தானா? It was given by Aristotle and Linnaeus. Okay, Linnaeus மெயினா எதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணிருக்காரு? Okay, so he classified the plants based on the some vegetative characters and androecium structure. Okay, but இந்த vegetative characterக்கு reproductive characterக்கு equal importance கொடுக்க கூடாது. ஏன் equal importance கொடுக்க கூடாது? Why we should not give equal importance? Okay, one second. Give me a minute, students. One second. Okay, so அப்போ இவங்க vegetative characterக்கு reproductive characterக்கு equal importance கொடுத்திருக்காங்க, but it is not good because these vegetative characters were easily affected by the environment. Okay, so அப்படி இருக்கும்போது, okay, so because vegetative character equal-ஆ என்ன ஆகுது? நம்மளோட என்விரான்மெண்டால அஃபெக்ட் ஆக போகுது. அப்புறம் அஃபெக்ட் ஆனால் அதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணும்போது ஒவ்வொரு பிளேஸ் டு பிளேஸ் போகும்போது நமக்கு என்ன ஆகும்? லெட் அஸ் கன்சிடர், இப்போ சாயில் ஒரு நியூட்ரியன்ட் இல்லை, இப்போ சாயில் நியூட்ரியன்ட் இல்லாத போது இப்போ லீஃப் இங்கே ஒரு கலர்ல இருக்கும், தென் மெக்னீஷியம் இல்லைனா ரெட் கலர்ல இருக்கும், நைட்ரஜன் இல்லைனா எல்லோ கலர், அப்போ பிளேஸ் டு பிளேஸ் இது வேரி ஆகுது. ஸோ அதான் என்ன சொல்றாங்க, வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ் ஆர் மோர் ஈஸிலி அஃபெக்டட் பை த என்விரான்மெண்ட். அப்போ வெஜிடேட்டிவ் கேரக்டருக்கும் ரிப்ரொடக்டிவ் கேரக்டருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ எ மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் நம்மளோட ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். So it was given by whom? It was given by Aristotle and Linnaeus. Okay va? So இதுதான் artificial system of classification. So திரும்பவும் சொல்றேன் பாருங்க. So artificial system of classification, okay va? So இது எதை பேஸ் பண்ணி இருக்கு? Very few morphological characters பேஸ் பண்ணி தான் இது இருக்கு. Okay, then இப்படி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிட்டாங்க, ரெண்டு க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீஸை வேற வேற குரூப்ல போட்டாங்க, வேற ரெண்டு அன்ரிலேட்டட் ஸ்பீஸஸை ஒரே குரூப்ல போட்டுட்டாங்க. ஓகேவா? தென் இந்த லினேயஸ் இதை என்ன பண்ணியிருக்காரு? ஸோ லினேயஸ் he classified the plants based on the vegetative characters or androecium structure. ரைட், தென் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, போத் vegetative character as well as reproductive character ரெண்டுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் அது கொடுக்க கூடாது, பிகாஸ் vegetative characters were easily affected by environment. ஓகேவா? Then moving to the next, natural system of classification. Natural system of classification was given by our Bentham and Hooker. Okay, wow. So the yaar koduthathu, it was given by Joseph Dalton, Hooker and George Bentham. இவங்க ரெண்டு பேர் தான் நம்மளோட நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்க எதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க? ஸோ தே கிளாஸிஃபைட் த ஃப்ளவரிங் பிளான்ஸ் பேஸ்ட் ஆன் த நேச்சுரல் அஃபினிட்டிஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் தே ஹேவ் கன்சிடர் போத் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபியூச்சர்ஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்க என்ன சொல்லலாம், நிறைய கேரக்டர்ஸ் அவங்க கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி நிறைய கேரக்டர்ஸ் கன்சிடர் போகும்போது நமக்கு எப்படி இருக்கும், மோர் அக்யூரேட்டா இருக்குமே கிளாசிஃபிகேஷன். ஸோ இதுதான் நம்ம மோஸ்ட்லி ஃபாலோ பண்றது, தட் இஸ் நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் which was given by our Bentham and Hooker. So என்னென்ன கன்சிடர் பண்ணிருக்காங்க, natural affinities, external future and internal future. So questionல கேக்குறது என்னன்னா, யார் அந்த internal futures? ஓகேவா? So those are nothing but anatomy, embryology, phytochemistry, as well as you can see the
ultrastructure. What is mean by ultrastructure? Ultrastructure na inside the cellular level la nama classification irukku. Okay va? So appo natural system of classification was given by Benjamin Hooker. Edha base panni irukku natural properties and both external as well as internal feature consider பண்ணிருக்காங்க. What are those internal feature? Ultrastructure, embryology, anatomy, and last phytochemistry. Phytochemistry means nothing but plant குள்ள என்னென்ன chemicals இருக்கு, so என்ன secondary metabolites இருக்கு, so இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் classify பண்ணிருக்காங்க. So அதனால தான் என்ன சொல்றோம், it is more accurate. And next we are having the phylogenetic system of classification. So அந்த பேர்லயே இருக்கு, it is a phylogenetic system of classification. அப்ப எதை பேஸ் பண்ணி இருக்க போகுது? Evolutionary relationship based பண்ணி தான் இங்க இருக்க போகுது. Okay, it was given by whom? Engler and Prandtl. Okay, இது எதை பேஸ் பண்ணி இருக்கு? It is based on the evolutionary relationship. Okay, then இங்க யார் சார் டூலா ஆக்ட் ஆக போறா? Who is going to act as a tool for this phylogenetic system of classification? யாருன்னா நம்மளோட fossil records தான். ஓகேவா? ஸோ அந்த fossil records பேஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நம்ம கிளாசிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு ஃபேக்ட் கூட நமக்கு கொடுத்திருக்காங்க. So all the organisms belongs to same taxa. They are going to have what? They are going to have the common ancestor. Okay, ஒரு காமனா ஒரு ancestor இருக்கும். So அதுல இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க, evolve ஆகி வந்திருப்பாங்க, ரைட்லியா? So அப்போ organism they are belongs to same taxa. Okay, they belong to same taxa. They are going to have what? They are going to have a common ancestor. Okay, so அந்த ஒரு common ancestor இருந்தா further evolve ஆகி வந்திருப்பாங்க. So அவங்களுக்குள்ள பார்க்கும்போது similarities கொஞ்சம் இருக்கும். Okay, right? So இதுதான் மூணு system of classification. ஓகேவா? So artificial system of classification was given by Aristotle and Linnaeus. Then natural system of classification was given by Benjamin Hooker. And third we are having the phylogenetic system of classification. It was given by Engler and Prandtl. Okay va? Right? In the phylogenetic system of classification எதை பேஸ் பண்ணிருக்கு? Evolutionary relationship பேஸ் பண்ணிருக்கு. And who is going to act as a tool? Fossil records வந்து tools ஆக்ட் ஆக போகுது. And இதுல இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க, that is organism belongs to same taxa. Okay va? Another same taxa, they will be having the common ancestor. இது frequent statementல கேட்டுட்டே இருப்பாங்க. Okay va? So இது வரைக்கும் எல்லாமே கிளியரா? இது வரைக்கும் எல்லாம் கிளியரா? கமெண்ட் பண்ணுங்க. Taxonomy is nothing but it is a group மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். It is a group or category. ஓகேவா? So எல்லாருக்கும் AV clear-ஆ இருக்கா? கமெண்ட் பண்ணுங்க. AV clear-ஆ இருக்கா? Please comment students. ஓகேவா? உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ அப்போதான் இந்த வீடியோ எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தேவையானவங்களுக்குலாம் ஷேர் பண்ணும்போது இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் தெம் ஆல்சோ. ஏவி கிளியரா இருக்கா? கமெண்ட் பண்ணுங்க. Okay, we are moving further. Okay, next we are going to have the different taxonomy. So first பாருங்க, so in the natural system இல்லனா artificial system இல்லனா நம்மளோட further என்ன இருக்கு, we are having the phylogenetic system of classification. So இதில் நமக்கு ஏதாவது ப்ராப்பரா ப்ரூஃப் எதுவும் இல்லை. ஓகே, அப்படின்னு இன்னும் நான் ஃபர்தரா போனோம்னா we can go for the numerical taxonomy, cytotaxonomy and chemotaxonomy. Okay, first we are having the numerical taxonomy. அந்த நேம்லயே இருக்கு numerical. Okay, அப்ப என்ன பண்ண போறோம், நம்பரை பேஸ் பண்ணி நம்ம கிளாசிஃபை பண்ண போறோம். ஓகேவா? சோ இங்க நம்மளால எவ்வளவு கேரக்டர்ஸ் அப்சர்வ் பண்ண முடியுமோ, எவ்வளவு கேரக்டர்ஸ் விசிபிளா, ஓகே எவ்வளவு லீஃப் இருக்கு, இந்த லீஃபோட ஷேப் எப்படி இருக்கு, ஃப்ளவரோட கலர் எப்படி இருக்கு, ஃப்ளவரோட பொசிஷன் என்ன இருக்கு, ஸ்டெம் உட்டி ஸ்டெம்மா இல்ல ஹெர்பேசியஸ் ஸ்டெம்மா, சோ இந்த மாதிரி எல்லா அப்சர்வ் கேரக்டரையும் என்ன பண்ண போறோம், இங்க கன்சிடர் பண்ண போறோம். So what we are going to do here, all the observed characters will be considered students. Okay, so let us consider இங்க நான் என்ன பண்ண போறேன், ஒவ்வொரு கேரக்டருக்கும் நம்பரும் கோடும் கொடுக்க போறேன். Let us consider we are having the stem. ஓகேவா? so இந்த stem எப்படி இருக்கு, herbaceous இருக்கா இல்ல woody இருக்கா? Okay, whether it is herbaceous
Okay, it is herbaceous or woody. Okay வா? So இப்ப herbaceous இருந்ததுன்னா நான் என்ன கொடுக்க போறேன் 0 ன்னு ஒரு நம்பர் கொடுக்க போறேன். whereas woody இருந்தா என்ன கொடுப்பேன் 1 ன்னு கொடுப்பேன். So இதே மாதிரி flower color example. white color இருந்தா 1, violet color இருந்தா 0. So இந்த மாதிரி ஒவ்வொரு charactersக்கு என்ன பண்ண போறோம்? We are going to give numbers இல்லனா நம்ம codes plus minus இந்த மாதிரி நம்ம என்ன கொடுக்கலாம். So பாருங்க we are going to assign a number and codes for the each character. Okay, ஒவ்வொரு characterக்கும் நம்ம நம்பரும் கோடும் கொடுக்க போறோம். ஓகேவா? சோ இப்போ எல்லாத்தையும் பண்ணியாச்சு. சோ இப்போ இந்த டேட்டாவை நம்ம என்ன பண்ண போறோம்? we are going to fed into the computer. சோ அப்ப கம்ப்யூட்டருக்குள்ள இந்த டேட்டா எல்லாம் கொடுக்கிறேன். சோ கம்ப்யூட்டர் ஏதாவது பார்ஷியாலிட்டி காட்டுமா? No, it is going to give equal importance to the all the characters. Okay, எல்லா character equal importance கொடுத்து in a short period of timeல எனக்கு ரிசல்ட்ஸ் கொடுத்துரும். ஓகேவா? சோ அப்போ நிறைய similarities இருந்தா என்ன பண்ணிடும்? அந்த ரெண்டு பிளான்ட்ஸை ஒரே குரூப்ல போட்டுரும். whereas dissimilarities அதிகமா இருக்கும்போது அந்த ரெண்டு பிளான்ட்டை வேற குரூப்ல போட்டுரும். ஓகேவா? so this is the numerical taxonomy. okay, numerical taxonomy என்ன பண்ண போறோம்? so all the observed characters நம்ம என்ன பண்ண போறோம்? here we are going to consider. okay, then எல்லா characterக்கும் என்ன பண்றோம்? numbers and codes வந்து கொடுக்க போறோம். later we are going to feed this data into the computer. computer கொடுத்தா computer என்ன பண்ணும்? எல்லா characterக்கும் equal importance கொடுத்து என்ன பண்ண போகுது? எனக்கு டேட்டாஸ் கொடுக்க போகுது. ஓகேவா? ரைட். சோ அப்ப சிமிலாரிட்டி இருந்தா என்ன பண்ணும்? ஒரு குரூப்ல போகும். டிசிமிலாரிட்டிஸ் அதிகமா இருந்தா ரெண்டு வேற குரூப்ல போட்டுரும். this is the numerical taxonomy. then moving to the cytotaxonomy, which is also known as karyotaxonomy. இது என்ன சொல்லலாம்? we can also call it as a karyotaxonomy. ஓகேவா? சோ அப்போ இந்த cytotaxonomy is also known as karyotaxonomy. ஓகே, சோ இங்க நம்ம என்னென்ன கன்சிடர் பண்ண போறோம்? சோ நியூக்ளியஸ்க்குள்ள இருக்கிற குரோமோசோமோட நம்பர், ஸ்ட்ரக்சர் அண்ட் பிஹேவியர் இதை பேஸ் பண்ணி தான் we are going to classify. ஓகே, based on what? குரோமோசோமோட நம்பர், குரோமோசோமோட ஸ்ட்ரக்சர் அண்ட் குரோமோசோமோட பிஹேவியரை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம்? here we are going to classify. சோ அதனால தான் இந்த cytotaxonomy என்ன சொல்றோம்? chemotaxonomy. so சிம்பிளா கூட கொடுப்பாங்க. it is based on the cytological information. செல்லுக்குள்ள இருக்க இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம்? கிளாசிஃபை பண்றோம். that is known as cytotaxonomy. then last we are having the chemotaxonomy. chemoனா நேம்லயே இருக்கு இல்லையா? it is based on the chemical constituents. okay, plantல என்ன chemical constituents இருக்கோ அதை பேஸ் பண்ணி we are going to classify. okay, so these are the three different taxonomy. okay, numerical taxonomy, cytotaxonomy, this is also known as karyotaxonomy. அங்க என்ன கன்சிடர் பண்றோம்? குரோமோசோமோட நம்பர், structure and behavior கன்சிடர் பண்ண போறோம். and last we are having the chemotaxonomy. okay, so இங்க chemicals எல்லாம் கன்சிடர் பண்ண போறோம். let us consider என்ன மாதிரி secondary metabolites இருக்கு. so அதெல்லாம் பேஸ் பண்ணி கிளாசிஃபை பண்றதா என்னது? chemotaxonomy. right, then plant groups நம்ம 5 classify பண்ண போறோம். so first வந்த plant என்னதுன்னா algae. so algae ல இருந்து bryophytes evolve ஆச்சு. bryophytes ல இருந்து pteridophytes, pteridophytes ல இருந்து அப்படியே gymnosperm and last இப்போ most advanced இருக்க plants யாரு? நம்மளோட flowering plants, that is angiosperms. ஓகேவா? okay, karyotaxonomy. karyo means nucleus. okay, inside the nucleus நமக்கு என்ன இருக்க போகுது? genetic material தானே இருக்கும். so அதெல்லாம் அந்த genetic material என்ன கண்டென்ஸ் ஆனா நமக்கு குரோமோசோம் இருக்கும். so அப்ப அதை பேஸ் பண்ணி கிளாசிஃபை பண்றோம். so அதனால தான் சைட்டோவை நம்ம என்ன சொல்றோம்? karyotaxonomy அப்படின்னு சொல்றோம். so புரிஞ்சதா ஹர்ஷினி? okay, next algae போலாமா? okay, thank you Harshini. okay, further நம்ம algae ல போலாமா? so algae தான் வந்து first வந்த plant. ஓகேவா? so நம்ம world first evolve ஆகும்போது first mostly என்னதான் கவர் ஆயிருந்தது? water தான் கவர் ஆயிருந்தது. so அதனால இந்த algae மெயினா நம்ம எங்க பார்க்க போறோம்? we are going to see this algae in the aquatic condition. எங்க பார்க்க போறோம்? aquatic condition. either it may be fresh waterலயே இருக்கலாம் or else it may be present in the marine water. ஓகேவா? so இப்ப algae நான் என்ன சொல்லலாம்? algae primarily they are aquatic students. ஓகேவா? so அவங்க எங்க இருக்கலாம்? they may present in the fresh water or else they may present in the marine water. okay, fresh waterலயே அவங்க இருக்கலாம் இல்லனா marine waterலயும் இருக்கலாம். so fresh water நம்ம யாரை பார்க்க போறோம்னா green algae பார்க்க போறோம். marine waterல நம்ம brown algae, red algae எல்லாம் பார்க்க போறோம். so அதான் இங்க காமனா சொல்லிருக்காங்க. they are primarily aquatic. either they may be fresh waterலயும் இருக்கலாம் இல்ல marine waterலயும் இருக்கலாம். so இந்த algae நான் என்ன சொல்ல போறேன்? I'm going to call this algae as a cat. ஓகேவா? என்ன சொல்ல போறேன்? I'm going to call this algae as a cat. ஏன் சார் cat ன்னு சொல்றோம்? ஓகேவா? it is nothing but
chlorophyllous. Okay, they are chlorophyllous containing organisms. Okay, that chlorophyll bearing. Okay, next they are autotrophs. Chlorophyll in the panna mudiyum, they can do the photosynthesis இல்லையா? அப்ப அவங்கள என்ன சொல்லலாம்? Autotrophic. And அவங்களோட plant body ரொம்ப differentiate ஆகல. ஏன்னா அங்க root, stem, leaf அந்த மாதிரி எதுவுமே நம்மளால பார்க்க முடியும். ஸோ ஆனால் அந்த பிளான்ட் பாடி என்ன சொல்ல போறோம்? தாலாய்ட் பிளான்ட் பாடி. ஓகே, தாலாய்ட்னா அங்க எனக்கு ப்ராப்பரா ரூட், ஸ்டெம், லீஃப் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரியான பிளான்ட் பாடி தான் நம்ம என்ன சொல்ல போறோம்? தாலாய்ட் பிளான்ட் பாடி. ஸோ இப்போ ஆல்கே நம்ம என்ன சொல்லலாம்? கேட்டன் சொல்லலாம். பிகாஸ் தே ஆர் chlorophyll bearing, autotrophic and thalloid plant body. And அவங்களை எங்க பார்க்கலாம்? அக்வாட்டிக் கண்டிஷன்ல பார்க்கலாம். either it may be fresh waterல இருக்கலாம், marine waterல இருக்கலாம். அப்போ இங்க மட்டும் தான் இருப்பாங்களா? நோ. இது மட்டும் இல்லாம இன்னும் நம்ம எங்கெல்லாம் மாய்ஸ்சர்லாம் பார்க்கலாமா? ஸோ அந்த மாதிரியான பிளேஸ்ல மாய்ஸ்ட் ஸ்டோன், மாய்ஸ்ட் woody, மாய்ஸ்ட் sand. ஓகேவா? ஸோ பாருங்க, மாய்ஸ்ட் ஸ்டோன், மாய்ஸ்ட் சாயில், மாய்ஸ்ட் wood, இந்த மாதிரியான பிளேசஸ்லயும் நம்ம ஆல்கேவை பார்க்க முடியும். இது மட்டும் இல்லாம they are going to show association with higher animals also. பாருங்க, they are going to show association with the sloth bear. ஓகேவா? ஸோ அப்போ ஸ்லாத் பேர் மேல அவங்க என்ன ஆயிருவாங்க? ஸோ ஒரு கிரீன் கலர்ல க்ரோ ஆயிருவாங்க. ஸோ அப்போ ஸ்லாத் பேருக்கு இது என்ன ஆக்ட் ஆக போகுது? இட் இஸ் கோயிங் டு ஆக்ட் அஸ் அ camouflage. அப்போ இந்த ஸ்லாத் பேர் என்ன பண்ணிடுவாங்க? அவங்களோட predators கிட்ட இருந்து ஈஸியா எஸ்கேப் ஆயிடலாம். ஸோ அது மட்டும் இல்லாம they are going to show association with the fungi also. அப்போ fungi கூட association ஆகி what they are going to form? They are going to form the lichens. ஓகேவா? அப்போ lichensனா என்னது? So lichens are nothing but it is the association between whom? So it is the association between algae, ஓகேவா, algae plus fungi. ஓகேவா? ஸோ இங்க என்ன பண்ணோம்? நம்ம ஆல்கே ஃபோட்டோசிஸ் பண்ணி ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணோம். வேற ஃபங்கை ஷெல்டர், வாட்டர் மினரல்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணி ஆல்கேக்கு கொடுக்கும். ஓகே, இட் இஸ் a type of symbiotic association. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ அதோட டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். இந்த ஆல்கே பார்க்கறதுக்கு எப்படியெல்லாம் இருக்கும் சார்? எப்படியெல்லாம் இருக்குன்னா தேவையுமே யூனிசெல்லாரா இருப்பாங்க, ஃபிலமெண்டஸா இருப்பாங்க, மல்டி செல்லராகவும் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ யூனிசெல்லார்னா we can say ஒரு சிங்கிள் செல்ஸால மேடப்பா இருப்பாங்க. நம்மளோட கிளமடோமோனாஸ், குளோரல்லா, ஸ்பிருலினா இவங்க எல்லாமே எப்படி? they are unicellular algae. ஓகே, அப்போ சிங்கிள் செல்லாக தான் அவங்க மேடப்பா. வேற கொலோனியல் ஃபார்ம் எப்படி இருக்கும்? பால் மாதிரி இருக்கும் ஸ்டூடண்ட்ஸ். ஓகே, கொலோனியல் ஃபார்ம் எக்ஸாம்பிள் வால்வாக்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் த்ரெட் லைக் யாரு? யூலோத்ரிக்ஸ், ஸ்பைரோகைரா, இதெல்லாம் எப்படி இருக்கும்? த்ரெட் லைக் இருக்கும். ஸோ அதான் ஃபிலமெண்டஸ் ஃபார்ம், யூலோத்ரிக்ஸ் அண்ட் ஸ்பைரோகைரா. ஓகே, ஸோ யூனிசெல்லுலர் ஃபார்ம் என்னது? கிளமடோமோனாஸ், குளோரல்லா, ஓகே, ஸ்பிருலினா. ரைட். தென் நெக்ஸ்ட் we are having the colonial form, வால்வாக்ஸ். filamentous form நமக்கு என்ன இருக்கு? யூலோத்ரிக்ஸ் அண்ட் ஸ்பைரோகைரா. ஸோ அதோட இமேஜஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்கேன். யூ கேன் see here. பாருங்க. ஸோ யூனிசெல்லுலர், குளோரல்லா, கிளமடோமோனாஸ், ஸ்பைருலினா. ஸோ they are made up of single cells. ரைட் இல்லையா? தென் நெக்ஸ்ட் கொலோனியல் ஃபார்ம் பாருங்க. வால்வாக்ஸ் ஒரு பால் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ ஒவ்வொரு இந்த பாலும் இந்த கொலோனியல் ஸ்ட்ரக்சரும் 200 to 300 எல்லாம் சேர்ந்து ஃபார்ம் பண்றது தான். ஓகேவா? தென் filamentous form you can see the thread like spirogyra and thread like ulothrix இதெல்லாமே இருக்கு. அண்ட் இந்த ஆல்கே எல்லாம் எப்பயுமே குட்டியாவே தான் இருக்குமா சார்னு கேட்டா கிடையாது. here we are going to see the large massive plant body that is kelps இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த கெல்ப்ஸால they can grow up to several hundred meters also. இந்த இமேஜ்ல பார்க்கலாம். ஸோ ஓஷனோட பாட்டம்ல இருந்து ஸோ டாப் ஆஃப் த ஓஷன் வரைக்கும், ஓகேவா, மேல வரைக்கும் க்ரோ ஆயிருக்கும். ஸோ அதான் kelps are the massive plant body. இந்த kelps எல்லாம் எங்க படிப்போம்னா we will be studying them under the brown algae. ஓகேவா? So these are the different sizes and forms of our algae. ஓகேவா? unicellular, colonial, filamentous, and we are having the massive plant body that is kelps. ஓகேவா? ரைட்டா? நெக்ஸ்ட் இதோட reproduction. So இது வரைக்கும் எல்லாம் clear நினைக்கிறேன். Okay, fine. I'm moving further. Next we are having the reproduction. Okay va? So inge namakku we are going to see the vegetative reproduction, that is fragmentation. Okay, so filamentous form la paathom illaya. So அந்த filamentous form la namakku let us consider, so idan filamentous ulothrix. Okay va? So இந்த குட்டி குட்டி fragments வரஞ்சு individual fragments இவங்க எல்லாமே இந்த ஒவ்வொரு fragments they will be develop into a new algae va develop ஆகும். Okay va? So all the three algae they are going to show the fragmentation. Okay, brown algae, green algae, red algae எல்லாமே they will be showing the fragmentation. Okay va? Asexual reproduction, inge asexual reproduction la main ah ஒரே ஒரு spore பார்க்க போறோம், that is zoospore. Okay va? இந்த zoospore பாருங்க, it is the most common spore னு சொல்றாங்க, and they are flagellated. அப்ப flagella என்ன பண்ண முடியும்? They can move. அதான் என்ன சொல்லிருக்காங்க, motile. Okay, and இந்த zoospore தேவையான substratumல ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணும்? It will be developed into a new algae. Right? So அப்ப fragmentation வந்து எங்க வருது? It is coming under the vegetative reproduction. Whereas asexual reproduction கீழ
we are going to see the asexual spore, that is zoospore. Okay va? So இது gamete formation மூலமா நடக்கிறதுனால தான் என்ன சொல்றோம், நம்ம asexual spore அப்படின்னு சொல்றோம். இந்த zoospore வந்து flagella இருக்கு, so அப்போ it is motile. Okay, and ஒவ்வொரு zoospore என்னவா develop ஆகும், it will be developed into a new algae வா இது develop ஆக போகுது. Okay, right? Then moving to the sexual reproduction. Okay, so here they are going to show the 3 different kinds of gametic fusion. Okay, sexual fusion eppadi nadakkum, sexual reproduction, fusion of gametes. Okay, what are the fusion of gametes? Okay, rendu similar gametes fusion enna sollalam, isogametes. Rendu dissimilar gametes fusion enna sollalam, anisogametes. So parunga, isogametes na inga iso na enadhu same, adhaadu fuse aga pora rendu gametum ore size la irukka poranga. Okay, gametes are similar in size, either they may be flagellated or non-flagellated. Okay, inga non-flagellated forms paakalam. Here you can see the flagellated forms. Okay, so isogamous flagellated enga paakalam. Isogamous flagellated in case of Eulothrix. Okay, enga isogamous flagellated in case of Eulothrix. Appadi next Spirogyra la isogamous non-flagellated. So in the Eulothrix Spirogyra இதுக்கு முன்னாடி எங்க பார்த்தோம், ரெண்டுமே filamentous form. Okay, அப்ப ரெண்டு filamentous form என்ன காட்ட போறாங்க, they are going to show the isogamous, but isogamous flagellated na Eulothrix, isogamous non-flagellated na Spirogyra. Okay, next moving to the aniso. Aniso na என்னது, இப்ப fuse ஆக போற gametes ரெண்டு பேருமே எப்படி இல்ல, ஐசோவா இல்ல, அதாவது they are going to dissimilar in size. Okay, morphologically different type of gametes they are going to fuse, அதுதான் நம்ம என்ன சொல்றோம், anisogamous. Okay, so இங்கேயுமே நமக்கு flagellated non-flagellated இருக்கும். So இதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்திருக்காங்க, that is Eudorina. Okay, so அப்ப anisogamousக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் we are having, that is Eudorina. And next we are having the oogamous. Okay, so oogamous are ரொம்ப important. Okay, இங்க நம்மளோட மேல் கேமெட் எப்படி இருக்க போகுது, they were small and either it may be motile or non-motile. மேலுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. Okay, either it can be a motile or non-motile. What about the female? இது எப்படி இருக்கும், large இருக்கும், and it was non-motile also. Okay வா, femaleக்கு ஆப்ஷன்லாம் கிடையாது, female will be large and non-motile. யார் அந்த female, நம்மளோட எக் இருக்குல்ல, அதுதான் female gamete. Okay, so female will be always large and non-motile. male எப்பவுமே ஸ்மாலா தான் இருக்கும், பட் இது மொட்டைலாவும் இருக்கலாம், non-motile இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ரெண்டு கேமெட் ஃபியூஸ் ஆக போகுது, இதான் நம்ம என்ன சொல்றோம், oogamous. இந்த oogamous எங்க பார்க்கலாம், Volvox, Fucus and Falcifornia. Okay, இந்த மூணு இடத்துல நம்ம என்ன பார்க்க முடியும், we can see the oogamous type of gametic fusion. Okay, so அப்போ sexual reproductionல மூணு type of gametic fusion இருக்கு. Okay, so isogamous, anisogamous and oogamous. Okay, isogamous flagellatedல Eulothrix, isogamous non-flagellatedல Spirogyra. Then anisogamous எப்படி இருக்கும், ரெண்டு மேலும் dissimilar இருப்பாங்க. இதுக்கு ஒரே ஒரு example we are having Eudorina. Then next we are having the oogamous type of gametic fusion. oogamous எப்படி இருக்கும், male small இருக்கும், either it may be motile or non-motile. What about the female? Female will be large and non-motile தான் இருக்கும். ஓகேவா, ஸ்டாட்டிக்னு NCERTல கொடுத்திருப்பாங்க. ஓகே, then இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, Volvox, Fucus and Falcifornia. So இதுதான் இங்க முன்னாடி ஸ்லைட்ல கொடுத்திருப்பாங்க. You can see here. So isogamous, ஓகேவா, ரெண்டு பேர் எப்படி இருப்பாங்க, சிமிலரா இருப்பாங்க, they were similar in size. ஓகேவா, so அப்ப isogamous flagellatedக்கு எக்ஸாம்பிள் தான் என்னது, இந்த Eulothrix. ஓகேவா, isogamous non-flagellated, isogamous non-flagellatedக்கு எக்ஸாம்பிள் தான் யாரு, we are having the Spirogyra, இது non-flagellated. ஓகேவா, so இதுதான் isogamous. moving to anisogamous. okay, இங்க gametes எப்படி இருக்க போகுது, they were dissimilar in size. இதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள். okay, we are having the Eudorina, right? Next oogamous. okay, so oogamous பாருங்க, here they have given the Volvox and Fucus. okay, so அப்ப இங்க male gamete எப்படி இருக்கும், so one large and non-motile female gamete. okay, அதான் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, staticனு கொடுத்திருக்காங்க. ஏனா staticனா அது மூவ் ஆகாது, ஒரே இடத்துல தான் இருக்க போகுது. okay, right? Then what about the male gamete? Male gamete will be small. okay, male gamete எப்படி இருக்க போகுது, male gamete will be small. once again, so male gamete எப்படி இருக்க போகுது, small and motile இருக்கும். so இந்த மாதிரியான gametic fusion தான் என்ன சொல்றோம், oogamous. okay, அப்ப algae என்ன காட்டும், மூணு டைப் ஆஃப் gametic fusionம் காட்டும். இதே மாதிரி தான் நம்ம ஃபங்கியுமே மூணு டைப் ஆஃப் gametic fusionம் காட்டும். ஓகேவா, நெக்ஸ்ட் போலாம். okay, algae ஓட uses. ஓகேவா, algae ஓட economic importance. ஓகேவா, so நமக்கு mostly water தானே கவர் ஆயிருக்கு, so இந்த வாட்டர்ல தான் இந்த algae இருக்க போகுது. அதான் என்ன கொடுத்திருக்காங்க, at least half of the CO2 in the earth which was fixed by these algae. ஓகேவா, என்ன பண்றாங்க, at least half of the CO2, ஓகேவா, total CO2 fixation on the earth யாரு பண்றா, இந்த algae தான். what is this, இங்க என்ன சொல்லிருக்காங்க, CO2 fixation பத்தி சொல்லிருக்காங்க. ஓகேவா, next
ஸோ இந்த ஆல்கே என்ன பண்றாங்க, ஸோ அக்வாட்டிக்ல தானே CO2 ஃபிக்ஸ் பண்றாங்க. அப்போ அக்வாட்டிக்ல CO2 ஃபிக்ஸ் பண்ணும்போது நமக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது இங்க, அதான் இன்டெரக்டா சொல்றாங்க. ஓகே, இப்போ CO2 ஃபிக்ஸ் ஆனா நமக்கு என்ன ரிலீஸ் ஆகும், ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகுமா. ஸோ அப்போ அவங்க இருக்கிற அந்த அக்வாட்டிக் என்வரான்மெண்ட்ல அவங்க என்ன பண்றாங்க, they are going to increase the level of dissolved oxygen. Okay, dissolved oxygen என்ன பண்றாங்க, they are going to increase. Okay, what they are going to do, they are going to increase the, okay, they are going to increase the level of dissolved CO2. Dissolved oxygen students. Okay, increase the dissolved oxygen. இந்த dissolved oxygen increase பண்ணும்போது, okay, so அப்ப அந்த aquatic இருக்கிற organismsலாம் என்ன பண்ணிப்பாங்க, they can use this oxygen for their respiration. அவ்வளவுதான். Then இவங்க aquatic conditionல அவங்க என்ன பண்றாங்க, they are going to do the photosynthesis. They are going to act as a primary producer students. Okay, in case of aquatic environment they are going to act as a primary producer. அப்ப இத டிபெண்ட் பண்ணி என்ன இருக்கும், சில ஜூ பிளாங்க்டன்ஸ், ஓகே, அதாவது கன்சூமர்ஸ் இருப்பாங்க. ஸோ ஃபர்தரா அதெல்லாம் போகும், ரைட்டா. தென் they are going to act as a food supplements also. They are going to act as what, they are going to act as a food supplement. ஓகேவா. Okay, what they are going to do, they are going to act as a food supplement. Fine. So அப்ப பார்க்கலாம். So இதுதான் algae-ஓட uses. Okay, இது மட்டும் இல்லாம இன்னும் further we are going to discuss also சில algae, they are going to act as a hydrocolloids. What is mean by hydrocolloids? They are nothing but these are the water holding substance. Okay, so அப்ப water long time hold பண்ணனால இவங்க நிறைய usesக்கு நம்ம பார்க்க போறோம், ரைட்லையா. so அப்ப food supplement யார் யாரு, Porphyra, Laminaria, Sargassum. இது மட்டும் இல்லாம 70 species of marine algae which is going to use as a food supplement. ஓகேவா. ஸோ நம்ம சுஷி இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, ஸோ ஒரு டார்க் பிளாக் கலர்ல ஒரு பேப்பர் மாதிரி ரோல் பண்றாங்கல்ல, ரைட். ஸோ அதான் நம்ம என்ன சொல்றோம், இந்த சீவீடுன்னு, அந்த சீவீடு ஒன்றும் இல்லை, இந்த ஆல்கே தான். ஓகேவா, அதான் இன்டெரக்டா நான் சொல்றாங்க, தீஸ் ஆல்கேஸ் ஆர் they are going to act as a food supplement also. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் போலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நான் முன்னாடியே சொன்னதான் hydrocolloids. They are going to act as a hydrocolloid. What does mean by hydrocolloid? It's frequently கேட்கக்கூடியது. Hydrocolloids are nothing but these are the water holding substance. Okay வா. So இந்த hydrocolloid மூணு ஆல்கேலையும் பார்க்க முடியாது. These hydrocolloids will be absorbed only in the brown algae as well as red algae. So அப்ப brown algae-ல என்ன hydrocolloid எடுக்க போறோம், algin is obtained from the brown algae whereas carrageen is obtained from the red algae. Okay, அப்ப hydrocolloid green algae-ல இருக்கவே இருக்காது. ஓகேவா. தென் பாருங்க, நம்மளோட Gracilaria, Gelidium ல இருந்து நம்ம என்ன எடுக்க போறோம், we are going to take the agar. ஓகேவா. சோ இந்த agar நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போறோம், சோ மைக்ரோப்ஸ் grow பண்றதுக்கு, ஐஸ்கிரீம் ப்ரிப்பரேஷன், ஜெல்லிஸ் ப்ரிப்பரேஷன், இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போறோம். சோ அந்த ஜெல்லிக்கு ஒரு கன்சிஸ்டன்சி என்ன இருக்குல்ல, அதெல்லாம் கொடுக்கறது யாரு, இந்த அகார் தான். அதே மாதிரி மைக்ரோப்ஸ் வளர்றதுக்கான அந்த கல்ச்சர் மீடியம் இருக்கு இல்லையா, சோ அதுலயுமே நம்ம என்னதான் ஊத்துறோம், இந்த அகார் தான் யூஸ் பண்ண போறோம். ஓகே, சோ அதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்டைரக்டா they were used to grow the microbes, other culture medium la use பண்ண போறோம், then used in the preparation of ice creams and jellies. So இது மட்டும் இல்லாம unicellular green algae, that is chlorella. Okay, so இது எப்படி இருக்கு, it is a rich source of protein. அப்ப rich source of protein இருக்கறனால so they were even used by the space travelers also. Okay வா. so யாரு, chlorella. So chlorella is a unicellular green algae. Okay, இது என்னவா இருக்கு, it is going to act as a rich source of protein. Okay, rich source of protein இருக்கறனால they were even used by the space travelers also. Okay, so these are the uses of நம்மளோட algae students. Okay, இதுல ஏதாவது டவுட் இருக்கா? So up to here, is there any doubt? Harshini, Balakumar, Yogesh, is there any doubt? Jayabhakyam, ஏதாவது டவுட் இருக்கா? So comment பண்ணுங்க, let me know. Okay Harshini, thank you. So படித்து போலாமா? So என்னென்ன யூசஸ் பார்த்தது வரைக்கும் at least half of the CO2 was fixed by these algae. ஓகேவா. அண்ட் இவங்க என்ன பண்றாங்க, dissolved oxygen level இன்க்ரீஸ் பண்றாங்க immediate environmentல. then மூணாவது என்ன பண்றாங்க, they are going to act as a primary producer. ஓகேவா. then next அவங்க என்ன பண்றாங்க, they are going to act as a hydrocolloids also. algin is obtained from எங்க, brown algae. carrageen is obtained from the red algae. then agar is obtained from Gracilaria and Gelidium. Okay, so அவங்கள எதுக்கு யூஸ் பண்றோம், preparation of ice creams, jellies and microbes
culture medium prepare பண்றல இது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ண போறோம். And chlorella we are having, so chlorella were rich source of protein, that's why they were even used by the space travelers also. Then இது மட்டும் இல்லாம Porphyra, Laminaria, Sargassum and 70 species of marine algae they were used as a food supplements. Okay, so next pola classification. Okay, so algae மூணு class ஆ பிரிக்கிறோம். Okay வா, so Chlorophyceae, okay, that is green algae, Bryophyceae, brown algae, and we are having the Rhodophyceae, that is red algae. Okay வா, so இவங்கெல்லாம் எதை பேஸ் பண்ணி நம்ம கிளாஸிஃபை பண்றோம்? So based on the pigments and என்ன type of food material ஸ்டோர் பண்றாங்க, so இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்றோம்? We are going to classify them. Okay வா, so let's see. So first we are having the Chlorophyceae. Chlorophyceae என்னது? It is a green algae. Okay வா, so இதை மெயினா நம்ம எங்க பார்க்கலாம்னா we can observe it under the fresh water. Okay, green algae எங்க இருக்குன்னா fresh waterல இருக்கும். இதுல என்னென்ன ஃபார்ம்ஸ் இருக்கு? So they may be unicellular இருக்கலாம், colonial இருக்கலாம், filamentous இருக்கலாம். Okay வா, so unicellular நம்ம என்ன பார்த்தோம்? Chlamydomonas, it will be comes under the green algae, and filamentous என்ன பார்த்தோம்? Ulothrix, Spirogyra, that is also going to comes under the green algae, and colonial form யார் பார்த்தோம்? Volvox பார்த்தோம் இல்லையா? It is also going to come under the green algae. Okay, right? Then இங்க என்னென்ன pigment இருக்க போகுது? Here it is going to have the chlorophyll A and chlorophyll B வந்து இருக்க போகுது. And NCERT specific கொடுத்திருக்காங்க different shapes of chloroplast. நம்ம மெயினா எங்க பார்க்க போறோம்னா we are going to discuss it under the green algae. Okay, என்னென்ன ஷேப்லாம் இருக்க போகுது? plate like, discoid, spiral, cup shaped, ribbon shaped, இந்த மாதிரி different shapes of chloroplast எங்க பார்க்க போறோம்? We are going to discuss it under the green algae. Okay, then inga storage food. Okay va, storage food. Okay va, stored food எந்த ஃபார்ம்ல இருக்க போகுது? Let us consider unicellular green algae நம்ம எடுத்துக்கலாம். Chlamydomonas, let us consider this is a Chlamydomonas. Okay va, so இதுக்கு இந்த மாதிரி இது இருக்கும். Okay, fine. So இந்த Chlamydomonas குள்ள என்ன shape of chloroplast இருக்க போகுதுன்னா இந்த மாதிரி cup shaped chloroplast இருக்கும். Okay, so let us consider இந்த மாதிரி ஒரு cup shaped chloroplast will be present in the Chlamydomonas. Okay, in the cup shaped chloroplast குள்ள here we are going to see the pyrenoid. Okay, so அப்ப pyrenoid எப்படி இருக்கும்? So it is having the protein besides starch அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அதாவது என்னன்னா, so இங்க வெளியே நமக்கு என்ன இருக்குன்னா starch granules எப்படி இருக்கும்? Here we are going to see the starch granules. Okay, so இந்த starch granules உள்ள நமக்கு என்ன present ஆயிருக்கும்? proteins இந்த மாதிரி present ஆயிருக்கும். இந்த structure தான் என்னது? pyrenoid. Okay, இந்த pyrenoid எங்க present ஆயிருக்கும்? It will be present inside the chloroplast. இதெல்லாம் நீட்ல கேட்டது. ஓகேவா, so அப்ப இந்த storage food material எப்படி இருக்க போகுது? pyrenoid. pyrenoid ஒண்ணும் இல்ல, they will be having the protein besides starch. இந்த pyrenoid எங்க இருக்கும்? It will be present inside the chloroplast குள்ள இது இருக்க போகுது. ஓகேவா, then some of the algae they are going to store the food material in the form of oil droplets மாதிரியும் food வந்து ஸ்டோர் பண்ண போறாங்க. Right, so then moving to the cell wall students. ஓகேவா, then moving to the cell wall. ஓகேவா, so outer wall. ஓகேவா, so outer wall, then we are going to see the inner wall. So outer wall இருக்கு இல்லையா, so outer wall is made up of நமக்கு it is made up of, see you can see here it is made up of cellulose. Okay, so outer wall is made up of, we are going to see the pectose students. Okay, outer wall is made up of pectose and inner wall is made up of cellulose. Okay va, so எல்லா algae-க்கும் inner wall is made up of cellulose. இது common. Okay, so for all the algae inner wall is going to made up of cellulose. Okay va, then outer wall தான் என்ன ஆக போகுது? vary ஆக போகுது. In case of green algae ல outer wall is pectose, whereas brown algae ல என்ன இருக்க போகுது? algin இருக்கும், whereas red algae ல polysulfate esters like carrageen, fumarate இதெல்லாமே இருக்க போகுது. அப்போ எல்லாருக்குமே inner wall common, that is cellulose. outer wall மட்டும் தான் என்ன ஆக போகுது? vary ஆகிட்டே இருக்க போகுது. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்டோம்? green algae எங்க இருக்கும்? ஜெனரலா ஃப்ரெஷ் வாட்டர்ல இருக்கும். தென் நெக்ஸ்ட் இது என்ன ஃபார்ம்ல இருக்கு? யூனிசெல்லுலார், கொலோனியல், ஃபிலமெண்டஸ் ஃபார்ம்லாம் இருக்க போகுது. ரைட், தென் இங்க என்ன பிக்மெண்ட் இருக்கு? chlorophyll A, chlorophyll B, as well as there will be a carotenoids also இருக்க போகுது. Then here we are going to see the different shapes of chloroplast. Okay, ribbon like, cup shaped, reticulate, so plate like எல்லாமே நம்ம பார்க்க போறோம். And இங்க storage food material யாரு? pyrenoid. Okay, so இந்த pyrenoid என்ன இருக்க போகுது? protein besides a starch. Okay, இந்த pyrenoid எங்க இருக்கும்? இது எங்க இருக்குன்னா it will be present in the chloroplast. So இது மட்டும் இல்லாம சில green algae they are going to store the food material in the form of oil droplets மாதிரியும் ஸ்டோர் பண்ண போறாங்க. Then moving to the cell wall. So outer wall எதால made up ஆயிருக்கு? outer wall is made up of pectose. Then inner wall எதால made up ஆயிருக்கு? inner wall is made up of
cellulose. And we are having the example, okay va, yaar Chlamydomonas. Okay, Chlamydomonas in a form, unicellular form. Ulothrix, so Ulothrix it is a filamentous form. Then Volvox இது எப்படி இருக்கும், பால் மாதிரி இருக்கும் பார்த்தோம்லையா, colonial form. And Spirogyra and Ulothrix ரெண்டுமே filamentous form. And Cara இது கொஞ்சம் well developed green algae, ஓகேவா. so அது multicellular, right? so next, so பாருங்க, these are different. Volvox எப்படி இருக்கு, colonial form. Ulothrix, Spirogyra, filamentous form. so this is a well developed Cara. so these are the diagrams given in the NCERT, ஓகேவா. இது என்னது, நம்மளோட Volvox. okay, Volvox எப்படி இருக்கு, colonial formல இருக்கு. okay, then Ulothrix. okay, Ulothrix எப்படி இருக்கு, it is in the form of Pteridophytes, so filamentous form Ulothrix. and next we are going to see the நம்மளோட colonial form Volvox. so இதெல்லாம் brown algae, red algae. so upcoming slides நான் காட்டுறேன். so இது வரைக்கும் clear I think so, ஓகேவா. so next, reproduction. okay, reproduction என்னது, எல்லா algae முன்னாடி சொல்லியிருந்த fragmentation தான், ஓகேவா. so then இங்க நமக்கு asexual யாரு, zoospore. இந்த zoosporக்கு we are going to have the flagella. எவ்வளவு flagella இருக்கும், so let us consider this is a zoospore. இந்த zoosporல flagella இருக்கலாம். எவ்வளவு flagella இருக்க போகுது, 2 to 8 flagella இருக்கு students. எவ்வளவு flagella, 2 to 8 flagella. and you can consider all of them were equal lengthல இருப்பாங்க. and where they were attached, they were attaching to the apical region. okay, so எவ்வளவு flagella இருக்க போகுது, here 2 to 8 flagella. okay va, 2 to 8 flagella எங்க attach ஆயிருக்கு, they were attached to the apical, அதாவது apicalனா tipல attach ஆயிருக்கு. and அவங்களோட length எல்லாம் எப்படி இருக்கு, equal. okay, this is a flagellation in case of zoospore in நம்மளோட எங்க green algae ல. okay, then இங்க மூணு type of gametic fission பார்க்க போறோம். in case of sexual reproduction ல they are going to show என்னது, isogamous, anisogamous and oogamous. இதே ஸ்டோரி தான் இங்க நம்மளோட brown algae ல. okay, both green algae as well as brown algae, they are going to show the all the three different types of gametic fusion. okay, zoospore flagella எப்படி இருக்கு, 2 to 8 flagella. and they were apically attach ஆயிருக்காங்க, rightly அந்த tipல attach ஆயிருக்காங்க. and they were length எப்படி இருக்கு, ஒவ்வொருத்தரோட லென்த்துமே ஈக்குவலா இருக்கு. ஓகேவா. so same thing Volvox and Ulothrix நம்ம பார்த்தாச்சு. so then moving to the brown algae. okay, so in the brown algae main enga paakalaana, we can see them in the marine condition. okay, so inga enna pigments irukku podu. so green algae la enna pigment paathom, chlorophyll A and chlorophyll B. inga anga AB mudijana ipo inga enna irukku podu, AC. ellathillume chlorophyll A irukum and nama B C D nu vechittu vanda podum. okay va, right. so inga enna pigment irukku podu, chlorophyll A and chlorophyll C இருக்கும். in addition to that நமக்கு carotenoidal xanthophyll இருக்கும். இந்த xanthophyll ஒரு டைப் தான் யாரு, நம்மளோட fucoxanthin. எங்க இருக்கு, இதுதான் fucoxanthin. இந்த fucoxanthinோட அமௌண்ட்டை பொறுத்து, ஓகே, எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் fucoxanthin இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி இந்த brown algaeயோட கலர் வேரி ஆக போகுது. ஓகே, இந்த brown கலர் கொடுக்கறதே யாரு, இந்த fucoxanthin தான். ஓகே, இதோட அமௌண்ட்டை பொறுத்து olive green to different shades of brown வந்து இதுதான் கொடுக்க போகுது. என்னது, you can see olive green to என்ன கலர் கொடுக்குது, different shades of brown கொடுக்க வருது யாரு, depending on the amount of in the fucoxanthin தான். ஓகேவா, ரைட். இங்க ஸ்டோரேஜ் ஃபுட் மெட்டீரியல் யாரு, இங்க ஸ்டோரேஜ் ஃபுட் மெட்டீரியல் இஸ் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்னு சொல்லுவாங்க, ஆர்எஸ் we can say laminin or mannitol. ஓகே, இந்த ஃபார்ம்ல ஸ்டோர் பண்ண போது காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட், தட் இஸ் laminin or mannitol. ஓகே, சோ ரெண்டுல எது வேணா மாத்தி கொடுத்து கேட்பாங்க. சோ laminin or mannitol சொல்லலாம், இல்லனா காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் எங்க வந்து ஃபுட் மெட்டீரியல் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. இட் இஸ் இன் கேஸ் ஆஃப் brown algae which is also known as என்னது, Bryophytes. ஓகேவா. சோ பாருங்க, அண்ட் இந்த பிளான் பாடி எப்படி இருக்கும் பார்க்கலாமா. சோ பாருங்க, மெயினா எங்க இருப்பாங்க, marine condition. so இந்த plant body பாருங்க, simply branched to profusely branched வரைக்கும் இருக்கும். so simply branched we are having the ectocarpals. பாருங்க, simply branched filamentous form யாரு, ectocarpals. and profusely branched we are going to see the large massive plant body யாரு, kelps. இந்த kelps என்ன சொன்ன, they can grow up to several hundred meters வரைக்கும் அவங்களால grow ஆக முடியும். அப்ப kelps எங்க வரும்னா டைரக்டா क्वेश्चन இருக்கும். kelps brown algae, green algae, red algae ஒன்னு. so kelps will be comes under the brown algae. கண்ணை மூடிட்டு சொல்லணும். ஓகேவா. சோ அப்ப இதெல்லாம் தான் இந்த ஸ்லைட பாத்துறோம். ஓகேவா. சோ இந்த brown algae எங்க பார்க்கலாம், marine condition, chlorophyll A, chlorophyll C, and in addition to that நமக்கு xanthophyll carotenoids இருக்கு. xanthophyll மெயினா யார் இருக்கா, fucoxanthin. அந்த fucoxanthinோட கலரை பொறுத்து தான் என்ன இருக்க போகுது, olive green to different shades of brown வந்து இருக்க போகுது. after class notes will come sir. yes,
Okay, best guide for botany. So நம்ம NCERT book தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? So NCERT book மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, வேற எதையும் ஃபாலோ பண்ணாதீங்க. ஓகேவா? ரைட், பிகாஸ் ஏன்னா அதுல என்ன இருக்கோ அதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர் கீழே வரப்போகுது. ஸோ வேற எதுவும் யூஸ் பண்ணாதீங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நான் கொடுக்குற நோட்ஸே கண்டிப்பா போதுமானதா இருக்கும், அதில் நான் டேம் ஷியோர். ஓகேவா? கண்டிப்பா சொல்றேன், இதை படிச்சா போதும், கண்டிப்பா உங்களுக்கு இதை வச்சு நீங்க 45 out of 45 கொஸ்டின்ஸ் கரெக்டாக முடியும். ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இங்க என்ன பார்த்தோம், சிம்பிள் பிரான்ச் யாரு, எக்டோகார்பஸ். ப்ரொஃபியூஸ்லி பிரான்ச் யார் இருக்கா, நம்மளோட கேர்ப்ஸ் வந்து இருக்கு. தென் இங்க ஸ்டோரேஜ் ஃபுட் மெட்டீரியல் எப்படி, ஸ்டோரேஜ் ஃபுட் மெட்டீரியல் யாரு, காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட், தட் இஸ் லாமினார் ஆர் mannitol இருக்க போகுது. ஓகே ரைட், we'll move further. So next இங்க செல் வால், சேம் ஸ்டோரி. ஓகே, வெஜிடேட்டிவ் செல்ஸ் சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணாங்க, நதிங் பட் இங்க செல் வால் தான் பேசுறாங்க. ஓகேவா? ஸோ செல் வால் முன்னாடியே என்ன சொல்லியிருக்கேன், இன்னர் வால். ஓகேவா? ஸோ இன்னர் செல் வால் எப்படி இருக்கும், இட் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ். ஓகே, இங்க என்ன இருக்கு, செல்லுலோஸ். ஓகே, அவுட்டர் எப்படி மேட் அப் ஆயிருக்கு, ஸோ அவுட்டர் செல் வால் எதால மேட் அப் ஆயிருக்கு, இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஆல்ஜின். ஓகேவா? ஸோ இந்த ஆல்ஜின் எங்க பார்த்தோம், ஆல்ஜின் இஸ் a type of hydrocolloid. ஓகேவா? ஸோ இது எங்க இருக்கு, அவுட்டர் வால்ல இருக்கு. ஸோ இந்த ஆல்ஜின் இஸ் obtained from brown algae பார்த்தோமா, ஸோ அதே brown algae தான் இதை படிக்கிறோம். தென் என்சிஆர்ல மெயினா இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் protoplasm contain plastids and central vacuole and nucleus will be seen in எங்கன்னு கேட்டா brown algae. ஓகேவா? ரைட். ஸோ பாருங்க செல் வால் பார்க்கலாமா. ஸோ பாருங்க அவுட் சைட் நமக்கு என்ன இருக்க போகுது, நமக்கு ஒரு ஜெலட்டினஸ் கவரிங், தட் இஸ் ஹைட்ரோகொலாய்டு ஆல்ஜின் இருக்கும். தென் இன்னர் வால் எதால மேட் அப் ஆயிருக்கும், இன்னர் வால் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ். ஓகே, தென் நீங்க பிளான் பாடி கொஞ்சம் நல்லாவே டிஃபரன்ஷியேட் ஆயிருக்கும். ஸோ எப்படி, ஓகே, ஸோ லெட் அஸ் கன்சிடர் இதுதான் சப்ஸ்ட்ரேட். ஓகேவா? ஸோ அது ஒரு ராக் மேலேயோ ஒரு சாண்ட் மேலே ஒரு இடத்துல இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இந்த சப்ஸ்ட்ரேட் எல்லாம் அட்டாச் ஆயிருக்கு, தே ஆர் கோயிங் டு ஹேவ் த ஹோல் ஃபாஸ். ஓகே, ஹோல் ஃபாஸோட வேலை என்ன, சப்ஸ்ட்ரேட் எல்லாம் அட்டாச் ஆகுது. அண்ட் இங்க ஸ்டாக் லைக், யூ கேன் see here ஸ்டாக் லைக் நமக்கு என்ன இருக்கு, ஸ்டைப் இருக்கு. அண்ட் லீஃப் லைக் photosynthetic organ யாருன்னா ஃப்ரான்ஸ். ஓகே, அப்ப என்ன சொல்லலாம், plant body in case of brown algae நல்ல டிஃபரன்ஷியேட் ஆயிருக்கு. ஸோ சப்ஸ்ட்ரேட்ல அட்டாச் ஆயிருக்கு, we are having the whole fast. அண்ட் ஸ்டாக் மாதிரி என்ன இருக்கு, ஸ்டைப் இருக்கு. அண்ட் லீஃப் லைக் photosynthetic organ யாரு, நம்மளோட ஃப்ரான்ஸ். இதை டைரக்டா அப்படி கேட்பாங்க, லீஃப் லைக் photosynthetic organ எது, ஹோல் ஃபாஸ்டா டைப் ஆஃப் ஃப்ரான்ஸா, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்க நம்ம பார்க்குற இந்த பிளான்ட் கிங்ல பார்க்க போற ஒவ்வொரு டயக்ராமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ரைட். ஸோ பாருங்க, plant body is differentiated. So substrate and lattice இருக்கு, we are having the whole far. And stalk like என்ன இருக்கு, stipe. And leaf like photosynthetic organ யாரு, that is fronds. Okay, then இங்க example என்ன இருக்கு நமக்கு, Dictyota, Ectocarpus, Laminaria, Sargassum and Fucus. These are the example for நம்மளோட brown algae. ஓகேவா? ஸோ என்னது, Dictyota, Ectocarpus, Laminaria, Sargassum and Fucus. Okay. Next, moving to the reproduction. So முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இங்கேயும் வெஜிடேட்டிவ் reproduction என்னது, fragmentation. Okay, all the three algae will shows the fragmentation. And இங்கே asexual spore யாரு, நம்மளோட zoospore. இங்கெல்லாம் மெயினா பார்க்க வேண்டிய இந்த zoospore எப்படி இருக்குன்னா பியர் ஷேப்ல இருக்குமா. ஓகே, இட் இஸ் பியர் ஷேப்ல எப்படி இருக்க போகுது. அண்ட் இதுல எவ்வளவு ஃபிளஜெல்லா இருக்கும், 2 ஃபிளஜெல்லா இருக்கும். பட் ஒன்னு வந்து இப்படி லென்த்தா இருக்கும், அண்ட் இன்னொன்று வந்து குட்டியா இருக்கும். அண்ட் எங்க அட்டாச் ஆயிருக்காங்க, they were attached to the lateral. ஓகே, ஸோ முன்னாடி கிரீன் ஆல்கேல பார்த்தோம் எவ்வளோ ஃபிளஜெல்லா இருந்தது, 2 to 8 ஃபிளஜெல்லா. அவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்க, they were equal. ஓகே, ரைட். ஸோ பட் இங்க பாத்தீங்கன்னா only 2 ஃபிளஜெல்லா, this is 1. ஓகே, தென் இன்னொன்னு இருக்க போகுது. அண்ட் இவங்களோட லென்த் எப்படி இருக்கு, அன்ஈக்குவலா இருக்கு. அண்ட் வேர் தே ஹேவ் அட்டாச்ட் லேட்டரலி, இந்த 3 பாயிண்ட் பாருங்க, 2 ஃபிளஜெல்லா ரெண்டுமே அன்ஈக்குவலா இருக்கு. அண்ட் எங்க அட்டாச் ஆயிருக்கு, லேட்டரலா அட்டாச் ஆயிருக்கு. Then moving to the sexual reproduction. இங்க 3 டைப் ஆஃப் gametic fusionமே இருக்கும், ஐசோகேமஸ், அனைசோகேமஸ், ஊகேமஸ். இது எல்லாமே இருக்கும். அண்ட் நீங்க ஸ்பெசிஃபை பண்ணி ஒரு செக்ஸ் ஆர்கன் கொடுத்துருப்பாங்க, தட் இஸ் oogoneum. Oogoneum is nothing but is a female sex organ. ஓகேவா? ஸோ இந்த oogoneumக்குள்ள என்ன டைப் ஆஃப் gametic fusion நடக்க போகுதுன்னா oogamous டைப் ஆஃப் gametic fusion. ஓகேவா? ஸோ அப்போ ஃபீமேல் கேமெட் வந்து oogoneumக்குள்ள தான் இருக்கும், மேல் கேமெட் வந்து இங்க ரீச் ஆகணும். அப்போ ஃபீமேல் கேமெட் will be large and non-motile, மேல் கேமெட் மேபி மொட்டைலா இருக்கலாம், நான் மொட்டைலா இருக்கலாம். ஸோ இங்க வந்து இது ஃபியூஸ் ஆகுது. ஸோ அதான் என்ன சொல்லியிருக்காங்க, oogoneum will be seen in the oogamous type of feces. ஓகே, அவங்களெல்லாம் இது பண்ணுவாங்க. தென் நெக்ஸ்ட், இந்த gametic fusion உள்ள மட்டும் தான் நடக்குமா? நோ, it can takes place externally also. வெளியும் நம்மளால பார்க்க முடியும், எங்க, வாட்டர்ல. ஓகேவா? அப்போ gametic fusion வந்து inside the sex organ oogoneumக்குள்ளேயும் நடக்கலாம், வேற வெளியே எக்ஸ்டர்னலாவும் நடக்கலாம். எங்க, வாட்டர்ல. ஏர்லையான்னு கேட்டா கிடையாது, பிகாஸ் ஆல்கேல எங்க இருக்கு, வாட்டர்ல தான் இருக்கு. ஸோ அப்போ இன்சைட் த வாட்டர் தான் நமக்கு என்ன நடக்கும், இந்த gametic fusion நடக்கும்.
ரைட். ஸோ தென் இந்த கேமெட்டுக்கும் சேம் ஸ்டோரி லைக் நம்மளோட ஃபிளஜெல்லா மாதிரி தான். ஸோ இங்கேயுமே பாருங்க கேமெட் மேபி பியர் ஷேப் ஆர் பைரிஃபார்ம். ஸோ அப்போ இந்த கேமெட்லேயே என்ன இருக்க போகுது, 2 ஃபிளஜெல்லா இருக்கு, ஒன்று லாங்காகவும் இன்னொன்று ஷார்ட்டாகவும் இருக்கும். ஓகே, ஸோ பாருங்க bearing 2 flagella, they were laterally attached. So then these are the diagrams of நம்மோட brown algae inside la கொடுத்திருக்காங்க. So first one is laminaria, then fucus, and last we are having the dictyota. Okay, so முன்னாடி இந்த laminaria diagram எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். fronds, stipe, holdfast, same story தான் இங்கேயும். இங்க you can add this point. Okay, என்ன இருக்கு, air bladders எல்லாமே நமக்கு இங்க present ஆயிருக்கு, right? Then இங்க dichotomously branch. Okay, ரெண்டு branches தான் முடியுது இல்லையா? So இந்த dichotomously branchனால தான் இது என்ன சொல்றோம், dictyota. ஓகேவா? So அப்ப brown algae கீழ என்னென்ன diagram கொடுத்திருக்காங்க, laminaria, then fucus, and we are having the dictyota also. Okay, Nila, thanks for taking plant kingdom. Okay, உங்களோட ரெக்வெஸ்ட்காக தான் நான் plant kingdom எடுக்கிறேன். ஓகேவா? ரைட். ரைட்டா, தென் மூவிங் டு த ரெட் ஆல்கே. ஓகே, ஸோ ரெட் ஆல்கேவும் நம்ம கிரீன் ப்ரௌன் ஆல்கே மாதிரி தான் நம்ம எங்கே பார்க்க போறோம்னா மெரைன் கண்டிஷன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஸ்பெஷலாக கொடுத்துருப்பாங்க. தேவர் பிரசன்ட் இந்த வெல் லைட்டட் ரீஜன்ல இருக்கும், டெப்த் ஆஃப் த ஓஷன்ல இருக்கும். தென் வேற எங்கே இருக்குன்னா நெக்ஸ்ட் வெல் பிரசன்ட் த வார்மர் ரீஜனை கூட கொடுத்துருப்பாங்க. யூ கேன் see here. ஸோ மெயினாக அவங்க எங்கே இருப்பாங்க, மெரைன்ல எங்கே இருக்கும், they may seen in the warmer region. இது மட்டும் இல்லாமல் they will be seen in the well lighter region la irupanga and depth of the ocean la irupanga because they are having the pigment called orphycoerythrin. So adu irukanaala avanga depth of the ocean la irundhu kuda they can do the photosynthesis, right? Then inga parunga they are having the pigment called orphycoerythrin. idha enna panna podhu avangalukku red color கொடுக்க போகுது. தென் என்னென்ன குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்கும். ஸோ குளோரோஃபில் A and குளோரோஃபில் D. ஓகேவா? கிரீன் ஆல்கேல என்ன பார்த்தோம், குளோரோஃபில் A, குளோரோஃபில் B. brown algae என்ன பார்த்தோம், chlorophyll A, chlorophyll C. and இது red algae நால நமக்கு chlorophyll A and chlorophyll D வந்து இருக்கும். ஓகேவா? then இவங்க எல்லாமே mostly they are multicellular students. ஓகேவா? so most of them are multicellular, right? then ரெண்டு இடத்துல நம்ம பார்க்க போறோம் complex body organization and complex force fertilization event. so இந்த complex wordலாம் வந்து you can go for the red algae. கண்ணை மூட்டு போடுங்க. ஓகே, தென் இங்க ஸ்டோரேஜ் ஃபுட் மெட்டீரியல் யாரு, ஹியர் த ஸ்டோரேஜ் ஃபுட் மெட்டீரியல் இஸ் ஃப்ளோரிடன் ஸ்டார்ச். யாரு, ஃப்ளோரிடன் ஸ்டார்ச். இந்த ஃப்ளோரிடன் ஸ்டார்ச்சை கம்பேர் பண்ணியிருப்பாங்க. இட் இஸ் ஸ்ட்ரக்சர்லி சிமிலர் டு யாரு மாதிரி, அமிலோபெக்டின் அண்ட் கிளைகோஜன் மாதிரி இருக்க போகுது. ஸோ இந்த ஸ்டோரேஜ் ஃபுட் மெட்டீரியல் யாரு, ஃப்ளோரிடன் ஸ்டார்ச். ஓகே, இது எப்படி இருக்கு, ஸ்ட்ரக்சரா சிமிலரா இருக்கு யாரு மாதிரி. ஸோ ஸ்ட்ரக்சர்லி சிமிலர் டு அமிலோபெக்டின் அண்ட் கிளைகோஜன் கேட்பாங்க. ஸோ ரெட் ஆல்கேல ஸ்டோரேஜ் ஃபுட் மெட்டீரியல் யாரு, டைரக்டா கேட்கலாம், ஃப்ளோரிடன் ஸ்டார்ச். RS. So எங்க வந்து ஸ்டோரேஜ் ஃபுட் மெட்டீரியல் ஸ்ட்ரக்சர்லி சிமிலர் டு அமிலோபெக்டின் அண்ட் கிளைகோஜன் இந்த மாதிரி எங்க ஸ்டோர் ஆயிருக்கும் கேட்டா you have to go for the red algae. ரைட்டா? ரைட். இங்க 4 எக்ஸாம்பிள் தான். Porphyra, Falcifornia, Gracilaria, Gelidium. You can easily remember like இத p square னு ஞாபகம் வச்சுக்கலாம். we can remember it like p square. okay, Porphyra, Falcifornia, and g square, Gracilaria and Gelidium. so இந்த மாதிரி நம்ம ஈஸியா கூட இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், p square and g square. okay, ரைட்டா? ஸோ இதெல்லாம் தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ ஒன்ஸ் அகேன் ஐ வில் ரிப்பீட் ஃபார் யூ பீப்பிள். ஓகேவா? ஸோ orphycoerythrin இது மெயினாக எங்கே பார்க்கலாம், இட் வில் பி சீன் இன் த மெரைன் கண்டிஷன். எங்கே வார்மர் ஏரியாவில் வெல் லைட்டர் ரீஜன்லையும் பார்க்கலாம், டெப்த் ஆஃப் த ஓஷன்லையும் நம்ம பார்க்க முடியும். ரைட்லையா? ஸோ இங்கே வி ஆர் கோயிங் டு see the complex body organization and இங்கே மோஸ்ட் ஆஃப் them are multicellular. and storage food material எப்படி இருக்க போகுது, ஸோ storage food material is Floridan starch. இது எப்படி இருக்கும், structurally similar to amylopectin and glycogen, right? நெக்ஸ்ட் பாருங்க, இங்க reproduction என்னது. ஸோ இங்க நமக்கு vegetative reproduction by fragmentation. ஸோ முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், all the 3 algae will shows the fragmentation தான். ஓகேவா? ஸோ அப்போ brown algae, green algae, red algae மூணுலி நடக்கிற ஒரே ஒரு vegetative reproduction என்னது, fragmentation. ஓகே, ரைட். இங்க asexual spore. ஓகே, asexual spore யாரு, நம்ம zoospore. it is completely non-motile. ஓகேவா? ஸோ இன் கேஸ் ஆஃப் ரெட் ஆல்கே நம்மளோட asexual spore இருக்கட்டும் இல்லைன்னா sexual gamete இருக்கட்டும் எல்லாருமே non-motile தான். ஓகேவா? ஸோ பாருங்க, ஸோ பாய் இங்க கேமெட்ஸ்மே non-motile. ஓகே, இங்க ஒரே ஒரு டைப் ஆஃப் கேமெட்டிக் ஃபியூஷன் தான் இருக்க போகுது, தட் இஸ் ஒன்லி oogamous டைப் ஆஃப் கேமெட்டிக் ஃபியூஷன் மட்டும் தான் இங்க இருக்க போகுது. ஓகே, வேற brown algae and green algae என்ன பார்த்தோம், 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேமெட்டிக் ஃபியூஷன் பார்த்தோம். ரைட்ல oogamous, isogamous and anisogamous பார்த்தோம். இங்க ப்ரௌனும் ரெட்ல, சாரி ப்ரௌன்லயும் நம்ம கிரீன்லயும். வேற ரெட்லன்னு வரும்போது ஒண்ணு தான் oogamous டைப் ஆஃப் கேமெட்டிக் ஃபியூஷன் பார்க்க போறோம். அண்ட் முன்னாடியே சொன்ன 2 காம்ப்ளெக்ஸ் வேர்டு வரும்னு, ஒன்று வந்து காம்ப்ளெக்ஸ் பாடி ஆர்கனைசேஷன், இன்னொன்று காம்ப்ளெக்ஸ் ஃபோர்ஸ் ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட்.
So இது ரெண்டு எங்க பார்த்தாலும் you can go for the red algae. Red algae எக்ஸாம்பிள் என்னது? Porphyria, Falcifornia, Gracilaria and Chelidea. And இங்க டயகிராம் கொடுத்திருக்காங்க பாருங்க. Falcifornia and Porphyria. ஓகேவா? So then Falcifornia you can remember like நிறைய branches இருக்கு. நிறைய branches இருக்கா? So you can remember like Falcifornia. That's it. Okay. Then moving to the life cycle of algae. Algae ஓட life cycle பார்க்கலாமா? So இங்க ஜெனரலா பிளான்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு டைப் ஆஃப் பிளான்ட் பாடி இருக்கு. ஒன்னு gametophyte, இன்னொன்னு sporophyte. Gametophyte na enna gamete forming plant body da nama solra gametophyte. Okay, so generally the gametophyte eppadi irukna haploid ah da irukum. Let us consider the haploid gametophyte. Okay, the gametophyte enna panadhu gametogenesis moolama it is going to form the two gametes. Okay, so idu or gamete, idu or gamete, appo rendu perume eppadi haploid n plus n. அப்ப n plus n என்ன ஆகுது? fuse ஆகுது. syngamy is nothing but fertilization. அப்ப n plus n fuse ஆனா நமக்கு என்ன கிடைக்கும்? Here we are going to get the diploid zygote. In the diploid zygote da edha represent பண்ணுது? It is going to represent the sporophyte. Okay va? So appo namoda sporophytic stage algae yaru represent பண்றான்னு கேட்டா ஒரு single celled sporophyte தான் zygote தான் நம்மளோட sporophytic stage வந்து represent பண்ணுது. In case of algae ல zygote வந்து என்ன பண்ணுது? Zygote is undergoing the meiosis. Generally zygote என்ன பண்ணும்? It will undergo mitosis. Mitosis போய் embryo form. But in case of algae ல zygote என்ன பண்ணுது? Meiosis வந்து போகுது. அப்ப meiosis போனா என்ன ஆகும்? இந்த 2n will become haploid spores ஆ மாறிடும். Okay, spores ஓட ploid என்ன ஆயிடும்? Haploid. Then இந்த spores ல இருந்து நமக்கு again haploid gametophyte வரும். ஓகேவா? ஸ்போர்ஸ்ல இருந்து ஸ்போரோஃபைட் வராது, ஸ்போர்ஸ்ல இருந்து gametophyte தான் வரும். சோ சிம்பிளான क्वेश्चन, இதுலயே மிஸ்டேக் பண்ணிட கூடாது. ஓகேவா? Right? So this is the life cycle of algae. Most of the life duration in the life cycle they will be haploid in nature. So அப்ப இந்த life cycle நாம என்ன சொல்றோம்? We are calling them as a haplontic life cycle. Okay? So பாருங்க, gametophyte இருக்கு, haploid இருக்கு. So gametogenesis மூலமா ரெண்டு gamete form பண்ணுது. So இந்த ரெண்டு gamete என்ன ஆறாங்க? Fuse ஆகும். அப்ப n plus n fuse ஆனா என்ன கிடைக்கும்? Will be getting the 2n. Okay, so அந்த 2n தான் என்னது? sporophyte represent பண்ணுது. எப்பயுமே sporophyte diploid ஆ இருக்கும், எப்பயுமே gametophyte haploid ஆ இருக்கும். Okay, right? Then இந்த sporophyte ல இருக்கிற இந்த zygote இருக்குல, so it will be undergoing meiosis. அப்ப meiosis போனா என்ன கிடைக்கும்? Will be getting the haploid spores. அப்ப அந்த haploid spores germinate ஆனா ஒரு haploid structure தான ப்ரொடியூஸ் பண்ண முடியும். So this haploid spores will be developed into a gametophyte. அப்ப most of the life cycle பாருங்க, life cycle ஓட most of the durationல நமக்கு என்ன இருக்கு? இந்த gametophytic stage தான் இருக்குது. ஓகே, அப்ப இந்த மாதிரி life cycle நம்ம என்ன சொல்றோம்? Haplontic life cycle will be seen in case of most of the algae. Okay, so algae ல ஏதாவது டவுட் இருக்கா ஸ்டூடண்ட்ஸ்? Is there any doubt in algae? Okay, so is there any doubt? So நம்ம algae முடிச்சாச்சு. இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? Take next lesson biology classification. Okay, பாப்போம் next biology classification என்ன பார்க்கலாம். Okay, இங்க எல்லாமே நேர் விருப்பம் படி தான் போகும். ஓகேவா? So உங்களுக்கு என்ன சாப்டர் நெக்ஸ்ட் எடுக்கணும், எதை சொல்றீங்களோ அதுபடியே நம்ம போலாம். No issues in that. So இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? கமெண்ட் பண்ணுங்க. So யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ, லைக் பண்ணுங்க. ஓகே, okay Harshini, okay, fine. Okay, next polama. So next moving to the bryophyte. So bryophyte குள்ள போறதுக்கு முன்னாடி we need to see the plant body. Okay, plant ஓட பாடியை முன்னாடி சொல்லிருக்கேன், ரெண்டா கிளாஸிஃபை பண்றோம். ஒன்னு gametophyte, இன்னொன்னு sporophyte. அப்ப gametophyte னா என்ன? Gametophyte is nothing but these are the gamete producing body. யாரெல்லாம் gamete ப்ரொடியூஸ் பண்ண போறானோ அவன் எல்லாத்தையும் என்ன சொல்றோம்? gametophyte. Phyte னா என்னது? plant. gamete ப்ரொடியூஸ் பண்ணா அப்ப என்ன சொல்லலாம்? gametophyte. ஜெனரலா இந்த gametophyte எப்பயுமே haploid ஆ இருக்கும். கண்ணா மட்டும் சொல்லலாம் gametophyte will be always haploid. Okay, then coming to the sporophyte. Sporophyte னா என்னது? It is going to produce a spore. Okay, எந்தெந்த plant bodyலாம் spores ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதை நம்ம என்ன சொல்றோம்? We are calling them as a sporophyte. Then எப்பயுமே இந்த sporophyte இருக்குல, it will be always diploid. அப்ப gametophyte னா சொன்னா haploid, sporophyte சொன்னா diploid, right?
then in case of bryophyte, these sporophyte will depend on the gametophyte. Okay, ஏன் அந்த sporophyte gametophyte depend பண்ணி இருக்கணும்? Okay, because இந்த sporophyte ஆல photosynthesis பண்ண முடியாது. அப்ப photosynthesis பண்ண முடியாதுன்னா அப்ப இது என்ன பண்ணும்? இங்க photosynthesis பண்ணக்கூடிய gametophyte வச்சிருக்கோம் எங்க bryophytesல. அப்ப இந்த gametophyteல இருந்து என்ன பண்ணிக்க போகுது? Food, water எல்லாமே எடுத்துக்க போகுது. So அதனால தான் sporophytes depend on the gametophyte. And இங்க இந்த gametophyte இருக்குல, it is independent and dominant. Independent என்னது? So இதெல்லாம் photosynthesis பண்ண முடியும். அப்ப photosynthesis பண்ண முடியும்னா இதால என்ன பண்ண முடியும்? It can show the independent existence. And dominant ஏன் சொல்றாங்கன்னா இதோட லைஃப் சைக்கிள், அதாவது நம்ம bryophyteோட லைஃப் சைக்கிள் மோஸ்ட் ஆஃப் த டியூரேஷன் என்ன தான் பார்க்க போறோம்? இந்த gametophyte தான் பார்க்க போறோம். அதான் இத டாமினன்ட் ஸ்டேஜ்னு சொல்றோம். whereas இந்த sporophyte இருக்குல, this sporophyte stage is short lived. அப்ப கொஞ்ச நாளைக்கு தான் இந்த sporophytic stage இருக்கும், அதுக்கப்புறம் இது வந்து ட்ரை ஆகி போயிடும். ஸோ அதனால தான் sporophyte is short lived and it is depend on the gametophyte, whereas gametophyte எப்படி இருக்கு? Independent and dominant. ஓகேவா? ஸோ இந்த sporophyte எப்படி இருக்கலாம்? ஸோ இந்த sporophyte will be erect, whereas gametophyte can be prostrate or erect. Okay, prostrateனா எப்படி? ஹரிசாண்டலா, சாயிலுக்கு ஹரிசாண்டலா க்ரோ ஆகிறதா என்ன சொல்றோம்? ப்ராஸ்டேட். whereas இந்த gametophyte எப்படி க்ரோ ஆகலாம்? இந்த மாதிரி எரெக்டாவும் க்ரோ ஆகலாம். பட் sporophyte எப்பயுமே எரெக்டா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு பிளான்ட் பாடியும் கிளியர்னு நினைக்கிறேன். ஸோ will be entering into the bryophytes. ஓகேவா? ஸோ bryophytes நம்ம என்ன சொல்லுவோம்? generally it is known as amphibians of plant kingdom. ஏன் amphibians of plant kingdom சொல்லணும்? Okay, so நமக்கு தெரியல amphibians even though they will be present in the land. Okay, but அவங்களுக்கு செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் என்ன வேணும்? they require water for their sexual reproduction, right? so அதே மாதிரி தான் நம்ம algae ஃபுல்லா வாட்டர்ல இருந்தது, இந்த bryophytes என்ன பண்ணுச்சு? கொஞ்சம் கொஞ்சமா லேண்டுக்கு வந்தது. பட் ஈவன் தோ லேண்டுக்கு வந்தாலும் இது கம்ப்ளீட் லேண்ட் பிளான்ஸ் தான் கேட்டா கிடையாது. பிகாஸ் அவங்களுக்கு என்ன வேணும்? for sexual reproduction they need water. okay, because they need water for sexual reproduction. okay, அந்த gametic fusion எல்லாத்துக்கும் நமக்கு என்ன வேணும்? வாட்டர் வந்து தேவை. ஸோ அதனால தான் இதை என்ன சொல்றோம்? bryophytes amphibians of plant kingdom. okay, then இந்த bryophytes எங்க பார்க்கலாம்? algae எங்க பார்த்தோம்? aquaticல பார்த்தோம். இந்த bryophytes எங்க பார்க்க போறோம்னா we are going to see them in the cool, damp and shady places. cool, humid, damp and shady places அவங்கள பார்க்க போறோம். ஏன் சார் இவங்க எங்க பிரசன்ட் ஆயிருக்காங்க? ஏன் இங்க பிரசன்ட் ஆயிருக்காங்க? பிகாஸ் அவங்களுக்கு என்ன வேணும்னு முன்னாடியே பார்த்தோம். they require water for sexual reproduction. so இந்த கண்டிஷனால தான் they will be present in the cool, damp and shady places. okay, so when compared to algae, bryophyte plant body கொஞ்சம் டிஃபரன்ஷியேட்டா தான் இருக்கும். பிகாஸ் algae ஓட இந்த bryophyte யாரு? கொஞ்சம் அட்வான்ஸ்ட் இல்லையா? so அதான் சொல்றாங்க, so body of these bryophytes will be more differentiated when compared to the algae. okay, இங்க plant body என்னது? here plant body is thalloid. okay, thalloid னா என்னது? ஸோ இங்கே நமக்கு ட்ரூ ரூட் ஸ்டெம் லீஃப் எதுவுமே இருக்காது. ஓகே, ஏன் ட்ரூ ரூட் ஸ்டெம் லீஃப் இருக்காது? பிகாஸ் இங்கே தேர் இஸ் நோ வாஸ்குலர் பண்டல். ஓகேவா? வாஸ்குலர் பண்டல்னா யாரு? xylem phloem ரெண்டுமே இங்கே ஆப்சென்ட். ஓகேவா? வாஸ்குலர் பண்டல் இப்போ இங்கே வாஸ்குலர் பண்டலா ஆப்சென்ட். இப்போ வாஸ்குலர் பண்டல் ஆப்சென்டா இருந்தா, ஓகேவா, வாஸ்குலர் பண்டல் ஆப்சென்டா இருந்தா xylem phloem என்ன இருக்காது. ஜெனரலா xylem phloem இருந்தா மட்டும் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ட்ரூ ரூட் ஸ்டெம் லீஃப்னு சொல்லுவோம். அப்போ இங்க xylem phloem இல்ல, அப்ப ட்ரூ ரூட் ஸ்டெம் என்னால சொல்ல முடியாது. அதுக்கு பதிலா நான் என்ன சொல்ல போறேன்? ஸ்டெம் லைக், லீஃப் லைக், root like structure னு சொல்ல போறோம். okay, so let's see here. so இங்க we are going to have the root like structure. யார் இது? that is rhizoids. okay வா? so see here they lack the true root stem leaf எதுவுமே இருக்காது. அப்ப அதுக்கு பதிலா என்னதான் இருக்கும்? they will be having root like structure, leaf like structure, stem like structure. okay வா? so NCERT ல மெயினா ஒண்ணே தான் பேசுறாங்க, root like structure, that is rhizoids. okay வா? so இந்த rhizoids unicellular-ஆவும் இருக்கலாம், மல்டிசெல்லுலராகவும் இருக்கலாம். ஓகே, ரைசைட்ஸ் என்னது? ஒரு ரூட் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ அதுலேருந்து என்ன பண்ண போகுது? வாட்டர் மினரல்ஸ் எல்லாமே அப்சர்வ் பண்ணி கொடுக்க போகுது. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்தாச்சு? ஸோ bryophytes are amphibians of plant kingdom because they require water for their sexual reproduction. and இவங்க எங்க இருப்பாங்க? they will be present in the cool, damp and shady place தான் இவங்க இருப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கு என்ன வேணும்? sexual reproduction வாட்டர் வேணும். and இவங்களோட plant body will be more differentiated when compared to யாரு? so algae. so இங்கேயும் plant body எப்படி தான் இருக்கும்? thalloid plant body தான் இருக்கு. because here the vascular bundles, okay, vascular tissues are absent. okay, அப்படி vascular tissues absent ஆனதுனால true root stem leaf இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்ப root like, stem like, leaf like structure தான் இருக்க போகுது. அப்ப நம்ம மெயினா பார்க்க போற ஒண்ணே தான் என்னது? root like structure which is known as rhizoids. okay, so அந்த root like structure rhizoids நமக்கு எப்படி இருக்கலாம்? they may be unicellular-ஆ இருக்கலாம், or else they may be multicellular-ஆ கூட இருக்கலாம். ஓகேவா? ரைட், then next போலாமா?
ஸோ பாருங்க இங்க மெயின் பிளான்ட் பாடி யாரு நம்மளோட கேமெட்டோஃபைட். முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஸோ கேமெட்டோஃபைட் தான் இண்டிபெண்டன்ட் அண்ட் டாமினன்ட். கேமெட்டோஃபைட் எப்பயுமே எப்படி இருக்கும், ஹாப்ளாய்டா டிப்ளாய்டா. ஸோ ஹியர் த மெயின் பிளான்ட் பாடி இஸ் ஹாப்ளாய்ட். அந்த ஹாப்ளாய்டு யாரு, இந்த கேமெட்டோஃபைட் தான். ஓகேவா. அண்ட் ஹியர் த செக்ஸ் ஆர்கன்ஸ் ஆர் மல்டிசெல்லார் அண்ட் ஜாக்கெட்டட். ஓகே, செக்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு அவுட்டர் கவரிங்லாம் இருக்கு. ஸோ அதனால செக்ஸ் ஆர்கன்ஸ் ஆர் மல்டிசெல்லார் அண்ட் ஜாக்கெட்டட் நம்ம சொல்றோம். அண்ட் மேல் செக்ஸ் ஆர்கன் பேர் என்ன, ஆந்த்ரிடியம். ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் பேர் என்ன, ஆர்கிகோனியம். ஓகேவா. ஸோ இந்த மேல் செக்ஸ் ஆர்கனுக்குள்ள என்ன ப்ரொடியூஸ் ஆகும், மேல் கேமெட் இல்லையா. ஸோ இந்த மேல் கேமெட் எப்படி இருக்க போகுது, ஸ்பைரலி காயில்டு பைஃபிளாஜெலேட்டட் ஆந்த்ரோசாய்ட்ஸ். யாரு, அதுதான் மேல் கேமெட். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்பைரலி காயில்டு மேல் கேமெட் இருக்கும். இதுதான் 2 ஃபிளாஜெல்லா எப்படி ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ திஸ் இஸ் அ ஸ்பைரலி காயில்டு மேல் கேமெட். அதான் என்ன சொல்றோம், ஆந்த்ரோசாய்ட்ஸ். ஃபிளாஜெல்லா இருக்கு இல்லையா, யூ கேன் see here 2 ஃபிளாஜெல்லா இருக்கு, அதனால பைஃபிளாஜெல். அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் யாருன்னா ஆர்கிகோனியம். ஸோ இந்த ஆர்கிகோனியம்குள்ள எனக்கு ஒரே ஒரு எக் தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ இந்த ஆர்கிகோனியம்குள்ள சிங்கிள் எக் தான் ப்ரொடியூஸ் ஆக போகுது. திஸ் எக் வில் பி நான் மோட்டைல். ஓகே, பிகாஸ் இங்க என்ன டைப் ஆஃப் கேமெட்டிக் ஃபியூஷன் நடக்க போகுது, என்ன டைப் ஆஃப் கேமெட்டிக் ஃபியூஷன் நடக்க போகுதுன்னா oogamous. ஓகேவா, என்ன டைப் ஆஃப் கேமெட்டிக் ஃபியூஷன் நடக்க போகுது, oogamous. அப்போ இங்க பாருங்க ஃபீமேல் எப்படி இருக்கு, லார்ஜா இருக்கு, நான் மோட்டைலா இருக்கும். அண்ட் ஹியர் மேல் வில் பி ஸ்மால் அண்ட் மோட்டைல், பிகாஸ் 2 ஃபிளாஜெல்லா இருக்குல்ல, இப்போ அதெல்லாம் மூவ் பண்ண முடியும். ஸோ இந்த மேல் கேமெட் தான் வித் த ஹெல்ப் ஆஃப் வாட்டர் இது என்ன பண்ண போகுது, ஃபீமேல் செக்ஸான ஆர்கிகோனியம் போகும், தென் அதுக்குள்ள இருக்க எக்குள்ள ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால தான் என்ன சொல்றோம், செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷனுக்கு வாட்டர் வேணும் அப்படின்னு சொல்றோம். ஓகே, தென் இங்க ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனோட ஷேப் மட்டும் கொடுத்துருப்பாங்க. இட் இஸ் ஃபிளாஷ் ஷேப். யார் அது, ஆர்கிகோனியம். ஓகேவா, ரைட். ஸோ இந்த ஆந்த்ரோசாய்ட்ஸ் முன்னாடி சொன்னலையா, they will be released into the water. யாரு, மேல் கேமெட். அண்ட் இவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளோட ஃபீமேல் செக்ஸ் தான் ஆர்கிகோனியம் கிட்ட கான்டாக்ட்ல வருவாங்க. தென் ஃபர்தரா இந்த ஆந்த்ரோசாய்ட்ஸ் என்ன பண்ணும், ஆர்கிகோனியம்குள்ள என்டர் ஆகி எக்கு கூட ஃபியூஸ் ஆகும். எக்கு கூட ஃபியூஸ் ஆகி நமக்கு என்ன கிடைக்க போகுது, ஹியர் we are going to get the diploid structure, that is zygote. ஓகேவா, 2n zygote எனக்கு கிடைக்கும். ஓகேவா. ஸோ பாருங்க இங்க மெயின் பிளான்ட் பாடி யாரு, கேமெட்டோஃபைட். இந்த கேமெட்டோஃபைட் எப்பவுமே எப்படிதான் இருக்கும், ஹாப்ளாய்டா தான் இருக்கும். அப்ப இந்த கேமெட்டோஃபைட் என்ன ப்ரொடியூஸ் பண்ண போகுது, கேமெட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஓகேவா. ஸோ அப்போ இங்க கேமெட் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு நமக்கு என்ன வேணும், செக்ஸ் ஆர்கன்ஸ் வேணும் இல்லையா. செக்ஸ் ஆர்கன்ஸ் தானே கேமெட் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்ப மேல் செக்ஸ் ஆர்கன் யாரு, ஆந்த்ரிடியம். ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் யாரு, ஆர்கிகோனியம். அப்போ இந்த ஆந்த்ரிடியம்ல இருந்து நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆக போகுது, many male gametes are going to release. Okay, நிறைய biflagellated male gametes எல்லாமே ரிலீஸ் ஆக போகுது. Then next ஆர்கிகோனியம் இருக்கா, ஃபீமேல் செக்ஸ் இது எப்படி இருக்கு, ஃபிளாஷ் ஷேப்ல இருக்கு. அதுல ஒரே ஒரு சிங்கிள் ஃபீமேல் கேமெட் எக் இருக்க போகுது. ஸோ தென் இந்த மேல் கேமெட் ஆந்த்ரோசாய்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் வாட்டர். ஓகே, வித் த ஹெல்ப் ஆஃப் வாட்டர் என்ன பண்ணுவாங்க, they are going to reach the female sex ஆர்கிகோனியம். Then further they will be fused with the egg and they are going to form the diploid structure, that is zygote ஃபார்ம் பண்ண போகுது. ஓகேவா, இதெல்லாம் தான் செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் பார்க்க போறோம். You can see here. ஓகேவா. ஸோ பாருங்க reproduction. First we are going to see the sexual reproduction. ஓகேவா. ஸோ இங்க செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் என்ன டைப் ஆஃப் கேமெட்டிக் ஃபியூஷன் we are going to see, oogamous type of gametic fission. அப்போ oogamousனா எப்படி இருக்கும், female will be large and non-motile இருக்க போகுது. யார் அது, egg, right? Okay, what about the male gamete? So male gamete will be a small and motile. Okay, இங்க small and motile இருக்கு. That is எவ்வளவு flagella இருக்கு, you can see here 2 flagella present ஆயிருக்கு இல்லையா. ஸோ அப்போ அவன் தான் யாரு, anthrozoids. Okay, so அப்போ இந்த மாதிரி gametic fission தான் என்ன சொல்றோம், oogamous. Here you can see the gametophytic stage and sporophytic stage. Okay, so in the gametophytic stage ஓட ploidy என்னவா இருக்கும், haploid. Okay, so then இங்க it is going to have the root like structure which is known as rhizoids எல்லாம் present ஆயிருக்கும். இப்போ rhizoids present ஆயிருக்கு, இது green colorல இருக்கு, அதாவது photosynthetic pigments எல்லாம் இருக்க போகுது. அப்போ இதெல்லாம் என்ன பண்ண முடியும், photosynthesis பண்ண முடியும், soil இருந்து water minerals absorb பண்ணும். But what about the sporophyte? Sporophyte green colorல இருக்கா, it is in non green color. அப்ப இதெல்லாம் என்ன பண்ண முடியாது, photosynthesis பண்ண முடியாது. அப்ப photosynthesis பண்ண முடியாதுனா it is going to take food everything from the in the gametophyte. So அதான் sporophyte. In case of நம்ம bryophytes it is depend on the gametophyte. Okay, எதுக்காக food water minerals எல்லாமே இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்க போகுது, gametophyte தான் டிபெண்ட் பண்ணி இருக்க போகுது. ஸோ இங்க நான் ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறது ஃபியூனேரியாவோட டயக்ராம். ஓகே, ஸோ அப்புறம் ஸ்போரோஃபைட்ல ஃபுட், சீட்டா, கேப்சூல் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். ஓகே, here you have to remember sporophyte வந்து diploid இருக்கும், gametophyte வந்து haploid இருக்கும். and இங்க sporophyte எல்லாம் ஃபுட் டிபெண்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. so it will be depend on the gametophyte. இது மட்டும் தெரிஞ்சா போதும். then further பார்க்கலாம் நம்ம sex organs எல்லாம் எப்படி இருக்குதுன்னு. so you can see here sex organs are multicellular and they were jacketed. okay, jacketனா ஒண்ணும் இல்ல, so இந்த மாதிரி outer covering இருக்கு இல்லையா, so இந்த மாதிரி outer covering இருக்கதா என்ன சொல்றோம், they were multicellular and jacketed. okay, whereas algae sex organs are unicellular தான் இருக்கும். okay,
Then this is the gametophyte students. Gametophyte ploidy என்னவா இருக்கும் haploid. So இந்த green color இருக்குது என்னது இதுதான் gametophyte. அப்ப gametophyte வந்து gamete produce பண்ணனும்ல. அப்ப gamete எதுல produce ஆகும் sexagons தான produce ஆகும். So this is the male sexagon. இது என்னது male sexagon யாரு antheridium. இது எப்படி இருக்க போகுது round or club shape ஒரு ball badminton மாதிரி இருக்கு இல்லையா. So அதான் என்ன சொல்றோம் round or club shape. Coming to the female sexagon which is archegonium. Okay யாரு archegonium. இது எப்படி இருக்கு flag shape. So இதான் NCERT ல கொடுத்திருக்காங்க. ஓகேவா ரைட். So அப்போ இந்த sexagons குள்ள என்ன ப்ரொடியூஸ் ஆக போகுது நம்ம gamete ப்ரொடியூஸ் ஆக போகுது. Let us consider இந்த male sexagon ஓகேவா என்னது antheridium ல இருந்து இத ரிலீஸ் பண்ண போகுது. என்ன ரிலீஸ் பண்ண போகுது male gametes ரிலீஸ் பண்ணனும் ஓகேவா. So இந்த மாதிரி ஒரு spirally coiled biflagellated male gamete ரிலீஸ் பண்ண that is anthrozoids இத ரிலீஸ் பண்ணு. அப்போ இந்த anthrozoids with the help of water okay with the help of water okay இந்த மாதிரி water ஓட help மூலமா they are going to reach the female sexagon. எங்க போறாங்க so female sexagon archegonium கிட்ட போறாங்க okay then archegonium குள்ள போயாச்சு. so இவன் என்னது haploid okay male gamete haploid and இங்க ஒவ்வொரு archegonium குள்ள எவ்வளவு egg produce ஆகும் சொன்னேன் ஒரே ஒரு egg தான் produce ஆகும். அப்போ இதுவுமே haploid தான். அப்போ n plus n fuse ஆனா எனக்கு என்ன கிடைக்கும் so n plus n fuse ஆகி we are going to get the diploid zygote. so you can see here male gamete ஓட ploidy haploid female gamete ஓட ploidy haploid. அப்போ n plus n fuse ஆகி எனக்கு என்ன கிடைக்க போகுது diploid zygote. அப்ப இந்த zygote ல இருந்து எந்த ஸ்டேஜ் ஆரம்பிக்குது 2n சொன்னாலே என்ன ஸ்டேஜ் நான் சொல்லிருக்கேன் சோ 2n சொன்னாலே sporophytic ஸ்டேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம் ஓகே. சோ algae zygote என்ன டிவிஷன் போச்சு meiosis போய் haploid spore ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. பட் இன் கேஸ் ஆஃப் bryophyte ல zygote will undergoing the mitosis. இதுதான் நோட் பண்ணனும். சோ NCERT ல கொடுத்திருப்பாங்க zygote will does not immediately undergo the reduction division ஓகேவா. reduction division போகாம it is going to develop into a multicellular embryo develop ஆகும் sporophyte develop ஆகும் கொடுத்திருப்பாங்க. அதாவது in case of bryophyte zygote will undergo meiosis instead of it is undergoing the mitosis. அப்ப 2n zygote mitosis போனா எனக்கு என்ன கிடைக்கும் 2n embryo கிடைக்கும் and 2n embryo ல இருந்து எனக்கு என்ன கிடைக்க போகுது 2n sporophytic stage வந்து கிடைக்க போகுது. சோ இப்போ உங்களுக்கு புரியுதா ஏன் sporophyte வந்து 2n ஆ இருக்குன்னு because it is developing from the diploid structure. இது ஒரு diploid structure வந்து டெவலப் ஆகுது யாரு zygote embryo ல இருந்து டெவலப் ஆனனால sporophyte வந்து 2n ஆ தான் இருக்கும் ஓகே. ஏன் sporophyte 2n ஆ இருக்கு because it is developing from the diploid structure like we can say embryo ரைட்டா. இந்த sporophyte ல ஃபர்தரா என்ன இருக்கு we are having the food seta capsule எல்லாமே இருக்கு. சோ இன்னும் ஃபர்தரா பார்க்கலாம். சோ இது வரைக்கும் கிளியரா நமக்கு sexagons எப்படி இருக்கு multicellular and jacketed male sexagon antheridium female sexagon archegonium. சோ இந்த antheridium ல எனக்கு many male gamete produce ஆகும் whereas archegonium ல எனக்கு ஒரே ஒரு female gamete egg மட்டும் தான் produce ஆகும் ஓகேவா ரைட். சோ இந்த male gamete with the help of water என்ன பண்ணுவாங்க they will be reaching the archegonium okay. archegonium குள்ள எனக்கு ஒரே ஒரு egg தான் இருக்கு. சோ அப்ப அவங்க ரெண்டு பேர் ஃபியூஸ் ஆனா எனக்கு என்ன கிடைக்கும் will be getting the diploid zygote okay. zygote என்ன பண்ணுது இங்க mitosis போய் எனக்கு embryo produce ஆகுது. embryo ல இருந்து எனக்கு diploid sporophytic plant body develop ஆகுது. சோ இந்த sporophyte ஆல photosynthesis பண்ண முடியுமான்னு கேட்டா கிடையாது ஓகேவா ரைட். sir will Shruti ma'am will teach this in this channel okay no right okay ரைட்டா. சோ அப்ப பாருங்க சோ sporophyte வரும் ஓகே. அந்த sporophyte வந்து என்ன பண்ண முடியாது ஓனா ஃபுட் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது. சோ ஏன் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ண முடியாது because they were not green in color. green in colorனால அவங்களால photosynthesis பண்ண முடியாது ஓகே ரைட். சோ அப்போ this is a thing we have to know about the sexual reproduction okay right. சோ பாருங்க gametophyte ல இருந்து எனக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆச்சு ஓகே haploid gametophyte ஓகே. இது என்ன டெவலப் ஆயிடுச்சு இதுல இருந்து எனக்கு sporophyte டெவலப் ஆகுது ஓகே. சோ இங்க நமக்கு என்ன இருக்கும் female sexagon archegonium இந்த மாதிரி flask ஷேப்ல இருக்கும். தென் இதுக்குள்ள நமக்கு என்ன டெவலப் ஆக போகுது zygoteல இருந்து embryo வரும். அந்த embryoல இருந்தா எனக்கு இந்த sporophytic plant body வருது ஓகேவா. சோ அந்த sporophytic plant body தான் என்ன இருக்கும் எனக்கு இந்த foot இருக்கும் then further seta and capsule. அப்ப sporophyte 2n ன்னு நான் சொன்னேன் ஓகே. sporophyte 2n சொன்னா what about the foot seta capsule இதுவும் 2n தான் ஓகேவா. சீட்டாவும் 2n தான் then capsuleமே 2n தான் ஓகேவா ரைட். இந்த capsule 2n ன்னு சொன்னா இந்த capsule குள்ள இன்னொன்னு என்ன இருக்கு போனா we are going to have the spore mother cell. அப்ப அந்த spore mother cell ploidy என்னவா இருக்கும் 2n ஆ இருக்கும் ஓகே. ஜெனரலா 2n ஆல meiosis போக முடியுமா முடியாதா diploid ஆல meiosis போக முடியுமா முடியாது yes they can undergo meiosis ஓகே. அப்ப meiosis போகும்போது 2n என்னவா மாறும் it will be developed into a haploid spores ஆ டெவலப் ஆக போகுது. then these haploid spores என்ன பண்றாங்க ஒரு suitable substratumல விழுகுறாங்க. அப்ப கீழே விழுகும்போது என்ன ஆகும்
they will be developed into a haploid gametophytic stage. They will be germinate, okay, with the help of wind in the spores and now disseminate ஆகி தரையில விழுகும்போது they will be developed into a gametophyte. Okay, இங்க ப்ரொடியூஸ் ஆகிற ஸ்போர்ஸ் இருக்குல்ல எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஆல் த ஸ்போர்ஸ் ஆர் சிமிலர் இன் சைஸ். ஓகே, அவங்கள அப்போ ஆல் த பிரையோஃபைட்ஸாக நம்ம என்ன சொல்ல போகிறோம், ஹோமோஸ்போரஸ் ஸ்பீசஸ். ஓகேவா, ஹோமோஸ்போரஸ்னா என்னன்னா இங்க இருக்க எல்லா ஸ்போர்ட்ஸுமே எப்படி இருக்க போறாங்க, தேவை similar in size. Okay, right, these spores will be disseminated by yaar, these spores will be disseminated by wind. Okay, and the spores tharala vindha enna agum, they will be developed into a thalloid or as they may be developed into a filamentous gametophyte. Okay, spores tharala vindha thalloid or filamentous gametophytic stage வந்து வரும். Okay, based on the particular group, either it may be liverworts or mosses up அதை பொறுத்து they may be developed into a thalloid or filamentous plant body. So இதுல இருந்து புரியுதா, then இந்த gametophyte என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், again இது sporophyte ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதுதான் ஓவரால் லைஃப் சைக்கிள் ஆஃப் நம்மளோட bryophytes. ஓகேவா, பாருங்க gametophyteல ஃபீமேல் செக்ஸ் ஆகி ஒன்று இருக்கு, அதுல இருந்து என்ன வருது, ஸ்போரோஃபைட் வருது. ஸ்போரோஃபைட்குள்ள யார் இருக்கா, ஸ்போரோஃபைட்ல கேப்சூல் இருக்கு, இந்த கேப்சூல்குள்ள we are having the diploid spore cells. இது என்ன பண்ணுது, இங்க தான் நமக்கு மியாசிஸ் நடக்குது, ஜைகோட்டிக் மியாசிஸ் நடக்கல. ஓகேவா, ஜைகோட்டிக் மியாசிஸ் எங்க தான் நடக்குது, ஆல்கேல தான் நடக்குது. ஓகே, ரைட், இந்த ஸ்போர்ஸ் என்ன பண்ணுது, ஸ்போர்ஸ் will be haploid spores நமக்கு கிடைக்குது, these spores will be disseminated by wind. ஓகே, இந்த கேப்சூல் இப்படி ஓபன் ஆகும்போது ஸோ ஸ்போர்ஸ் எல்லாமே விண்ட் மூலமா எடுத்துட்டு போகும். once they fall on the suitable substratum they will be germinated into a haploid gametophyte. இப்போ புரியுதா ஏன் gametophyte haploid இருக்குன்னு, because it is developing from the haploid sporeல இருந்து இது டெவலப் ஆகுது, அதனால தான் gametophytic haploid. whereas ஏன் sporophyte diploid இருக்கு, because it's developing from the diploid zygote, diploid embryoல இருந்து டெவலப் ஆனதால தான் sporophyte diploid. whereas haploid sporeல இருந்து gametophyte டெவலப் ஆனதால தான் it is haploid in nature. ஓகேவா, so இங்க ப்ரொடியூஸ் ஆகிற ஸ்போர்ஸ் எல்லாம் எப்படி இருக்க போகுது, they are similar in size, so we can call them as a homosporous species. Okay, okay sir, your notes in microbes and human welfare, okay, it was very amazing and helpful to us. Thank you Sri Varshana, thank you so much. Okay va, next vegetative reproduction. So இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே sexual reproduction. Now we are moving to the vegetative reproduction. Okay, so அப்ப vegetative reproduction எப்படி எல்லாம் நடக்க போகுது, so you can see here நமக்கு fragmentation மூலமா, newer bud produce மூலமா, budding மூலமா and gemme. ஓகேவா, இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேவா, so gemme எங்க பார்க்கலாம், so gemme will be seen in only in the liverworts. அந்த liverwortsல யாருன்னா மார்க்கன்ஷியால மட்டும்தான் பார்க்க முடியும், யாரு, ஜெம்மா. ஓகேவா, சோ ஜெம்மா வச்சு கண்டிப்பா क्वेश्चन இருக்கும் ஸ்டூடண்ட்ஸ். ஓகேவா, இட் இஸ் a bilobed structure. you can see here it is a gemma, இது ஒரு லோப், இது ஒரு லோப். அப்ப என்ன சொல்லலாம், bilobed structure. green கலர்ல இருக்கு, எஸ் green கலர்ல இருக்கு, அப்ப photosynthesis பண்ண முடியுமா, எஸ் green color photosynthetic multicellular and asexual bud. ஓகேவா, சோ இது எங்க ப்ரொடியூஸ் ஆக பாருங்க, இந்த ஜெம்மா கப் இருக்கு, இந்த ஜெம்மா கப்புக்குள்ள இந்த bilobed ஜெம்மே இருக்கும். ஓகேவா, சோ இது எப்ப மெச்சூர் ஆகுதோ என்ன பண்ணிடும், இதுல இருந்து கீழே விழுந்துடும். இப்போ கீழே வந்து இந்த ஜெம்மைல இருந்து எனக்கு என்ன போகுது, ஒரு நியூ மார்க்கென்ஷியா வளர போகுது. அப்ப இங்க ஏதாவது கேமெட்டிக் ஃபியூஷன் ஏதாவது பத்தி பேசினோமா, நோ. அப்போ இது என்ன சொல்றோம், இட் இஸ் asexual பட் யாரு, ஜெம்மா. ஓகே, ஸோ ஜெம்மோட கேரக்டர் வச்சு நமக்கு நிறைய டைம் கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா, இட் இஸ் bilobed, கிரீன் கலர், photosynthetic, multicellular, asexual பட் இந்த ஜெம்மா எல்லா பிரையோஃபைட்ஸையும் பார்க்க முடியும்னு கேட்டா நோ. ஓகேவா, ஒரே ஒருத்தர் தான் பார்க்க போறோம், தட் இஸ் மார்க்கென்ஷியால மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா, so இவ்வளவுதான். then further we are going to divide these bryophytes into two different classes. okay, so primitive liverworts, advanced mosses. okay, liverworts தான் வந்து first வந்த bryophytes, இதுல இருந்து கொஞ்சம் டெவலப் பண்ணதா நமக்கு mosses. so அதனால நம்ம என்ன சொல்றோம், liverworts are primitive whereas mosses are advanced. okay sir, give a small break. okay Harshini, okay we'll take a break. 7:18 ஆகுதா, அப்போ ஒரு 7:20 கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ we can take a break. ஓகே, பிரேக் எல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ 7:20ல இருந்து ஓகேவா ஒரு 7:25 ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். ஓகே ஃபைன்ல. ஸோ அப்போ பிரேக் எடுத்துக்கலாம். இது முடிச்சு நம்ம ஃபர்தரா இன்னும் கிளாஸஸ் எல்லாமே போகலாம். ஓகே, டேக் அ பிரேக் ஸ்டூடெண்ட்ஸ்.
So hello பசங்களா, I'm back. Okay, Varshana. Pearl sectionல வீடியோஸ் எல்லாம் நல்லா இருக்கு. Thank you. ஸோ யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேவா? ஸோ அப்போதான் இது மாதிரி உங்களுக்கு நல்ல ஒர்த்தான கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு ஃபர்தராக கிடைக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா எங்களுக்கும் நல்ல மோட்டிவாக இருக்கும். ஸோ வில் ஆல்சோ கிவ் யூ அ வெரி குட் கண்டென்ட், ஓகேவா? ஸோ அதுக்கு நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன். ஸோ கைண்ட்லி ஃபாலோ அஸ். கல்பனா 12th biology Sura guide or easy? Okay. So 12th biology according to CBSE நம்ம எந்த கைடும் ஃபாலோ பண்ண வேண்டாம், ஓகேவா? CBSEக்கு NCERT ஃபாலோ பண்ணா போதும், ஓகேவா? ஸோ மற்ற எந்த கைடும் யூஸ் பண்ணாதீங்க, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? ஸோ ஃபர்தர் ஸோ பாருங்க, முன்னாடி சொன்னதான். ஸோ இங்க இன் கேஸ் ஆஃப் Bryophytes, zygote will does not undergo the meiosis, ஓகேயா? ஸோ meiosis போனா அப்ப என்ன டிவிஷன் போறாங்க? they are undergoing the mitosis. அப்ப mitosis போய் என்ன ஆகுது? zygoteல இருந்து embryo வருது, embryoல இருந்து எனக்கு multicellular plant body, that is sporophyte வந்து இங்க டெவலப் ஆகுது, ஓகேவா? இன் கேஸ் ஆஃப் Bryophyteல sporophyte is not a free living, ஆமா தானே? ஏன் நாட் அ ஃப்ரீ லிவிங்? இது கிரீன் கலர் இல்லை, அப்போ இதெல்லாம் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ இதில் ஃபுட் எல்லாமே எங்கேருந்து எடுத்துக்க போகுது? ஃப்ரம் த ஃபோட்டோசிந்தட்டிக் கேமெட்டோஃபைட்ல இருந்தா இது எடுக்க போகுது, ஓகேவா? ரைட். தென் இந்த ஸ்போரோஃபைட் டிப்ளாய்டு இல்லையா? ஸோ இந்த டிப்ளாய்டு ஸ்போரோஃபைட் அண்டர்கோ மியாசிஸ், ஓகேவா? அந்த ஸ்போரோஃபைட்ல என்ன இருக்கு? நமக்கு கேப்சூல் இருக்கு. ஸோ கேப்சூலுக்குள்ள யார் இருக்கா? ஸ்போர் மதர் செல். அந்த ஸ்போர் மதர் செல் என்ன பண்ணுது? மியாசிஸ் போய் இட் இஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் த ஹாப்ளாய்டு ஸ்போர்ஸ், ஓகே? இந்த ஹாப்ளாய்டு ஸ்போர்ஸ் once fall on the soil or suitable substrate விழுந்ததுக்கு அப்புறம் it will be developed into a haploid gametophyte. So இதனால தான் gametophyte ஓட ploidy haploid ஆ இருக்கு, sporophyte ஓட ploidy diploid ஆ இருக்கு, ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் போலாம். ஸோ Bryophyte ஓட யூசர் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே? ஸோ Bryophytes வந்து பாத்தீங்கன்னா, ஸோ தே mosses, ஓகே? இது என்ன ஆக்ட் ஆக போகுது? இட்ஸ் கோயிங் டு ஆக்ட் அஸ் ஃபுட். யாரா இருக்கு? ஹெர்பேஷியஸ் மேமல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் அதர் அனிமல்ஸ்க்கு இது என்ன ஆக்ட் ஆக போகுது? ஃபுட்டா ஆக்ட் ஆக போகுது. அது மட்டும் இல்லாம இந்த மாசஸ் இருக்கு இல்லையா, they are going to form the dense mat, ஓகேவா? டென்ஸ் மேட் மாதிரி ஸ்லோப்ல, அதாவது மவுண்டனோட ஸ்லோப் எல்லாமே அவங்க க்ரோ ஆகுங்க. ஸோ அப்படி க்ரோ ஆகும்போது ரெயின்ஃபால் அதில் விழுகும்போது சாயில விழுகாம இவங்க என்ன பண்ணுவாங்க? they will prevent. ஸோ அல்டிமேட்டா நமக்கு ரெயின் வாட்டரோட இம்பாக்ட் ஆன் சாயில் என்ன ஆக போகுது? ரெடியூஸ் ஆக போகுது. அல்டிமேட்லி they are going to prevent the soil erosion. யாரு? mosses, okay? mosses என்ன பண்றாங்க? dense mat மாதிரி ஃபார்ம் ஆகி they are going to prevent the soil erosion. And we are having the sphagnum, okay? So sphagnum is a type of mosses, okay? நம்மளோட mosses கீழ வரும். So இதுல இருந்து நம்ம என்ன எடுக்கிறோம்னா ஒரு partially decomposed material which is known as peat, okay? So இந்த peat நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்? இந்த peat நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா ஃபியூவலா யூஸ் பண்றோம், அதாவது burning or cooking purpose எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண போறோம். Then next இந்த பீட்டால என்ன பண்ண முடியும்? இட் கேன் ஹோல்ட், ஓகேவா? ஸோ இட் கேன் ஹோல்ட் வாட்டரை ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி வாட்டர் ஹோல்ட் பண்ணுறதுனால நம்மளோட லிவிங் பிளான்ட் மெட்டீரியல்ஸ் என்ன பண்ணிக்கலாம்? ஸோ ஒரு பிளேஸ் டு இன்னொரு பிளேஸ் ஈஸியாக வித் ஹெல்ப் ஆஃப் திஸ் பீட் நம்மளால என்ன பண்ண முடியும்? டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஸோ இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் த டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஆஃப் லிவிங் மெட்டீரியல், ஓகேவா? ஸோ பாருங்க, நம்ம பீட் எதுல இருந்து எடுக்கிறோம்? ஸ்பாக்னம் which is a moss, ஓகேவா? இது என்ன ஆக்ட் ஆகுது? ஃபியூலா ஆக்ட் ஆகுது. as well as இது என்ன பண்ணுது? வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருக்கனால என்ன பண்றோம்? இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் இன் த டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஆஃப் என்னது? லிவிங் மெட்டீரியல். அது மட்டும் இல்லாம இந்த Bryophytes இருக்காங்களே, they are having the greater ecological importance, ஓகேவா? கிரேட்டர் எக்காலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ்னா ஏன்னா இப்போ ஒரு பேரன் ஏரியால ஃபர்ஸ்ட் நமக்கு யார் வளருவா? இந்த லைக்கன்ஸும் மாசஸ் தான் ஃபர்ஸ்ட் வளருவாங்க. தென் ஃபர்தரா நமக்கு ஒரு ஸ்மால் பிளான்ஸ் வரும், தென் லார்ஜ் பிளான்ஸ் வரும். இதுதான் நம்ம சிம்பிளா என்ன சொல்லுவோம்னா பிளான்ட் சசஷன், ஓகேவா? ஸோ அந்த பிளான்ட் சசஷனுக்கு யார் மெயினா ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போறா? இந்த மாசஸோ லைக்கன்ஸும் தான், ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்ல போறோம்? they are going to have the greater ecological importance. what about the economic importance? ஓகே, அந்த அளவுக்கு நமக்கு பெருசா யூஸ்ஃபுல் கிடையாது. ஸோ அதனால economic importance will be very very less, but they are going to have the greater ecological importance, ஓகேவா? So these are the economic importance of நம்மளோட Bryophytes, ஓகேவா? ஸோ பாருங்க, மாசஸ் என்ன ஆக்ட் ஆக போகுது? ஃபுட் ஆக்ட் ஆக போகுது. யாருக்கு?
herbaceous mammals, birds, animals எல்லாமே ஃபுட் ஆக்ட் ஆக போகுது. அண்ட் we are having the sphagnum. ஸோ ஸ்பாக்னம்ல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது, ஒரு partially decomposed material peat கிடைக்குது. இந்த peat நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம், ஃபியூலாவே யூஸ் பண்றோம். அண்ட் இது வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருக்கனால ஃபுட் மெட்டீரியல், அதாவது சாரி நம்ம லிவிங் மெட்டீரியல்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ரைட், தென் இட் இஸ் கோயிங் டு ஹேவ் த கிரேட்டர் எக்காலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா நம்மளோட பேரன் ஏரியால ஃபர்ஸ்ட் யாரு, இந்த மாசஸ் தான் க்ரோ ஆக போகுது. ரைட், தென் ஃபர்தரா ஒரு நியூ ஏரியால நம்ம ஏரியால அந்த ஃபுல்லா பிளான்ஸ் டெவலப் ஆகுது எல்லாமே இந்த மாசஸ் தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதான் இன்டெரக்டா சொல்றாங்க, they are going to helpful in the plant succession. நெக்ஸ்ட் லாஸ்ட் அந்த மாசஸ் என்ன பண்றாங்க, இப்போ ஹில்லி மவுண்டனோட ஸ்லோப்ஸ் எடுத்துக்கலாம். அந்த ஸ்லோப்ல they will be grow like a dense mat. அப்ப dense mat grow ஆனால they are going to prevent the soil erosion. Right, டிரான்ஸ்ஷிப்மெண்ட், அதாவது மூவ்மெண்ட் பண்றது, ஒரு பிளேஸ் டு இன்னொரு பிளேஸ் டிரான்ஸ்போர்ட் பண்றோம் இல்லையா, ஸோ அதை தான் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் சொல்றோம் சாமிக்கா. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம Bryophytes ரெண்டு கிளாஸஸ் இருக்குன்னு சொன்னேன், primitive liverworts, advanced mosses. First we are going to see the primitive liverworts. So இந்த liverworts எங்கெல்லாம் பார்க்கலாம், சேம் ஸ்டோரி. ஓகே, Bryophytes எங்க பார்த்தோம், moist shady damp places, அதே இடத்துல உங்களுக்கு வர moist shady river banks, ஓகேவா, இந்த எல்லா பிளேஸையும் பார்க்க போறோம். ஸோ liverwortsக்கு நம்ம மெயினா பார்க்க போற ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா மார்க்கென்ஷியா. ஓகேவா, ஸோ இங்க பிளான்ட் பாடி வெல் டெவலப்டா இருக்குமான்னு கேட்டா நோ, ஹியர் த பிளான்ட் பாடிஸ் தாலாய்ட். நம்மளோட ரூட், ஸ்டெம், லீஃப் அப்படின்னு நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ அதான் அந்த தேலஸ் எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, டார்சி வென்ட்ரல், டார்சல் வென்ட்ரல் வேற மாதிரி இருக்கும். அண்ட் வேற அந்த சப்ஸ்ட்ரேட் நல்லா பதிச்சு வச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதான் என்ன சொல்லுவாங்க, டார்சி வென்ட்ரலி அண்ட் க்ளோஸ்லி அப்ரெஸ்ட் டு த சப்ஸ்ட்ரேட்டம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ தென் இங்க பாருங்க, இங்க ட்ரூ லீஃப் இருக்குமா, இருக்காது. ஸோ அப்போ they will be having the leaf-like appendages, okay, which is present on the stem-like structure. அப்படி ஸோ இங்க நமக்கு யார் கொடுத்துருக்காங்கன்னா நம்மளோட மார்க்கென்ஷியோட ஸ்ட்ரக்சர். நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல வெஜிடேட்டிவ் ரிப்ரொடக்ஷனை யார் பார்த்தோம், ஜெம்மா பார்த்தோம்ல. ஸோ ஜெம்மா கப்ஸ்குள்ள ஜெம்மா இருக்கும். அண்ட் இது வந்து liverwortsனால, liverwortsல இங்க rhizoids எப்படி இருக்குன்னா, rhizoids ஆர் unicellular. ஓகேவா, ஸோ இங்க liverwortsனால rhizoids. ஓகேவா, ஹியர் rhizoids. ஸோ rhizoids எப்படி இருக்குன்னா unicellular. Okay, unicellular and unbranched நம்ம சொல்லுவோம். You can remember at least unicellular ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ரைட், தென் நம்மளோட மார்க்கென்ஷியால ஒன்னு மேல் தாலஸ்ன்னு சொல்றோம், இன்னொன்னு ஃபீமேல் தாலஸ்ன்னு சொல்றோம். ஏன், பிகாஸ் மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸான் ரெண்டு வேற பிளான்ட் பாடியில பிரசென்ட் ஆயிருக்கு. அப்ப இந்த மார்க்கென்ஷியா நம்ம என்ன சொல்லலாம், டைஷியஸ், பிகாஸ் male and female sex are two different plant body. Okay, so இங்க பார்க்கலாம், you can see one stalk like structure. Okay, இந்த stalk like structure என்னது, antheridophore. so இந்த antheridophore நமக்கு டிப்ல என்ன ப்ரொடியூஸ் ஆக போகுது, many antheridium ப்ரொடியூஸ் ஆக போகுது. ஓகே, அப்ப many antheridium ப்ரொடியூஸ் ஆனா அங்க என்ன ரிலீஸ் ஆகும், நமக்கு மேல் கேமெட் antherozoids எல்லாம் ரிலீஸ் ஆகும். ரைட், then coming to the female thalli. so இங்க இருக்கிற இந்த stalk like structure என்னது, archegoniaphore. and அந்த archegoniaphore டிப்ல என்ன இருக்க போகுது, நிறைய ஃபீமேல் செக்ஸான archegonium இருக்கும். then அப்போ இந்த மேல் கேமெட் with the help of water அதை என்ன பண்ணும், ஃபீமேல் செக்ஸான போயிட்டு zygote, then further sporophytic stage எல்லாமே இதுல இருந்து நமக்கு டெவலப் ஆக போகுது. ஓகேவா, these are the things you need to remember with respect to the liverworts. okay, next reproduction. ஓகேவா, ஸோ இங்கே asexual reproduction அது fragmentation and gemma. யார் ஜெம்மா மெயினா, மார்க்கென்ஷியால மட்டும்தான் ஜெம்மா பார்க்க போறோம். ஓகேவா, ஸோ ஜெம்மா பாருங்க, green multicellular asexual buds. ஓகேவா, ஸோ they will be developing a small receptacle which is known as gemma cups. அந்த gemma cups குள்ள தான் ஜெம்மா இருக்க போகுது. ஸோ ஜெம்மா தரையில விழுந்தது, it will be developed into a new plant. okay, then sexual reproduction முன்னாடியே பார்த்துட்டோம். ஸோ இங்க செக்ஸ் ஆர்கன் ரெண்டு வேற தலையில இருக்கு. அப்போ மார்க்கென்ஷியா என்ன சொல்லலாம், டைஷியஸ். ஓகேவா, தென் ரெண்டு கேமெட் ஃபியூஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன வரும், எனக்கு ஸ்போரோஃபைட் வரும். ஸ்போரோஃபைட்ல என்ன இருக்கு, ஃபுட், சீட்டா, கேப்சூல் எல்லாம் இருக்கு. ஓகேவா, அந்த கேப்சூலுக்குள்ள என்ன நடக்கும், மியோசிஸ் நடந்து எனக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆக போகுது, ஹாப்ளாய்ட் ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆக போகுது. அண்ட் இங்க ப்ரொடியூஸ் ஆகிற ஸ்போர்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்ப அதை என்ன சொல்லலாம், ஹோமோஸ்போரஸ் ஸ்பீஷிஸ். இந்த ஸ்போர்ஸ் தரையில வந்து எனக்கு என்ன டெவலப் ஆகும், it will be developed into a free living gametophyte. ஓகேவா, ஸோ ஹாப்ளாய்ட் ஸ்போர்ஸ்ல இருந்து ஹாப்ளாய்ட் gametophyte வந்து டெவலப் ஆக போகுது. next mosses. okay, mosses யாரு, these are the little advanced bryophyte. right இல்லையா, so இங்க predominant stage யாரு, ரெண்டு பேருக்குமே gametophyte தான். so இங்கேயும் சேம் தான். okay, liverwortsனால gametophyte தான், mossesனால gametophyte தான். okay, so right, இந்த gametophyteல இங்க ரெண்டு ஸ்டேஜ் இருக்கு ஸ்டூடண்ட்ஸ். okay, let us consider யாரு gametophyte டெவலப் ஆவா, gameta spora. okay, so spore, let us consider இதுதான் spore, தரையில விழுகுது. okay, it is a spore. ஓகே, ஸ்போர் வந்து தரையில விழுது. ஸோ தரையில விழுந்து ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன ஃபார்ம் பண்ணா, ஒரு ஃபிலமெண்டஸ் பிளான்ட் போடு. ஓகே, ஸோ இந்த ஃபிலமெண்டஸ் த்ரெட் லைக் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகும். திஸ் இஸ் நோன் அஸ் புரோட்டோனிமா. ஓகே, வாட் இஸ் திஸ், இதுதான் ஃபிலமெண்டஸ் ஸ்டேஜ், புரோட்டோனிமா. ஓகேவா, இதுதான் என்ன சொல்றோம்,
protonema. Okay, so அப்போ first வந்ததுனால இது primary protonema அப்படின்னு சொல்றோம். Okay, then இதுல இருந்து வர branches இருக்கு, இதுல இருந்து நிறைய branches வந்து arise ஆகும். So these branches are known as secondary protonema. இது என்னது? secondary protonema. இந்த secondary protonema ல நமக்கு என்ன arise ஆக போகுது? நமக்கு leafy stage. இதுல இருந்தா என்ன arise ஆகும்? எனக்கு leafy stage. Okay, leafy gametophytic stage it is going to arise. Okay, இது என்னது? leafy stage. ஓகேவா? ஸோ இந்த protonema stage இருக்குல்ல, இந்த protonema stageல எந்த ஒரு செக்ஸ் ஆர்கனும் இருக்காது. அப்போ அதை நம்ம என்ன சொல்லலாம்? we can call it as a juvenile. ஓகேவா? நம்ம என்ன சொல்றோம்? juvenile stage. ஓகேவா? then அதுதான் mature stage. okay, because these leafy stage is going to be the sex organ. leafy stage எங்க இருந்து வரும்? secondary protonema ல இருந்து வரும். ஓகே, திரும்பவும் சொல்றேன், ஒரு ஸ்போர் தரையில இருந்து விழுந்தது நமக்கு என்ன வரும்? ஃபர்ஸ்ட் ஒரு filamentous creepy green color, அது யாருன்னா protonema. இந்த protonema ல வர ஃபர்ஸ்ட் branch primary branch, அதுல இருந்து வரது செகண்டா வரது secondary protonema. அதுல இருந்து நமக்கு என்ன அரைஸ் ஆக போகுது? லீஃபி ஸ்டேஜ் அரைஸ் ஆக போகுது. அந்த லீஃபி ஸ்டேஜ் தான் எனக்கு மேல் செக்ஸ், ஆந்த்ரிடியம், ஆர்கிகோனியம் எல்லாமே பிரசன்ட் ஆகிக்க போகுது. ஸோ அப்போ இந்த மாதிரி ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேமெட்டோஃபைட்டிக் ஸ்டேஜ் எங்க பார்க்கலாம்னா ஒன்லி இன் கேஸ் ஆஃப் மாசஸ். ஓகே, பிரையோஃபைட்ஸ்ல இந்த மாதிரி புரோட்டோனிமா லீஃபி ஸ்டேஜ்லாம் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ பாருங்க இந்த புரோட்டோனிமா எப்படி இருக்கு. ஸோ புரோட்டோனிமா ஹாப்ளாய்ட் ஸ்போர்ல இருந்து டைரக்டா யார் வரா? புரோட்டோனிமா தான் வருது. ஓகேவா? தென் இந்த புரோட்டோனிமாவோட கேரக்டர் முக்கியம். creepy green color branch and filamentous stage தான் யாரு? இந்த புரோட்டோனிமா. ஓகே, இந்த புரோட்டோனிமா வந்து யார் வருவா? ஸோ பாருங்க, இதுல இருந்து செகண்ட் ஸ்டேஜ், அதாவது செகண்டரி புரோட்டோனிமால இருந்து ஒரு லேட்ரல் பட்டா எனக்கு லீஃப் ஸ்டேஜ் வரும். ஓகே, ஸோ இந்த லீஃப் ஸ்டேஜ் தான் என்ன இருக்க போகுது? செக்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் பிரசன்ட் ஆகி இருக்க போகுது. ஓகேவா? வேற ஓகே, ஸோ அப்போ என்ன சொல்லலாம்? இந்த புரோட்டோனிமா ஜுவனைலும் லீஃபி ஸ்டேஜை கொஞ்சம் மெச்சூர் ஸ்டேஜ்னு சொல்லலாம். ஓகே, ஸோ தென் இந்த லீஃபி ஸ்டேஜ் இட் இஸ் கோயிங் டு ஹேவ் த மல்டிசெல்லார் அண்ட் பிரான்ச்டு ரைசர்ஸ். இதுதான் முக்கியம். ஓகே, ஸோ நம்ம முன்னாடியே என்ன சொல்லலாம்? லிவர்வர்ட்ஸ்ல ரைசைட்ஸ் ஆர் இன்னும் சொல்லலாம். வேற மாசஸ்ல மல்டிசெல்லர் அண்ட் பிரான்ச் யாரு? நம்மளோட ரைசாய்ட்ஸ். ஓகே, ஸோ அப்போ இங்கே என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? எனக்கு ரைசைட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ அதுல இருந்து எனக்கு ஃபர்தரா செக்ஸ் ஆர்கன்ஸ், கேமெட்ஸ், அகைன் நமக்கு ஸ்போரோஃபைட், இந்த ஸ்டோரி திரும்ப நடக்கும். ஓகே, so then masses or a plant body clear, mass or a plant body will be having more differentiated, okay, nalla well developed when compared to the liverworts because it is advanced. Okay, then inga paranga fragmentation nadakum, budding enga nadakum, idu rendume enga nadakudhu, it is going to take place in the secondary protonema. Sexual reproduction same story. Okay va? So namakku enadhu anthridium, archegonium irukka podhu. Okay va? Then namakku rendu gamete fuse aagi namakku zygote develop agum. Zygote la irundhu sporophyte. Okay va? Sporophyte la enna irukum? Food seta capsule. Capsule ku enna agum? Namakku spore mother cell irukum. Then it will undergo meiosis. In the capsule la enna develop aga podhu? Spore வந்து develop ஆக போகுது. ஓகே, அந்த ஸ்போரோட ploidy என்ன? it is haploid. ஓகே, ஸோ இது முக்கியம். ஸோ sporophyte of mosses பாருங்க, it is more elaborate than the liverworts because இது advanced. ஓகே, ஸோ பாருங்க கேப்சூல்ல இருந்து எனக்கு என்ன டெவலப் ஆகும்? ஸ்போர் வந்து டெவலப் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்போர் எதுக்கு அப்புறம் டெவலப் ஆகுது? ஸ்போர் மாசல் மியாசஸ் போனதுக்கு அப்புறம் டெவலப் ஆகுது. அதான் சொல்றாங்க ஸ்போர்ஸ் ஆர் ஃபார்ம்ட் ஆஃப்டர் மியாசிஸ். ஓகே, தென் அதே மாதிரி பாருங்க ஸ்போர் டிஸ்போசல் மெக்கானிசமும் மாசஸ்ல கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கும். ஓகேயா? ஸோ ஏன்னா இது ரெண்டே வச்சு தான் நம்ம என்ன சொல்றோம்? மாசஸ் ஆர் மோர் அட்வான்ஸ்ட் when compared to the liverworts. ஓகேவா? ஸோ முன்னாடி சொன்னதான் திரும்ப திரும்ப நம்ம ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ புரியுது நம்பர். ஓகே, செகண்டரி புரோட்டோனிமா மீனிங் என்ன? ஓகேவா? ஸோ செகண்டரி புரோட்டோனிமா என்னன்னா ஃபர்ஸ்ட் வரது பிரைமரி பிரான்ச், செகண்டா வரது செகண்டரி பிரான்ச். ஸோ அதான் என்ன சொல்றோம்? செகண்டரி புரோட்டோனிமான்னு சொல்றோம் ஹர்ஷினி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸோ பாருங்க இவ்வளோ நேரம் பார்த்தது தான். ஓகேவா? ஃபினேரியோட ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ நம்ம இங்கே என்னது? ரைசாய்ட்ஸ். ஓகே, வித் மெயின் ஆக்சிஸ், தென் கேமெட்டோஃபைட்டிக் ஸ்டேஜ் தட் இஸ் ஹாப்ளாய்ட், ஸ்போரோஃபைட்டிக் ஸ்டேஜ் டிப்ளாய்ட். அந்த டிப்ளாய்ட் ஸ்போரோஃபைட்டிக் ஸ்டேஜ்ல தான் நமக்கு என்ன இருக்க போகுது? இங்கக்குள்ள ஃபுட் இருக்கும். ஓகே, வில் பி ஹேவிங் த ஃபுட், தென் ஃபர்தரா சீட்டா அண்ட் கேப்சூல். ஓகேவா? கேப்சூலுக்குள்ள ஸ்போர் மாசல் எல்லாம் இருக்கும். தென் இதுதான் ஸ்பாக்னம். இந்த ஸ்பாக்னம்ல தான் நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆச்சு? பீட் ப்ரொடியூஸ் ஆச்சு இல்லையா? ஸோ திஸ் இஸ் த ஆர்கிகோனியல் பிரான்ச். ஆர்கிகோனியல் பிரான்ச்னா அங்கே என்ன இருக்க போகுது? நம்மளோட ஃபீமேல் செக்ஸ். அண்ட் திஸ் த ஆந்த்ரிடியல் பார்ட்ஸ். இங்கே இருக்கும் மேல் செக்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த டயக்ராம்ல ஏதாவது ஒரு பார்ட்ஸ் எடுத்துட்டு ஏ என்ன, பி என்ன, ஸோ இது மாதிரியான கொஸ்டின்ஸ் தே கேன் ஆஸ்க். So we have completed the Bryophytes. Now we are moving to the Pteridophytes. Okay. So Bryophytes ஏதாவது டவுட் இருக்கா? Is there any doubt? So not further Pteridophytes போலாம். கமெண்ட் பண்ணுங்க. Is there any doubt students? நான் further போலாமா? அடுத்து Pteridophytes போறோம். Pteridophytes, Gymnosperms அவ்வளவுதான் முடிஞ்சது.
and lastல நான் சில क्वेश्चंसும் வச்சிருக்கேன். ஓகே, okay, done. Okay Varsha. Okay, further நம்ம Pteridophytes போலாமா? So Pteridophytes were little advanced than யார் கூட கம்பேர் பண்ணும்போது நம்ம Bryophytes கூட கம்பேர் பண்ணா Pteridophytes were little advanced. ஓகேவா? So இதுக்குள்ள தான் நம்மளோட horse tails, அதாவது equisetum and ferns எல்லாமே இதுக்குள்ள தான் வர போகுது. ஓகேவா? So இந்த Pteridophytes எங்க பார்க்கலாம்? Like Bryophytes, they will also present in the cool, damp and shady place இருப்பாங்க. ஏன் சார் இவங்களுக்கு cool, damp and shady place இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கும் like Bryophytes sexual reproductionக்கு யார் வேணும்? Water வேணும். So அதான் என்ன சொல்றாங்க? Cool, damp and shady place இருப்பாங்க. As well as some of them will be seen in the sandy soil நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ரைட். தென் இவங்களோட யூசஸ் கொஞ்சம் லைட்டா கொடுத்திருக்காங்க. மெடிசினல் பர்பஸ்க்கு லைக் நம்ம Bryophytes மாதிரி இவங்களும் soil binders ஆக்ட் ஆவாங்க. தென் நம்மளோட ferns இருக்கு இல்லையா? ஸோ ferns எல்லாமே நம்ம ornamental பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அந்த லீஃப் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால ornamental பர்பஸ்க்கு எல்லாம் யூஸ் பண்ணுவோம். Okay, then evolutionary first terrestrial plant with vascular tissue. Okay, first terrestrial plant with vascular tissue யாருன்னா இந்த Pteridophytes தான். ஓகேவா? ஸோ Bryophytes vascular tissues இல்லை. அப்போ இங்கே தான் நமக்கு என்ன இருக்க போது? vascular tissues இருக்க போது. அப்போ vascular tissues இருந்தா என்ன சொல்லலாம்? true root stem leaf எல்லாமே இருக்குன்னு நம்ம சொல்லலாமா? Yes, here true root stem leaf எல்லாமே present ஆகி இருக்க போகுது. Okay, right. Bryophytesல main plant body யார் சொன்னோம்? Bryophytesல main plant body is Gametophyte, ரைட்டா? ஸோ அங்கே மெயின் பிளான் படி யாரு? Gametophyte. ஸோ இங்கே அப்படியே ரிவர்ஸ் இன்னும் போக என்ன ஆகும்? ஸ்போரோஃபைட் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கும். Gametophyteோட ஸ்டேஜ் வந்து என்ன ஆகிட்டே இருக்கும்? ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ இங்கே மெயின் பிளான் பாடி யாரு? ஹியர் த மெயின் பிளான் பாடி இஸ் டிப்ளாய்ட் ஸ்போரோஃபைட். ஓகேவா? ஸோ அந்த டிப்ளாய்ட் ஸ்போரோஃபைட்ல தான் என்ன இருக்க போகுது? வாஸ்குலர் டிஷ்யூஸ் இருக்க போகுது. அப்போ இதை என்ன சொல்லலாம்? இங்க ட்ரூ ரூட், ஸ்டெம், லீஃப் எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பிகாஸ் ஹியர் த வாஸ்குலர் டிஷ்யூஸ் ஆர் present. Okay, then leaf நம்ம ரெண்டா கிளாஸிஃபை பண்றோம், microphyll and macrophyll. Okay, so பாருங்க, we are going to divide into microphyll and macrophyll. அப்ப microphyll எங்க பார்க்கலாம்? Where we can see the microphyll? Microphyll in case of Selaginella. Okay, this is Selaginella. Okay, so இங்க என்ன இருக்குன்னா microphyll. Okay, then we are going to see the macrophyll. Okay, so நம்மளோட fawnல in case of fawn we are going to see the macrophyll. Okay, and the Selaginella ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய பிளேஸ்ல we are going to study about this Selaginella. Okay வா? So macrophyll in case of fern, microphyll in case of Selaginella. These are the microphyll. Leaves எல்லாம் குட்டி குட்டியா இருக்கு இல்லையா? So இதான் நம்ம என்ன சொல்றோம்? Microphyll. Whereas in case of fernல பாருங்க, இது large single leaf. அதான் என்ன சொல்றோம்? Macrophyll. But இங்க எல்லா லீஃப் குட்டி குட்டியா இருக்கு இல்லையா? அத நம்ம என்ன சொல்றோம்? Microphyll. Okay, so அப்போ in case of Pteridophytesல main plant body யாரு? Sporophyte. இங்க vascular tissues இருக்கனால true root stem leaf எல்லாம் இருக்கும். So நம்ம first பார்த்துட்டு இருக்கிறது leaf தான். Okay, so microphyll in case of எங்க? Selaginella. Macrophyll in case of நம்மளோட fernsல. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் போலாமா? So next பாருங்க, sporophyll. What is mean by sporophyll? இப்பதான் பார்த்தோம் true leaf எல்லாம் இருக்கும், ரைட்ல? So அந்த true leafல எனக்கு என்ன present ஆயிருக்க போகுது? ஒரு globule structure. ஒரு globule structure இருக்கு, that is known as sporangia. அதாவது sporangium present ஆயிருக்கும். So எந்தெந்த லீஃப்லாம் sporangium இருக்கும் அந்த லீஃபை நம்ம என்ன சொல்ல போறோம்? Sporophyll. Spores producing leaf. Phylனா என்ன? லீஃப். ஸ்போரோனா என்ன? ஸ்போர்ஸ் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. அந்த மாதிரியான லீஃப் தான் என்ன சொல்றோம்? ஸ்போரோஃபில். ஓகே, ஸோ அந்த ஸ்போரோஃபில் எங்க பார்க்கலாம்? we can see in the Selaginella and you can see here also. இது எல்லாமே என்ன? ஸ்போராஞ்சியா தான். அப்போ ஸ்போராஞ்சியா we can see in the ferns also. அப்போ நமக்கு தெரியும்ல ஸ்போராஞ்சியா என்னது? இது ஸ்போரோஃபைட்ல இருக்கு. அப்போ ஸ்போரோஃபைட்ல இருந்தா ஸ்போராஞ்சியோட பிளாய்டி என்னவா இருக்கும்? 2n. ஓகே, இப்போ ஸ்போர் மர்சலோட பிளாய்டி என்னவா இருக்கும்? It is also 2n. அப்போ இந்த 2n என்ன பண்ண முடியும்? It can easily undergo meiosis. அப்போ இந்த diploid வந்து meiosis போய் here it is going to produce a haploid spore. Spore ல இருந்து எனக்கு என்ன டெவலப் ஆகும்? From the spore we are going to see the gametophyte. ஓகேவா? ஸ்போர்ல இருந்து நமக்கு என்ன டெவலப் ஆகும்? haploid gametophyte வந்து டெவலப் ஆகும். இதுதான் ஸ்டோரி. ஓகேவா? ரைட். ஸோ இங்க நீங்க ஞாபகம் வைக்க வேண்டியது sporophyll. Sporophyll is nothing but these are the leaves. They are going to be the sporangia. Those are known as sporophyll. ஓகேவா? ஸோ Selaginella பார்க்கலாம், நம்ம fawnலயே பார்க்கலாம். தென் அந்த ஸ்பொராஞ்சியாக்குள்ள என்ன இருக்கு? அந்த ஸ்பொராஞ்சியாக்குள்ள ஸ்போர் மாசல் இருக்கு. ஸோ ஸ்போர் மாசல் மியாசிஸ் போகும்போது we are going to get the haploid spores. ரைட்.
தென் இந்த ஸ்போரோஃபில் இருக்கு இல்லையா, ஸோ இப்போ ஸ்போரோஃபில் பார்த்தோம். ஸோ இதான் ஸ்போரோஃபில்னு வச்சுக்கலாம். இதில் என்ன இருக்கு, ஸ்பொராஞ்சியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்போரோஃபில் சேர்ந்து they are going to form some structure. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஒரு கோன் லைக் ஸ்ட்ரக்சர் they are going to form. ஓகேவா, ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் இதுதான் நம்ம என்ன சொல்றோம், ஸ்ட்ராபிலே ஆர் கோன். we are going to call it as a ஸ்ட்ராபிலே ஆர் கோன். ஓகேவா, இதுதான் கோன் மாதிரி இருக்குல்லையா, we are going to call it as a ஸ்ட்ராபிலே ஆர் கோன். these are nothing but these are the aggregation of ஸ்போரோஃபில். நிறைய ஸ்போரோஃபில் சேர்ந்து அக்ரிகேட் ஆகி ஒரு காம்பாக்ட் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ண போறோம். அதான் நம்ம என்ன சொல்றோம், ஸ்ட்ராபிலியர் கோன். இந்த ஸ்ட்ராபிலியர் கோன் எல்லா டெரிடோஃபைட்லயும் பார்க்க முடியும்னு கேட்டா நோ. ஓகேவா, இட் வில் பி seen in only in the Selagina and Equisitum. ஓகே, ஸோ இங்க பார்க்கலாம், you can see here also you can see, right? These are the cones. ஓகே, அதே மாதிரி பாருங்க, these are the cones present in the Equisitum. ஸோ இது ஹார்ஸ் டெயில் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதனால என்ன சொல்றாங்க, ஹார்ஸ் டெயில் அப்படின்னு சொல்றோம். ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருக்காங்களா டெரிடோஃபைட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் ஹார்ஸ் டெயில்ஸ் அண்ட் ஃபர்ன்ஸ். ஸோ அவங்க தான் இது. ஓகே, Equisitum is also known as horse tail. Okay, அப்ப ஸ்ட்ராபிலியர் கோன் எல்லா டெரிடோஃபைட்லயும் பார்க்க முடியும்னு கேட்டா நோ, இட் வில் பி seen only in the Selagina and Equisitum. இதுக்கு முன்னாடி Selagina எங்க பார்த்தோம், மைக்ரோஃபில்லா Selagina பார்த்தோமா, ரைட்? ஸோ அதே மாதிரி இந்த ஸ்ட்ராபிலியர் கோன்லயும் நம்ம என்ன பார்க்குறோம், Selagina பார்க்குறோம். when the class will end, ஒரு 9 o'clock முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஓகேவா, இட் வில் பி கம்ப்ளீட். லெட்ஸ் see. ஓகேவா அர்ஷினி, ஸோ நெக்ஸ்ட் ஸோ பார்க்கலாம். நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா, ஸ்பொராஞ்சியா எங்க இருக்கு, லெட் அஸ் கன்சிடர். ஓகேவா, இதுதான் ஸ்போரோஃபில். ஓகேவா, லீஃப் which is going to be the ஸ்பொராஞ்சியா, அதான் என்னது ஸ்போரோஃபில். இது ஸ்பொராஞ்சியா இருக்கு. ஸோ இட் இஸ் அ பார்ட் ஆஃப் ஸ்போரோஃபைட் இல்லையா. அப்போ இதோட பிளாய்டி என்ன, 2n. ஓகே, அப்போ இதுல இருக்க அந்த ஸ்பொராஞ்சியோட பிளாய்டி என்னவா தான் இருக்கும், இட் இஸ் ஆல்சோ 2n. ஓகேவா, தென் இதுல யார் இருக்கா, நமக்கு டிப்ளாய்ட் ஸ்போர் மதர் செல் இருக்கு. அண்ட் இந்த டிப்ளாய்ட் ஸ்போர் மதர் செல்ல we are going to get the haploid spores. Okay, because it is undergoing meiosis. அப்ப 2n வந்து என்ன மாறும். நம்ம Bryophytes பார்த்தோம், all the spores are homosporous. Okay, Bryophyte producer எல்லா ஸ்போர்ஸும் எப்படி இருக்கு, homosporous தான் இருக்கு. ஓகே, பட் இங்க கொஞ்சம் அட்வான்ஸ் இல்லையா, Bryophytes கொஞ்சம் அட்வான்ஸ் இல்லையா. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் Pteridophytes are homosporous and கொஞ்சம் பேர் அட்வான்ஸ் ஆயிருக்காங்க. very few of them are heterosporous. ஓகேவா, ஸோ அப்போ Pteridophytes எல்லாருமே homosporous கிடையாது, மெஜாரிட்டி homosporous and very few are heterosporous also. இப்போ homosporous நம்ம ஸ்டோரி தெரியலையா, எல்லா ஸ்போர்ஸும் எப்படி இருக்கு, இந்த மாதிரி ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ அவங்க தான் என்ன சொல்றோம், homosporous. இது எங்க பார்க்கலாம், நம்ம பின்னாடி பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் Lycopodium, Equisitum இதெல்லாம் homosporous. ஓகே, அப்ப heterosporousனா எப்படி இருக்க போகுது, they are going to produce a morphologically dissimilar kind of force. ஓகேவா, ஸோ பாருங்க, ஒன்று குட்டியா இருக்கு, ஸோ இது என்னது மைக்ரோஸ்போர், அண்ட் பெருசா இருக்கு இல்லையா, இது என்ன சொல்றோம், மெகாஸ்போர். ஓகேவா, ஸோ மைக்ரோஸ்போர் will develop into a male gametophyte னு சொல்றேன். ஏன் male gametophyte, because it is going to have only male sex antheridium மட்டும் தான் இருக்க போகுது. ஸோ அதனால தான் அந்த மைக்ரோஸ்போர் என்னவா டெவலப் ஆகுது, it is developed into a male gametophyte. அதே மாதிரி அங்க வாங்க மெகாஸ்போர் ப்ரொடியூஸ் பண்ண போற gametophyteல only female sex மட்டும் தான் இருக்குது. அப்ப அதை என்ன சொல்லலாம், female gametophyte. ஓகே, அப்ப ஹெட்ரோஸ்போரஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னன்னா Selagina and Salvinia. ஓகே, இது ரெண்டு தான் எக்ஸாம்பிள் ஃபார் ஹெட்ரோஸ்போரஸ். ஓகே, அப்போ நம்மளோட Pteridophytes majority are homosporous, very few are heterosporous. Homosporousனா they are going to produce only one kind of spore, example Lycopodium and Equisitum. Then coming to the heterosporous என்ன பண்றாங்க, they are going to produce two kinds of spores. Okay, குட்டியா இருந்தா மைக்ரோஸ்போர், பெருசா இருந்தா மெகாஸ்போர். மைக்ரோஸ்போர் என்னவா டெவலப் ஆகும், it will be developed into a male gametophyte, இது டெவலப் ஆகும். whereas மெகாஸ்போர் என்னவா டெவலப் ஆகும், it will be developed into a female gametophyte. அப்போ இந்த கண்டிஷன் நம்ம என்ன சொல்றோம், heterosporous. heterosporousனா இங்க என்ன காட்டுது, you can say, so male and female sex ரெண்டு வேற வேற பிளான்ட்ல இருக்கு. அப்ப என்ன சொல்லலாம், dioecious also we can say. ஓகேவா, சோ அப்ப இந்த ஹெட்ரோஸ்போரஸ்க்கு எக்ஸாம்பிள் தான் நமக்கு ஃப்ரீக்வெண்டா கேட்டுட்டே இருப்பாங்க. எக்ஸாம்பிள் என்ன, Selagina and Salvinia. ஓகே, அப்ப Selagina இது வரைக்கும் 3 பிளேஸை பார்த்திருக்கோம், மைக்ரோஃபில். ஓகேவா, தென் ஸ்ட்ராபிலியர் கோன் ஃபார்ம் பண்ணும். அண்ட் தேர்டா நம்ம எதுக்கு எக்ஸாம்பிளா பார்க்குறோம், ஹெட்ரோஸ்போரஸ்க்கு எக்ஸாம்பிளா நம்ம Selagina நம்ம பார்க்குறோம். ரைட்டா, ஸோ இது வரைக்கும் எல்லாம் கிளியர் நினைக்கிறேன். வில் மூவ் ஃபர்தர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஸோ ஸ்போரோஃபைட்ல என்ன பண்ண போகுது, சம் ஆஃப் த லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் தே ஆர் கோயிங் டு பி த ஸ்பொராஞ்சியா. ஓகேவா, அதான் நம்ம என்ன சொல்ல போறோம், ஸ்போரோஃபில். ஓகேவா, ஸோ தென் இந்த ஸ்போரோஃபில் எல்லாமே என்ன பண்றாங்க, தே ஆர் கோயிங் டு ஃபார்ம் த காம்பாக்ட் ஸ்ட்ரக்சர். இந்த காம்பாக்ட் ஸ்ட்ரக்சர் என்னது, ஸ்ட்ராபிலியர் கோன். இந்த ஸ்ட்ராபிலியர் கோன் எல்லாத்தையும் பார்க்க முடியும் கேட்டா கிடையாது, இட் வில் பி சீன் ஒன்லி இன் தி Selagina and Equisitum. அண்ட் ஸ்பொராஞ்சியாக்குள்ள என்ன இருக்கும், so they will be having the spore muscle, and the spore muscle meiosis போய் it is going to produce a
haploid spore. Okay, then spores தரையில விழுந்தா என்ன ஆகும்? It will be developed into a gametophytic stage. அந்த gametophytic stage தான் நம்ம என்ன சொல்றோம்? Prothallus. Okay, இந்த prothallus ஓட கேரக்டர் ரொம்ப முக்கியம். So இப்போ prothallus ஒரு gametophytic stage எங்க பார்க்க முடியும்னு கேட்டா only in the pteridophyte. Okay, pteridophyteல இருக்கிற gametophytic stage தான் என்ன சொல்றோம்? Prothallus. Okay, இந்த prothallus எப்படி இருக்கு? So it is inconspicuous. நம்மளால differentiate பண்ண முடியாது. ஓகேவா? root, stem, leaf differentiate பண்ண முடியாது. And they were small, multicellular and free living because இதால photosynthesis பண்ண முடியும். photosynthesis பண்ண முடிஞ்சா இதால என்ன பண்ண முடியும்? It can show the independent existence. அதான் என்ன சொல்றாங்க? Free living photosynthetic thalloid plant body. எல்லா gametophytes thalloid தான். So you can take angiosperm, gymnosperms, okay, and the Bryophytes, Pteridophytes எல்லாத்துலயுமே gametophytes thalloid. எந்த ஒரு gametophytic stage என்ன இருக்காது? Vascular tissue இருக்காது. ரைட்டா? So அதான் பாருங்க gametophyte எப்படி நம்ம ஸ்போர்ஸ் வந்து தரையில விழுந்ததோ it will be develop into a gametophytic stage. And the gametophytic stage தான் என்ன பேர் வச்சிருக்கோம்? Prothallus. You can see here ஒரு heart shape ஒரு cardate shapeல நமக்கு என்ன இருக்கு? ஒரு prothallus வந்து இருக்கு. So இதால நம்மளால differentiate பண்ண முடியாது. அதான் சொல்றேன் small inconspicuous and multicellular also. It is a photosynthetic and thalloid plant body. Okay, then நான் முன்னாடியே சொன்னேன் Pteridophytes வந்து நம்ம எங்க பார்க்க முடியும்? Like Bryophytes எங்க இருப்பாங்க? Cool, damp and shady place இருப்பாங்க because they require water for their fertilization. ஏன்னா இந்த gametophyteல என்ன இருக்க போகுது? Male sex ஆக female sex எல்லாமே இருக்கும். Okay, right? So அப்போ அவங்க இருக்கிற male gamete female sex ரீச் ஆகிறதுக்கு என்ன வேணும்? Water வேணும். So அதனால தான் இந்த cool, damp and shady placeல இந்த gametophytic stage வந்து இருக்க போகுது. ஓகேவா? ஏன்? Because male gamete வந்து female sex ஆக ஆர்கிகோனியம் ரீச் ஆகிறதுக்கு என்ன வேணும்? Water வேணும். So இதனால தான் நம்ம pteridophytes எல்லா இடத்துலயும் பார்க்க முடியாது. They will be restricted to the narrow geographical region because they require water for their fertilization. Okay, prothallus வந்து gametophytic stage ஆ sporophytic stage ஆ? It is a gametophytic stage in case of எங்க? Pteridophytes. மறந்துடாதீங்க, prothallus is a gametophytic stage in case of pteridophytes. So next போலாம். So பாருங்க prothallus என்ன வேணும்? Cool, damp and shady place வேணும் because they require water for their fertilization. So அதனால இவங்களோட distribution என்ன ஆகும்? Restrict ஆகும். So அப்போ restricted to narrow geographical region அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? So அதே மாதிரி இந்த gametophyte stageல அப்போ என்ன இருக்க போகுது? Male and female sex organ இருக்க போகுது. அப்போ male gamete, female gamete எல்லாமே ப்ரொடியூஸ் ஆகுது. பட் அந்த male gamete, female sex organ ஆர்கிகோனியம் ரீச் ஆக என்ன வேணும்? Water வேணும். பாருங்க water is needed for the transfer of anthrozoids. Anthrozoids na yaar? These are the male gamete, right? So appo இந்த male gamete நமக்கு female sex ஆர்கிகோனியம் ரீச் ஆகிறதுக்கு என்ன வேணும்? They require water. ஓகேவா? Right? Then இந்த anthrozoids என்ன பண்ணுவான்? So இந்த male gamete haploid இல்லையா? And இந்த female gamete எக்கும் haploid. அப்ப n plus n சேர்ந்தா எனக்கு என்ன கிடைக்கும்? 2n zygote. இந்த 2n zygote என்னவா டெவலப் ஆகும்? It will be developed into a multicellular sporophyte. ஓகேவா? So அப்போ இந்த dominant phase in case of pteridophyte யாருன்னு கேட்டா sporophyte தான். வேற அந்த heart shaped prothallus இருக்குல கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். After that it will dry. So அதுல இருந்து நமக்கு என்ன டெவலப் ஆயிரும்? Sporophyte வந்து டெவலப் ஆயிரும். ஓகே. So முன்னாடி சொன்ன majority of them are homosporous, very few are heterosporous. Okay, heterosporous க்கு எக்ஸாம்பிள் என்னது? Selaginella and Salvinia. ஸ்போர் பெருசா இருந்தா மேக்ரோஸ்போர் இல்லனா மெகாஸ்போர்னு சொல்லலாம். ஸ்போர் சின்னதா இருந்தா மைக்ரோஸ்போர்னு சொல்றோம். மைக்ரோஸ்போர் will develop into a male gametophyte, whereas megaspore or macrospore will develop into a female gametophyte. So பாருங்க megaspore and microspore will give rises to the என்ன சொல்லிருக்காங்க? It will give rises to the female gametophyte and male gametophyte. Okay, then இங்க இருக்கிற இந்த female gametophyte இருக்கு இல்லையா? So it will be generally present in the female sporophytic plantலயே ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஜெனரலா என்ன ஆகும்? நமக்கு ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு ஸ்போரோஃபைட்ல, அது கீழே விழுந்து என்ன பண்ணும்? எனக்கு நியூவா ஒரு gametophyte வரும். பட் இன் கேஸ் ஆஃப் pteridophyteல ஸோ இந்த ஃபீமேல் gametophyte என்ன போகுது? இட் வில் பி ரெஸ்ட்ரிக்டட். ஓகே, இட் வில் பி பிரசன்ட் ஒன்லி இந்த எங்க இருக்க போகுது? கொஞ்ச நாளைக்கு அந்த ஃபீமேல் ஸ்போரோஃபைட்டிக் பிளான்ட் பாடியிலே இருக்க போகுது. ஓகேவா? ஸோ அதான் சொல்றாங்க இட் வில் பி பிரசன்ட் இந்த வேரியபிள் டைம். ஓகேவா? எங்க இந்த ஃபீமேல் gametophyte எங்க பிரசன்ட் ஆகிக்க போகுது? பேரண்ட் ஸ்போரோஃபைட். லெட் அஸ் கன்சிடர் இதுதான் பேரண்ட் ஸ்போரோஃபைட். ஓகேவா? ஸோ இந்த பேரண்ட் ஸ்போரோஃபைட் ஓகே, இந்த பேரண்ட் ஸ்போரோஃபைட்ல ஒரு லீஃப் இருக்கு. அந்த லீஃப் என்ன சொல்லலாம்? அந்த லீஃப் தான் நம்ம என்ன சொல்ல போறோம்? we are going to call it as a sporophyll, ரைட்லையா? ஸோ இது வந்து ஃபீமேல். ஓகே, இது ஒரு ஃபீமேல் பிளான்ட். அப்போ ஃபீமேல்னா என்ன இருக்கும்? இங்க மைக்ரோஸ்போரோஃபில்லா மெகாஸ்போரோஃபில்லா? ஓகே, ஹியர் நமக்கு மெகாஸ்போரோஃபில் இருக்கும். தென் இதுல இருந்து ஓகே இது மெகாஸ்பொராஞ்சியா. ஓகே, இது என்னது? ஸ்பொராஞ்சியா. you can say simply we can call it as a sporangia.
ஓகேவா. ஸோ இந்த ஸ்பொராஞ்சியாலேருந்து எனக்கு என்ன டெவலப் ஆகும், இந்த ஸ்பொராஞ்சியாலேருந்து ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, இந்த ஸ்போர் என்னவா டெவலப் ஆகும், இட் வில் பி டெவலப் இன்டு அ கேமெட்டோஃபைட். ஸ்போர் என்னவா டெவலப் ஆகுது, கேமெட்டோஃபைட்டா. ஓகே, ஸோ தென் இது ஃபீமேல் பிளான்ட் பாடியில, அப்போ இட் வில் பி டெவலப் இன்டு அ ஃபீமேல் கேமெட். ஜென்ரலாக இது என்ன இருக்கணும், ஸ்போர்ஸ் தரையில விழுந்து தான் எனக்கு இந்த ஃபீமேல் கேமெட் வளர்ந்துருக்கணும், ரைட்லையா. ஸ்போர்ஸ் தரையில விழுந்து எனக்கு ப்ரோத்தாலஸ் வளரணும். பட் இங்கே அப்படி இல்லை. ஸோ இந்த பேரண்ட் ஸ்போரோஃபைட்டிக் பிளான்ட் பாடியில் இருக்கும்போது இந்த கேமெட்டோஃபைட் என்ன ஆயிடும், எனக்கு அந்த ஸ்போர் வந்து கேமெட்டோஃபைட்டாக டெவலப் ஆகிடும். அதே மாதிரி இந்த கேமெட்டோஃபைட்லேயே மேல் கேமெட் இருக்கு இல்லையா, இங்கே வந்து ஃபியூஸ் ஆகும். அண்ட் ஜைகோட் வில் டெவலப் பண்ணும். எம்ப்ரியோ இந்த ஸ்டேஜ் எல்லாமே இந்த ஃபீமேல் கேமெட்டோஃபைட் இந்த பேரண்ட் ஸ்போரோஃபைட்டிக் பிளான்ட் பாடியில் இருக்கும்போதே நடந்துரும். ஸோ அதான் என்ன சொல்லுவோம்னா, இந்த ஈவெண்ட்டை ஒரு ப்ரிகர்சர் ஃபார் சீட் ஹேபிட். ஓகே, சீட் ஹேபிட்னா ஒன்றும் இல்லை, டெண்டன்சி டு ஃபார்ம் சீடு தான் என்ன சொல்லுவோம், சீட் ஹேபிட். ஸோ இங்கே ஈவெண்ட் வந்து மோரல்ல சீட் ஃபார்மேஷன் மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அதனால அதை என்ன சொல்கிறோம், ப்ரிகர்சர் ஃபார் சீட் ஹேபிட் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. இட் வில் பி சீன் இன் த Pteridophyte. ஓகேவா. So next see here, in the female gametophyte will be developed into further zygote embryo. The development நடக்கும்போது இது எங்க தான் இருக்கு, ஃபீமேல் பேரண்ட் ஸ்போரோஃபைட்ல தான் இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த ஈவெண்ட் தான் நம்ம என்ன சொல்றோம், ப்ரிகர்சர் ஃபார் சீட் ஹேபிட். இதான் என்ன சொல்றோம், ப்ரிகர்சர் டு சீட் ஹேபிட். ஓகேவா. ஸோ அதனால தான் இது என்ன சொல்றோம், இட் இஸ் அ இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இன் எவல்யூஷன். ஓகேவா. ஸோ அப்போ இதுல இருந்து என்ன சொல்லலாம், நம்மளோட ஜிம்னோஸ்பர்ம்ஸ் வந்தது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. நம்ம Pteridophytes 4 டிஃப்ரெண்ட் கிளாஸா பிரிக்கிறோம். ஸோ சைலோப்சிடா, லைகோப்சிடா, ஸ்பினோப்சிடா அண்ட் டெரோப்சிடா. ஓகே, சைலோப்சிடால என்ன இருக்கும், சைலோட்டம், இட் இஸ் அ ஹோமோஸ்போரஸ் ஸ்பீசிஸ். வேற லைகோப்சிடா கீழே லைகோபோடியம் அண்ட் செலாஜினல்லா. ஸோ நமக்கு தெரியும் ஆல்ரெடி இந்த செலாஜினல்லா இட் இஸ் அ ஹெட்டரோஸ்போரஸ். ஓகேவா, அது என்னது, ஹெட்டரோஸ்போரஸ். Okay, right. Then next, Spinopsida equisetum irukku. Then further Pteropsida we are having the Diopteris, Pteris, Adiantum, and you can add one more example also, Salvinia. Okay, Salvinia is the example of Pathon. Salvinia is an example of heterosporus. Okay, up in the Salvinia that is also an example for heterosporus. Okay, appo ரெண்டு கிளாஸ்ல கம்ப்ளீட்டா ஹோமோஸ்போரஸ், ரெண்டு கிளாஸ்ல ஹோமோஸ்போரஸ் அண்ட் ஹெட்ரோஸ்போரஸ். ஓகே, ஸோ இந்த சைலோப்சிடாவும் இந்த ஸ்பினோப்சிடாவும் இட்ஸ் அ கம்ப்ளீட்லி ஹோமோஸ்போரஸ். ஓகே, ரிமைனிங் ரெண்டு பேரும் லைகோப்சிடாவும் ஃபினோப்சிடாவும் இல்ல ஹெட்ரோஸ்போரஸ் இருக்கு, ஹோமோஸ்போரஸும் இருக்கு. ஓகேவா. So then this is the structure of our Selacinella. Okay, leaf, stem, root இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. And நம்மளோட ஹாஸ்டல் முன்னாடி சொன்னல equisetum which is known as hostel. So frequent இந்த diagram கேட்டிட்டே இருப்பாங்க. இந்த diagramல parts mark பண்ணுங்க. So இந்த மாதிரிலாம் சொல்லலாம். Okay, so here you can see compact structure. அதான் என்ன சொன்னோம், strobili or cone. And இந்த ஏரியாலாம் என்னது, நமக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம் மார்ஃபாலஜிலே. these areas are known as node, and இந்த ரெண்டு நோடுக்கு in between இருக்க region தான் என்னது, internode, and these are the branches. Okay, fine. Next, stem oda modification da enadhu in the rhizome. Rhizome is not a part of fruit, it is a part of the stem. Okay, in case of the arrow diagram, hostel, that is equisetum oda diagram da idu. Okay, so then next we are having the ferns. Idu paaka parunga, the leaves ella nalla irukliya. So in the ferns la நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம், ornamental purpose க்கு யூஸ் பண்றோம். ஸ்டார்டிங்ல சொல்லிருந்தாங்க இல்லையா. So some of them will be used as a medicinal purpose, soil burners and ornamental purpose. இந்த ferns தான் ornamental purpose க்கு யூஸ் பண்றோம். And next we are having the salvinia. So the salvinia என்ன சொல்லலாம்னா it's an aquatic fern. So இந்த மாதிரி வாட்டர்ல இது float ஆயிட்டு இருக்கும். So salvinia homosporous ஆ heterosporous ஆ, salvinia it is a heterosporous species. Okay, next gymnosperm. Okay, Pteridophytes எல்லாம் clear-ஆ. So நான் further போலாமா. So comment பண்ணுங்க. நான் further நான் gymnosperms போறேன். So இது முடிச்சிட்டா we are having some 40 questions இருக்கு. So இந்த 40 questions நான் next டிஸ்கஸ் பண்ண போறேன். So இந்த செஷனையும் இந்த 40 questions பார்த்துட்டாலே போதும், உங்களுக்கு நம்மளோட பிளான்ட் கிங்டம் வந்து பக்கா கிறிஸ்டல் கிளியரா இருக்கும்னு நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன். ஷூர். கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தரா போலாமா. वर्षा, शर्मिका, कल्पना, श्री वर्षना, नीला, कमेंट பண்ணுங்க. Yes sir, understood. Okay, thank you.
Okay, அடுத்து போலாம். Then further moving to the gymnosperms. Okay வா. Gymno means என்னது? Naked. Okay, gymno means naked, sperma means seeded. Okay வா. So அப்ப இங்க seeds எல்லாம் produce ஆக போகுது, but these seeds are going to be exposed outside students. Okay வா. அப்ப exposed outside இருக்கும்போது அந்த seeds நான் என்ன சொல்லலாம்? Naked seeds. ஏன்னா இங்க என்ன இருக்காதுன்னா நமக்கு ஓவரி வால் ஓவரி எதுவுமே இருக்காது, ஓவியல் மட்டும் தான் இருக்கும். அப்போ அந்த ஓவியல் வந்து எப்படி இருக்க போகுது? வெளியே எக்ஸ்போஸ் ஆகிருக்க போகுது. அப்போ இந்த ஓவியல் என்ன டெவலப் ஆகும்? நமக்கு சீடாக டெவலப் ஆகும். பட் இதை சுற்றி ஓவரி வால் இல்லையா? ஸோ அதனால இது என்ன ஆக போகுது? கம்ப்ளீட்டாக எக்ஸ்போஸ் ஆகிருக்க போகுது இந்த சீட். ஸோ அதனால ஜிம்னோஸ்பர்ம்ஸ் என்ன சொல்கிறோம்? நேக்கட் சீடட் பிளான்ஸ். ஓகே, ஹியர் ஓவியல்ஸ் ஆர் நாட் என்க்ளோஸ்டு வித் த ஓவரி வால். ஓகே, இப்போ ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் நமக்கு என்ன ஆகும்? இந்த ஓவியல் எல்லாமே என்னவா மாறும்? சீடாக மாறும். தென் சீடா மாறும்போது இந்த சீட்ஸை சுற்றி எந்த ஒரு கவரிங்கும் இல்லை. அல்டிமேட்லி தீஸ் சீட்ஸ் வேர் நேக்கட் சீட்ஸ். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறோம்? ஜிம்னோஸ்பர்ம்ஸ் நேக்கட் சீட்னு சொல்கிறோம். அண்ட் இங்கேயுமே மெயின் பிளான்ட் பாடி யாரு? நமக்கு ஸ்போரோஃபைட் தான். ஓகே, ஸோ ஹியர் ஆல்சோ மெயின் பிளான்ட் பாடி. ஓகேவா? ஹியர் ஆல்சோ மெயின் பிளான்ட் பாடி இஸ் ஸ்போரோஃபைட். ஓகேவா? ஸோ அப்போ ஸ்போரோஃபைட்னா இங்கே வாஸ்குலர் டிஷ்யூஸ் எல்லாமே இருக்க போது அப்போ என்ன சொல்லலாம்? எனக்கு ட்ரூ ரூட்டு ஸ்டெம் லீஃப் எல்லாம் இருக்கும். பிகாஸ் இங்கே என்ன இருக்க போகுது? ஸ்போரோஃபைட்டில் வாஸ்குலர் பண்டில்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே ரைட். ஸோ அதனால தான் உங்களோட ஹேபிட் எப்படி இருக்க போகுது? ஸோ ஹேபிட் மீன்ஸ் நத்திங் பட் அப்பியரன்ஸ். எப்படி இருக்க போகுது? மீடியம் சைஸ் ட்ரீ டு டால் ட்ரீ இருக்கு. ஸோ அதான் ஒரு ஃபேக்ட் கொடுத்துருப்பாங்க. ஒன் ஆஃப் த டாலஸ்ட் ஜிம்னோஸ்பர்ம் யாரு? ஒன் ஆஃப் த டாலஸ்ட் ஜிம்னோஸ்பர்ம் இஸ் செக்கோவா. ஓகேவா? அது என்ன சொல்லுவாங்கன்னா ஜெயிண்ட் ரெட்வுட் ட்ரீன்னு கூட சொல்லுவாங்க. யாரு? இந்த செக்கோவா தான். ஓகே ரைட். தென் பார்க்கலாம் ரூட்ஸ் பார்க்கலாம். ஸோ இங்கே ரூட்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னா ஹியர் தே ஆர் கோயிங் டு ஹேவ் த டேப் ரூட். ஓகேவா? ஸோ என்ன ரூட் இருக்கு? தே ஆர் கோயிங் டு ஹேவ் த டேப் ரூட். ஓகே, ஸோ அப்போ சைக்கஸ் அண்ட் பைனஸ் தான் இங்கே மெயினாக நம்ம பார்க்க போகிறோம். ஜிம்னோஸ்பர்ம்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வி கேன் சே சைக்கஸ், பைனஸ், ஜெட்ரஸ் அண்ட் வி ஆர் ஹேவிங் த செக்கோவா. இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள் ஃபார் நம்ம ஜிம்னோஸ்பர்ம். ஸோ இது எல்லாத்தையும் அங்கங்கே நம்ம பார்க்க போகிறோம். தென் மெயினாக நம்ம பைனஸ்க்கும் சைக்கஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸாக நம்ம பார்க்குறோம். ரைட்? ஓகே ஃபைன். ஸோ பார்க்கலாம். ஸோ நமக்கு ரூட் அதாவது மைக்கோரைசல் ரூட்ஸ் எங்கே இருக்குன்னா பைனஸ்ல. ஓகே, ஸோ அப்போ மைக்கோரைசல் ரூட்னா நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? மைக்கோரைசா. ஓகே, ரூட்ஸ் ஆஃப் த ஹையர் பிளான்ஸ் பிளஸ் யார் கூட அசோசியேஷன் ஆக போகுது? ஃபங்கஸ் கூட அசோசியேஷன் ஆக போகுது. ஸோ அந்த மாதிரியான ரூட்ஸாக என்ன சொல்கிறோம்? மைக்கோரைசல் ரூட்ஸ். ஓகே, அப்போ மைக்கோரைசல் ரூட்ஸ் எங்கே பார்க்கலாம்? we can see in the pinus. Okay, then what about the cycus? Cycus la we are going to see the specialized roots called coralloid roots. yaar idu? Coralloid roots. Okay, ipo the coralloid roots na appo yaar kuda association la irukka podu? It is going to have the association with the cyanobacteria, that is Anabina. Okay va? Cyanobacteria enna sollalam? blue green algae கூட சொல்லலாம். ஓகே சரி, இந்த சைனோபாக்டீரியா என்ன ஃபிக்ஸ் பண்ண போகுது? இட் இஸ் கோயிங் டு ஃபிக்ஸ் த நைட்ரஜன். ஓகேவா? அப்போ சைனோபாக்டீரியா எங்க இருக்கு? நம்மளோட கொரலாய்ட் ரூட்ஸ் இன் கேஸ் ஆஃப் சைக்கஸ் சைனோபாக்டீரியா இருக்க போகுது. ரைட்லியா? ஸோ இந்த கொரலாய்ட் ரூட்ஸ்க்கு சைனோபாக்டீரியா என்ன பண்ண போகுது? இஸ் கோயிங் டு ஃபிக்ஸ் த நைட்ரஜன். ஓகே, தென் ரூட் பார்த்தாச்சு. ஃபர்தரா மூவிங் டு த ஸ்டெம். ஓகே, ஸ்டெம் வந்து எப்படி இருக்குன்னா சைக்கஸ்ல ஒரு கோகோனட் ட்ரீ மாதிரி அப்படியே போகும், பிரான்ச்சஸ் எதுவுமே இல்லாம. ஓகே, ஸோ அப்போ ஸ்டெம் இன் கேஸ் ஆஃப் சைக்கஸ் இட் இஸ் அன்பிரான்ச். வேற ஸ்பைனஸ் செட்ரஸ் நம்ம நார்மல் ட்ரீ மாதிரியே இருக்கும். இப்போ பிரான்ச்சட் ஸ்டெம் இன் கேஸ் ஆஃப் பைனஸ் அண்ட் செட்ரஸ். ஓகேவா? ஸோ இதில் நம்ம என்ன பார்த்துட்டோம்? உங்களோட ஹேபிட் பார்த்தோம். மீடியம் சைஸ் டு டால் ட்ரீ வரைக்கும் இருக்கும். ஒன் ஆஃப் த டாலஸ்ட் ட்ரீ யாரு? செக்கோவா. ரைட்டு. தென் இங்கே மெயின் பிளான்ட் பாடி யாரு? ஸ்போரோஃபைட். அப்போ ட்ரூ ரூட் ஸ்டெம் லீஃப் எல்லாமே இருக்க போது. இப்போ நம்ம மெயினாக ஃபர்ஸ்ட் பார்க்குறது என்னது? ரூட். ஓகே, இங்கே என்ன ரூட் இருக்கு? டேப் ரூட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ டேப் ரூட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ரைட். தென் சைக்கஸ்ல என்ன மாதிரியான ரூட் இருக்கு? சைக்கஸ்ல கொரலாய்ட் ரூட். இந்த கொரலாய்ட் ரூட்ல யார் அசோசியேஷன்ல இருக்கா? நம்மளோட சைனோபாக்டீரியா which is also known as blue green algae. இது என்ன பண்ணும்? இதுல ஹெட்ரோசிஸ்ட் இருக்குல்ல, அப்ப ஹெட்ரோசிஸ்ட வச்சு இது என்ன பண்ணும்? It will fix the nitrogen. Okay, next then mycorrhizal roots எங்க பார்க்கலாம்? நம்மளோட பைனஸ்ல. இப்போ mycorrhizal rootனா யார் கூட அசோசியேஷன்ல இருக்கும்? ஃபங்கை கூட அசோசியேஷன்ல இருக்கும். ரைட்லையா? Then இது root. Then coming to the stem. Stem is unbranched எங்க? சைக்கஸ்ல. whereas branch in case of cedrus and pinusல stem branch இருக்கு. இதெல்லாம் காட்டுறேன். So you can see here பாருங்க. So plant body, இங்க dominant plant body யாரு? Sporophyte. அதாவது diploid stage அதிகமா இருக்க போகுது. Okay, right? Then இங்க gametophyte independent existence கிடையாது. It is completely dependent on the sporophyte. So startingல என்ன பார்த்தோம்? Bryophyteல sporophyte is dependent on the gametophyte. So இங்க வளர என்ன அது? அட்வான்ஸ் ஆக என்ன அது? gametophyte வந்து sporophyte டிபெண்ட் பண்ணிட்டே வருது. sporophytic stage வந்து அட்வான்ஸ் ஆகிட்டே இருக்கு. gametophytic stage என்ன ஆகிட்டே இருக்கு? ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குது. ஓகே, ரூட் என்னது? டேப் ரூட். ஓகேவா? அப்போ சைக்கஸ்ல என்ன மாதிரி ரூட் இருக்கு? கொரலாய்ட் ரூட். இந்த கொரலாய்ட் ரூட்ல யார் அசோசியேஷன் இருக்கா? சைனோபாக்டீரியா. இது என்ன ஃபிக்ஸ் பண்ண போகுது? இஸ் கோயிங் டு ஃபிக்ஸ் த நைட்ரஜன். அண்ட் பைனஸ்ல என்ன ரூட் இருக்கு? பைனஸ்ல
மைக்ரோரைசல் ரூட் இருக்கு. மைக்ரோரைசல் ரூட்னா யார் கூட அசோசியேஷன் இருக்கும்? ஃபங்கை கூட அசோசியேஷன்ல இருக்கும். This is about root. Then further moving to the stem. ஓகேவா? So stemல பாருங்க unbranched stem in case of cycas. You can see here இதுல ஏதாவது branches இருக்கா? Unbranched stem in case of cycas, whereas branched stem. You can see here branched stem in case of cedrus and pinusல ரெண்டுலயுமே என்ன இருக்க போகுது? branched stem வந்து இருக்க போகுது. ஓகேவா? So அப்ப root முடிச்சாச்சு, stem முடிச்சாச்சு. further moving to the leaf. ஓகேவா? So cycasல இருக்க போகுது compound leaf. You can see here நமக்கு இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் லீஃப் வந்து எங்க பிரசன்ட் ஆகி இட் இஸ் பிரசன்ட் இன் தி சைக்கஸ். ஓகே, சோ இதுதான் பின்னேட்லி காம்பவுண்ட் லீஃப் இன் கேஸ் ஆஃப் சைக்கஸ். அண்ட் இந்த லீஃப்மே பாத்தீங்கன்னா செவரல் மந்த்ஸ்க்கு என்ன இருக்கும் இந்த பிளான்ட்லயே பிரசன்ட் ஆயிருக்கும். அதாவது they will be present for few years வந்து அந்த சைக்கஸ் பிளான்ட்லயே இருக்கும். ஜெனரலா நம்ம லீஃப் எப்படி இருக்கும்? ஒரு 1 or 2 months பிளான்ட்ல இருக்கும், அப்புறம் கீழே விழும். பட் இந்த லீவ்ஸ் they will be persist for few years ஸ்டேட்மென்ட்ல கேட்கலாம். ஓகேவா? தென் பைனஸ்ல you can see நமக்கு குட்டி குட்டியா அந்த மாதிரி ஒரு needle like leaves are present in case of pinus. ஓகே, அதாவது simple leaf, simple needle like leaf in case of pinus. and ginkgoல நமக்கு bilobed leaves. ஓகே, ஒரு டேபிள் ஃபேன் மாதிரி ஒரு ரெண்டு லோப் மாதிரி வச்சு ஒரு லீஃப் இருக்கு in case of ginkgoல. ஓகேவா? அப்ப லீஃப்ல சைக்கஸ்ல என்ன இருக்கு? pinnately compound leaf, pinusல needle like leaves, ginkgoல bilobed leaves. ஓகேவா? stem is branched in case of pinus and cedrus, whereas unbranched in case of cycas. Okay, next போலாம் leaves. ஓகேவா? இந்த leaf will be showing the well adapted to the நம்மளோட adverse conditionக்கு நல்ல adaptation காட்டுவாங்க. பாருங்க, they will be withstand to the extreme condition. என்னது? temperature, humidity, wind இது எல்லாத்துக்கும் withstand பண்ணுவாங்க. because இந்த leaves எல்லாமே they are going to show some adaptation. என்ன? needle like leaf இருக்கு. அப்ப needle like leaf இந்த surface area now reduce ஆகும். surface area reduce ஆனா what about the water loss? water loss is also going to reduce. ஓகேவா? next pinus branch, cycas and branch. yes, correct, super. shot Achille. okay, next thick cuticle. cuticle வந்து என்னது? ஒரு axilla இல்லையா? ரொம்ப திக்கா இருந்தா என்ன ஆகும்? இதுவுமே திக்கா இருந்தா வாட்டர் லாஸ் prevent பண்ண போதும், ரைட்? then sunken stomata. stomata எப்படி இருக்கும்? கொஞ்சம் deeply placed இருக்கும். அப்ப with the help of these three character அவங்க என்ன பண்ண போறாங்க? they are going to reduce the water loss. so இப்படி water loss இந்த leaves reduce பண்ணா, so these gymnosperm can present in the எங்க இருக்கலாம்? they can present in the extreme conditionல அவங்க இருக்கலாம். so இது வரைக்கும் பார்த்தா நான் ஒரு simple tabulation போட்டிருக்கேன். ஓகேவா? so பாருங்க, root cycasல corollary root, pinusல நமக்கு என்ன இருக்கு? we are having the mycorrhizals. then stem in case of cycasல எப்படி இருக்கு? unbranched, whereas pinusல branched stem. ஓகேவா? leaf pinnately compound leaf in case of cycasல, whereas simple leaf, needle like leaf in case of pinusல. ஓகேவா? so cycas என்ன சொல்றோம்? dioecious plant னு சொல்றோம் because male cone, okay, and female cone இங்க சொல்ல முடியாது because எனக்கு ஸ்போரோஃபில் எல்லாம் சேர்ந்து காம்பாக்டா கோனா ஃபார்ம் ஆகல. so அதனால ஃபீமேல் கோன் என்சிஆர்ல கொடுக்க மாட்டாங்க. மேல் கோன் அண்ட் மெகா ஸ்போரோஃபில் ரெண்டுமே வேற வேற பிளான்ட்ல பிரசன்ட் ஆயிருக்கு. அப்போ மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு வேற வேற பிளான்ட்ல இருக்கு. அப்ப என்ன சொல்லலாம்? dioecious. ஓகேவா? cycas is dioecious. வேற ஸ்பைனஸ்ல மேல் கோனும் இருக்கும், ஃபீமேல் கோனும் இருக்கும், ரெண்டுமே ஒரே பிளான்ட்ல இருக்கு. அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? monoecious. ஓகே, இந்த 4 பாயிண்ட படிச்சாலே போதும் நமக்கு இந்த ஜிம்னோஸ்பர்ம்ல இருந்து வர மோஸ்ட் ஆஃப் தி क्वेश्चंस you can attend. ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு தெரியலையா? கோன். நம்ம Pteridophytes இருந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். கோன் ஆர் நதிங் பட் these are the aggregation of sporophyll, ஒரு காம்பாக்ட் ஸ்ட்ரக்சர். சோ அதான் என்ன சொல்லுவோம்? கோன், லாக்ஸ் ஆர் ஸ்ட்ராபிலே. இதெல்லாம் லாக்ஸ்ன்ற வேர்ட் இங்க தான் நம்மளோட ஜிம்னோஸ்பர்ம்ல கொடுத்திருப்பாங்க, வேற எங்கேயும் லாக்ஸ்னு கொடுத்திருக்க மாட்டாங்க. ஓகேவா? சோ கோன் ஆர் நதிங் பட் these are the aggregation of sporophyll. okay, so all the gymnosperms are heterosporous species. okay, without any exception எல்லா ஜிம்னோஸ்பர்மும் heterosporous தான். நம்ம Bryophytesல என்ன சொன்னோம்? all the Bryophytes are homosporous. then அப்படியே Pteridophytes வாங்க, majority of Pteridophytes are homosporous, very few are heterosporous. அதே தான் இங்கேயும் பாருங்க. அப்படியே அந்த heterosporous என்ன ஆகுது? இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகுது. அப்போ all the gymnosperms are heterosporous species. அப்ப heterosporous species இருக்கும்போது நமக்கு மேல் கோன் ஒரு பிளான்ட்லயும் ஃபீமேல் கோன் இன்னொரு பிளான்ட்லயும் இருக்குமா? ரைட்? so first we will discuss about the male cone. மேல் கோனை பத்தி பார்க்கலாம். so இப்ப மேல் கோன் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும்? so இந்த மாதிரி நிறைய மைக்ரோஸ்போரோஃபில். ஓகே, இது எல்லாமே மைக்ரோஸ்போரோஃபில் which is going to be the microsporangia. ஸோ இந்த மாதிரி நிறைய மைக்ரோஸ்போரோஃபில் சேர்ந்து தான் நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணியிருக்கோம்? இந்த மேல் கோனை ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அதான் என்ன சொல்றோம்? நமக்கு மைக்ரோஸ்போரோஃபில் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஸ்போரோஃபைட்லயே. அப்போ இதோட 2n. ஓகே, இந்த மைக்ரோஸ்போரோஃபில் என்ன இருக்கும்? will be having the microsporangia. ஓகேவா? மைக்ரோஸ்போரோஃபில், அதுல மைக்ரோஸ்போராஞ்சியா இருக்கு. மைக்ரோஸ்போராஞ்சியாக்குள்ள நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்திருக்கோம்? ஸ்போராஞ்சியாக்குள்ள ஸ்போர் மதர்ஸ்னு சொன்னோமா? இங்க மேல் கோன்னால மைக்ரோஸ்போர் மதர் செல் நான் சொல்ல போறேன். அப்ப மைக்ரோஸ்போர் மதர் செல் டிப்ளாய்டு இல்லையா? now it is undergoing the meiosis.
அப்போ மியாசிஸ் போய் எனக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகுது 4 மைக்ரோஸ்போர் ப்ரொடியூஸ் ஆகுது இந்த 4 மைக்ரோஸ்போர் என்னவா டெவலப் ஆகுது இட் வில் பி டெவலப் இன்டு அ pollen grain ஓகே சோ பாருங்க அந்த pollen grain வந்து ஹாப்ளாய்டா இருக்கு அப்ப ஹாப்ளாய்டா என்ன அந்த பிளான்ட் பாடியை நான் ஸ்போரோஃபைட்னு சொல்லட்டா இல்ல கேமெட்டோஃபைட்னு சொல்லவா ஓகே நோட்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல சென்ட் பண்றீங்களா ஸோ நோட்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல போட முடியாது யூ கேன் ஜாயின் இன் அவர் வாட்ஸ்அப் கமிட்டி நான் லாஸ்ட்ல ஸ்லைடு காட்டுறேன் ஸோ அந்த வாட்ஸ்அப் கமிட்டியில் QR ஸ்கேனர் இருக்கும் ஸோ அந்த QR ஸ்கேனர் நீங்க ஸ்கேன் பண்ணா போதும் யூ கேன் டைரக்ட்லி ஜாயின் இன் திஸ் வாட்ஸ்அப் கமிட்டி ஓகேவா ஸோ இல்லைனா இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல நான் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியோட ஸ்லைடு வச்சிருப்பேன் அந்த QR டைரக்டா ஸ்கேன் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கேன் பண்ணுங்க கூகுள் லென்ஸ்ல போட்டு ஸோ யூ கேன் டைரக்ட்லி ஜாயின் இன் தட் வாட்ஸ்அப் கமிட்டி அதில் நமக்கு இதுக்கு முன்னாடி நடந்த வீடியோஸோட நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப் டு டேட்ல கிடைக்கும் ஓகேவா ஓகேவா கிளன் ஓகே ரைட்டா ஸோ தென் இங்க பிளான்ட் பாடி ஹாப்ளாய்டா இருக்கு அப்ப ஹாப்ளாய்டா இருந்தா நான் என்ன சொல்லணும் கேமெட்டோஃபைட்டா ஸ்போரோஃபைட்டா இட் இஸ் a gametophyte ஓகே ஸோ இந்த pollen grain-ஆல இண்டிபெண்டா இருக்க முடியுமா இந்த pollen grain-ஆல நியூ ஒரு பிளான்ட்டா வளர முடியுமா நோ இட் இஸ் a gametophytic stage ஸோ gametophyte in case of gymnosperm ஓகேவா இவங்களால இண்டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ் காட்ட முடியாது ஓகேவா ஸோ அதான் இன் கேஸ் நம்ம என்ன சொல்றோம் இன் கேஸ் ஆஃப் நம்மளோட ஜிம்னோஸ்பர்ம்ஸ்ல gametophyte is depend on the sporophyte ஓகே நெக்ஸ்ட் இதெல்லாம் மேல் கோன் ஓகேவா நம்மளோட pollen grain ரெடி பண்ணியாச்சு இந்த ஸ்டோரி அப்படியே இருக்கும் கமிங் டு த ஃபீமேல் கோன் ஓகே ஸோ ஃபீமேல் கோன்ல என்ன இருக்க போகுது நிறைய மெகாஸ்போரோஃபில்ஸ் சேர்ந்து என்ன ஃபார்ம் பண்ணா எனக்கு ஃபீமேல் கோன் ஓகே லெட் அஸ் கன்சிடர் தீஸ் ஆர் த மெகாஸ்போரோஃபில்ஸ் ஓகே ஸோ இந்த மாதிரி நிறைய மெகாஸ்போரோஃபில்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ இதெல்லாம் மெகாஸ்போரோஃபில் அப்போ இதில் இருக்க ஸ்பொராஞ்சியா நான் என்ன சொல்லலாம் மெகாஸ்பொராஞ்சியா அப்போ மெகாஸ்போரோஃபில் இருக்குது மெகாஸ்பொராஞ்சியா மெகாஸ்பொராஞ்சியாக்கு இன்னொரு நேம் என்னன்னா ஓவியூல் ஓகேவா ஸோ இதுதான் ஓவியூல் ஓவியூல்குள்ள நமக்கு என்ன இருக்கும் நிறைய நியூசெல்லஸ் இருக்க போகுது ஓகேவா இதெல்லாம் யாரு நியூசெல்லஸ் இந்த ஸ்ட்ரக்சர் தான் என்னது ஓவியூல் இந்த ஓவியூலை சுற்றி எனக்கு ஓவரி வால்லாம் கிடையாது அப்போ எனக்கு ஃப்ரூட்டே ஃபார்ம் ஆகாது கரெக்ட் ஸோ இதுதான் ஓவியூல் தென் நியூசெல்லஸ் ஓகே ஒன் ஆஃப் த செல் ஆஃப் நியூசெல்லஸ் என்னவா மாறும்னா மெகாஸ்போர் மதர்ஸ் எல்லாம் மாறும் ஓகேவா மெகாஸ்போர் மதர்ஸ் எல்லாம் மாறி இட் இஸ் அண்டர்கோயிங் மியாசிஸ் அப்போ மியாசிஸ் போகும்போது ஓகேவா அப்போ மியாசிஸ் போனா என்ன ஆகும் எனக்கு diploid is going to become haploid okay so அப்போ இங்க நமக்கு 4 மெகாஸ்போர் கிடைக்குமா out of 4 3 will degenerate okay out of 4 3 will degenerate and one is going to act as a functional megaspore but story அங்க மைக்ரோஸ்போர்ல என்ன பார்த்தோம் 4 மைக்ரோஸ்போர் எனக்கு pollen grain டெவலப் ஆகும் பட் இங்க 4 மெகாஸ்போருமே எனக்கு என்ன ஆகாது ஃபர்தரா டெவலப் ஆகாது out of 4 3 will degenerate okay so அடுத்து பார்க்கலாம் ஸோ பாருங்க நமக்கு மைக்ரோஸ்போர் மசல் pollen grain டெவலப் ஆயிடுச்சு இது ஹாப்ளாய்டா இருக்கு அப்போ ஹாப்ளாய்டா இருந்தா என்ன சொல்லலாம் கேமெட்டோஃபைட்டிக் ஸ்டேஜ் இதுக்குள்ள எனக்கு மேல் கேமெட் ப்ரொடியூஸ் ஆக போகுது அப்போ இங்க pollen grain தான் நம்ம என்ன சொல்றோம் மேல் கேமெட்டோஃபைட்னு சொல்ல போறோம் ரைட்டா தென் நம்மளோட மெகாஸ்பொராஞ்சியம் தான் யாரு ஓவியூல் ஓவியூல் இருக்க செல்ஸ் எல்லாம் யாரு நியூசெல்லஸ் இவங்களோட பிளாடி எல்லாம் என்ன டிப்ளாய்ட் ஓகே ஒன் ஆஃப் த செல் ஆஃப் நியூசெல்லஸ் கோயிங் டு பிகம் த மெகாஸ்போர் மதர் செல்லா மாறும் அப்போ இந்த 2n மெகாஸ்போர் மதர் செல் என்ன பண்ணுது இட் இஸ் அண்டர்கோயிங் மியாசிஸ் ஓகே அப்போ மியாசிஸ் ஆகும்போது எனக்கு 4 மெகாஸ்போர் ப்ரொடியூஸ் ஆகும் அவுட் ஆஃப் 4 ஓகே அவுட் ஆஃப் 4 3 will degenerate and only one is going to act as a function megaspore okay so அப்போ அந்த ஒரே ஒரு மெகாஸ்போர் தான் பாருங்க இந்த ஒரே ஒரு மெகாஸ்போர் தான் இப்படி டெவலப் ஆகுது and இத சுத்தி இருக்கிற இந்த டிஷ்யூஸ்லாம் என்ன ஆகுது they are going to act as a endosperm okay so அப்போ மெகாஸ்போர் தான் இங்க என்ன ஆக்ட் ஆக போகுது endosperm ஆக்ட் ஆகுது அப்போ மெகாஸ்போரோட பிளாடி என்ன ஹாப்ளாய்டு அப்போ இந்த எண்டோஸ்பர்மோட பிளாடி என்னவா இருக்கும் ஹாப்ளாய்டு generally in case of angiosperms like in case of angiosperms okay angiosperms la okay endosperm oda பிளாடி என்ன okay endosperm oda பிளாடி என்ன it is a triploid okay it is a product of triple fusion அங்க triploid இருக்கும் வேற gymnospermல endosperm oda பிளாடி என்னன்னு கேட்டா haploid இது நமக்கு frequent கேட்டுட்டே இருப்பாங்க okay right then endosperm இருக்கு and in the megaspore kulla it is going to be the 2 or more archegonia okay 2 or more archegonia that is female sex organ bear பண்ண போகுது okay then இந்த pollen grain குள்ள என்ன இருக்கும் நமக்கு male gamete இருக்குமா so this pollen grain with the help of wind okay with the help of wind என்ன பண்ண போகுது with the help of wind it is going to reach the mouth of the ovule கிட்ட வருது then ovule மேல இந்த pollen grain என்ன ஆகுது fall ஆகுது then நீங்க என்ன பண்ணுது it is going to produce a pollen tube produce பண்ணி இங்க mouth of the archegonia வந்து then male gamete female gamete அப்ப என்ன ஆகுது இங்க n plus n ரெண்டும் fuse ஆகி it will be developed into what it will be developed into a zygote okay வா what it will be developed
zygote. Zygote develop ஆகும். Okay, then zygote further embryo will develop into a seed. அப்ப ultimate எனக்கு இங்க ovule வந்து seed மாறிடுச்சு. பட் இந்த ஓவில சுத்தி என்ன இல்லை, எனக்கு ஓவரி வால் இல்லை. அல்டிமேட்லி இந்த சீட் என்னவா இருக்கும்? இந்த சீட் இஸ் த நேக்கட் சீட். ஸோ இதனால நம்ம என்ன சொல்றோம்? ஜிம்னோஸ்பர்மை நேக்கட் சீடட் பிளான்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸோ போலங்கைன் பாருங்க, இட் இஸ் அ ரெடியூஸ்டு மேல் கேமெட்டோஃபைட்டிக் ஸ்டேஜ். ஓகேவா? ரெஸ்ட்ரிக்டட் டு ஃபியூ நம்பர் ஆஃப் செல்ஸ் அப்படின்லாம் என்சிஆர்ல கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஹியர் கேமெட்டோஃபைட் டஸ் நாட் ஹேவ் த இண்டிபெண்டன்ஸ் சிஸ்டம். இந்த போலங்கைனோ இல்ல இந்த மெகாஸ்போர் தான் இங்க ஃபீமேல் கேமெட்டோஃபைட் ஆக்ட் ஆக போகுது. ஓகே, ஸோ பாருங்க, இந்த மெகாஸ்போருக்கு ரெண்டு ரோல் இருக்கு. ஒன்னு எண்டோஸ்போம், இன்னொன்னு ஃபீமேல் கேமெட்டோஃபைட். பிகாஸ் அதுக்குள்ள தான் எனக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகுது? ஃபீமேல் கேமெட் எக் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆக போகுது. ஸோ அதனால மெகாஸ்போர் என்ன சொல்றோம்? ஃபீமேல் கேமெட்டோஃபைட், பிகாஸ் இட்ஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் அ ஃபீமேல் கேமெட். அண்ட் இது ஃபுட் ரிசர்வ் ஆக்ட் ஆனால ரெண்டு ரோல் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த மெகாஸ்போரும் அந்த போலங்ரைனையும் இண்டிபெண்டன்ட் லிவிங் காட்ட முடியுமா? வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால தான் என்ன சொல்றோம்? Gametophyte in case of gymnosperm they cannot show the independent existence. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் ஜிம்னோஸ்பர்ம் புரிஞ்சதா? ஓகே அகிலன், ஓகே ஃபைன். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சதா? இஸ் தேர் எனி டவுட் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அகிலன், வர்ஷா, ஹர்ஷினி, ஷர்மிகா, கல்பனா, இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே அகிலன், ஓகே, தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. முன்னாடி பார்த்தா லீஃப் வந்து சிம்பிளா இருக்கும், காம்பவுண்டா இருக்கும். சிம்பிளா எங்க இருக்கும்? நம்மளோட பைனஸ்ல. காம்பவுண்ட் இன் கேஸ் ஆஃப் சைக்கஸ். அண்ட் தே ஆர் வெல் அடாப்டட் டு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் பிகாஸ் தே ஆர் ஹேவிங் த needle like leaves இருக்கு, then thick cuticle இருக்கு, and further they are having the sunken stomata. Okay, இதெல்லாம் இருக்கனால so they can withstand the extreme temperature. ஓகேவா? then cycasல என்ன இருக்கும்? pinnately compound leaves வந்து இருக்கும். பைனஸ்ல, அதாவது கோனிஃபர்ஸ் ஆர் பைனஸ்ல என்ன இருக்கும்? நீடல் லைக் லீவ்ஸ் இருக்கும். அண்ட் இந்த லீஃப் முன்னாடியே சொன்னால they will be persist for few years. ஓகே, இதுதான் முக்கியம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் போலாம். ஸோ இது வந்து நம்மளோட சைக்கஸோட டயக்ராம். பின்னட்லி காம்பவுண்ட் லீவ்ஸ் இருக்கு, பைனஸோட டயக்ராம், நிடல் லைக் லீவ்ஸ் இங்க பார்க்கலாம். அண்ட் இங்க பாருங்க, இதுதான் மெயினா. இது ஃப்ரூட் கிடையாது. இந்த ஸ்ட்ரக்சர் யூ ஹேவ் டு see it is a seed. ஏன்னா இது ஜிம்னோஸ்பர்ம்ல ஃப்ரூட் ப்ரொடியூஸ் ஆகுமா? நோ. அது ஸ்ட்ரக்சர் பார்க்க ஃப்ரூட் மாதிரி இருக்கும், பட் இட்ஸ் நாட் ஃப்ரூட், இட் இஸ் அ சீட். கொஸ்டின்ல கேட்கலாம். ஓகேவா? ஸோ இங்க இருக்க லாங் ஷூட் அண்ட் இங்க குட்டி குட்டியா யூ கேன் see here these are the dwarf shoot அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எஸ், ஜெரோஃபைட்டிக்னு நம்ம சொல்லலாம் அகிலன். எஸ். தென் ரிப்ரொடக்ஷன். எல்லா ஜிம்னோஸ்பர்மும் என்னது? ஹெட்டரோஸ்போரஸ் தான். அண்ட் அப்போ எனக்கு தனியா மைக்ரோஸ்போரும் மெகாஸ்போரும் ப்ரொடியூஸ் ஆக போகுது. ஓகேவா? சில லீவ்ஸ் எல்லாம் மாடிஃபைட் அண்ட் தே ஆர் கோயிங் டு பி a ஸ்போராஞ்சி. அவங்க என்ன சொல்றான்? ஸ்போரோஃபில். அண்ட் இந்த ஸ்போரோஃபில் வந்து ஃபார்ம் பண்றது என்னது? ஸ்ட்ராபிலையா கோன். ஓகேவா? அப்போ எனக்கு மைக்ரோஸ்போரோஃபில், மெகாஸ்போரோஃபில் ரெண்டு தனித்தனியா இருக்க போகுது. அப்போ என்ன சொல்லலாம்? எனக்கு மேல் கோன், ஃபீமேல் கோன் இது எல்லாமே தனித்தனியா இருக்க போகுது. ஓகேவா? ரைட். பிகாஸ் இதெல்லாம் என்னது? கம்ப்ளீட்டா ஹெட்ரோஸ்போரஸ்லயே. அதான் பாருங்க, மைக்ரோஸ்போரோஃபில் எல்லாம் சேர்ந்து என்ன ஃபார்ம் பண்ணுவாங்க? they will be forming the male cone or male strobili. ஓகேவா? அதுல என்ன இருக்கும்? மைக்ரோஸ்போராஞ்சியாக்குள்ள என்ன இருக்கும்? மைக்ரோஸ்போர் மாசல். அப்ப அந்த மைக்ரோஸ்போர் மாசலோட பிளாய்டி என்ன? 2n. ஓகேவா? தென் இது என்ன பண்ணுது? மியாசிஸ் போயிட்டு இட்ஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் அ 4 மைக்ரோஸ்போர். இந்த 4 மைக்ரோஸ்போர் என்னவா டெவலப் ஆகும்? all of them were developed into a pollen grain. ஓகே, அந்த pollen grain தான் என்ன சொல்றோம்? highly reduced male gametophytic stage. ஓகே, pollen grain ஓட பிளாய்டி என்ன? haploid. அப்ப haploid இருந்தா நம்ம என்ன சொல்றோம்? we are going to call them as a gametophytic stage. ஓகே, தென் இங்க pollen grain ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. இந்த pollen grainல இருந்து நம்ம என்ன பண்ணோம்? wind மூலமா it is going to reach the ovule. அந்த ஸ்டோரிலாம் அடுத்து வரும். ஓகே, ரைட். தென் மெகாஸ்போரோஃபில் இங்க என்ன இருக்கும்? so it is going to be the megasporangia. இந்த megasporophyll எல்லாம் சேர்ந்து they are going to form the what? they are going to form the female cone. ஓகே, யார மெகாஸ்போரஞ்சியாக்கு நம்ம கம்பேர் பண்றோம்? ஓவியரை தான் மெகாஸ்போரஞ்சியாக்கு கம்பேர் பண்றோம். ஓகேவா? so pinus it is a monoecious because male and female cone will be present in the same tree. whereas dicus பாருங்க, நம்மளோட சைக்கஸ்ல male and female cone will be present. male and female cone சொல்லக்கூடாது, megasporophyll will present in the two different plants. அப்ப சைக்கஸ் நம்ம என்ன சொல்லலாம்? dioecious. okay, then நம்மளோட ovule குள்ள, okay, this is ovule குள்ள நமக்கு diploid cells இருக்க போது. those are known as what? those are known as nucellus. okay, one of the cells of nucellus will develop into a what? they will be developed into a megaspore mother cell. okay, so the nucellus will be protected by the envelope called
ovule தான் இது கம்பேர் பண்றோம் மெகாஸ்போரான்ஜிக்கு கம்பேர் பண்றோம் ஓகேவா சோ அப்ப இந்த நியூசெல்லஸ் தான் என்னது 2n தான் ஓகே one of the cells of nucellus going to become megaspore mother cell மாற போகுது இப்ப megaspore mother cell மாறி எனக்கு 4 megaspore ப்ரொடியூஸ் ஆகும் out of 4 one will be acting as a function megaspore ரைட்டா பாருங்க so பாருங்க they are going to form the female cone okay megaspore mother cell வந்து என்னது one of the cells of nucellus going to become the megaspore mother cell and inga enadhu they will be undergoing their meiosis and they are going to form the 4 megaspore but out of 4 one will be the functional megaspore act of சரியா out of them one will be acting as a function megaspore அதாவது என்ன develop female gametophyte மாறுது யாரு இந்த megaspore because it is going to be the female sex organ archegonium அதுக்குள்ள என்ன ப்ரொடியூஸ் பண்ண போகுது it is going to produce a female gamete egg so இங்க क्वेश्चनல கேக்குறது என்னன்னா எவ்ளோ archegonium இருக்கும் 2 or more archegonium இருக்கும் okay right then multicellular female gametophyte will be retained within the megaspore okay so female gametophyte னா யாரா சொல்றாங்கன்னா அந்த megaspore will be present inside the female sporophytic plant body ல இருக்கும் so அப்ப என்ன ஆக போகுது இப்ப pollen grain வந்து இந்த ovule மேல விழுகும் and further gametic fusion zygote embryo எல்லாமே டெவலப் ஆக போகுது right பாருங்க unlike Bryophytes and Pteridophytes okay Gymnosperm ல பாருங்க male and female gametophyte என்ன இல்ல they do not have the independent existence okay because they are highly reduced stage students okay then அந்த sporangia எங்க இருக்க போகுது it will be present in the sporophyte so pollen grain எங்க ரிலீஸ் பண்றோம் it is released in the air currents okay so pollen grains with the help of air current they are going to reach the ovule இப்படி ரீச் ஆகலாம் okay ரீச் ஆயிட்டு ovule என்ன பண்ணுது it is going to produce a pollen tube let us consider ovule ஓகேவா உள்ள நமக்கு என்ன இருக்கு மெகாஸ்போர் இருக்கு சோ அப்ப இங்க நமக்கு pollen grain வந்து fall ஆகுது ஓகே here pollen grain is going to fall okay என்ன பண்ணுது இங்க நமக்கு we are having the archegonia okay here we are having the archegonia குள்ள என்ன இருக்கு egg இருக்கு so அப்ப it is going to produce a pollen tube and pollen tube produce பண்ணி it is going to release a male gamete near the mouth of the archegonia NCRT line okay அப்ப male gamete haploid female gamete haploid அப்ப n plus n fusion எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும் there will be formation of zygote ல இருந்து embryo இதெல்லாம் நடக்கும் பாருங்க சோ பாருங்க pollen tube இங்க ஃபார்ம் ஆகுது then archegonia reach ஆனதுக்கு அப்புறம் இங்க என்ன further fuse ஆறாங்க they are going to develop into a zygote will develop into a embryo ல இருந்து எனக்கு என்ன வருது seed ரைட்டா so ultimately these seeds were naked seeded plant புரியுதா gymnosperm right then further moving to the alternation of generation naked seeded plants means seed coat la irukum seed coat illana adha eppadi nama seed nu solla mudiyum seed coat irukum so let us consider nama mango irukla so mango saaprodromla so mango saapte veliye flesh ellame enadhu adella ovary wall then adukulla irukra mesocarp idellama enadhu namoda ovary oda parts okay adukulla pona endocarp irukum endocarp kulla namakku seed irukum okay va and seed kulla seed coat irukum okay va generally seed nu sonna seed coat plus embryo idu rendu seithadha seed okay va ரைட்ல அப்ப நேக்கட் சீடுனா என்ன இருக்கும் சீட் கோட் இருக்கும் ஓகேவா ஓகேவா அடுத்து ஃபர்தரா போலாமா அல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் ஓகே இன் கேஸ் ஆஃப் பிளான்ட்ல நமக்கு என்ன ரெண்டு ஸ்டேஜ் பார்த்தோம்ல ஸ்போரோஃபைட்டிக் ஸ்டேஜ் gametophytic stage இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்போரோஃபைட்டிக் ஸ்டேஜ் வருதுனா அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு என்ன வரும் நெக்ஸ்ட் gametophyte அகைன் gametophytic ஸ்டேஜை ரீப்ளேஸ் பண்றதுக்கு என்ன வரும் ஸ்போரோஃபைட் இதுதான் நம்ம என்ன சொல்றோம் alternation of generation ஓகேவா பிளான்ட்ல நமக்கு என்ன பண்ணுது பாருங்க through mitosis நமக்கு haploid cells mitosis போகும் diploid cells mitosis வந்து போகும் ஓகேவா சோ அப்போ இங்க நமக்கு ரெண்டு plant body இருக்கு haploid plant body and diploid plant body haploid plant body னா யாரு gametophyte diploid plant body னா யாரு நமக்கு who's that diploid plant body that is sporophyte okay so haploid plant body gametophyte அப்ப haploid இருந்து இது gamete form பண்ண போகுது meiosis மூலமா இது gamete form ஆன்னு கேட்டா கிடையாது already it is haploid so அப்ப இது என்ன பண்ண முடியும் can undergo mitosis நம்ம ஜெனரலா நினைப்போம் gametes எல்லாமே meiosis மூலமா form ஆகுது no in case of plants gametes are produced through mitosis okay அப்ப ரெண்டு gamete fuse ஆகுது n plus n fusion என்ன ஆகும் எனக்கு zygote then zygote further mitosis போய் it will be developed into a diploid sporophytic plant body okay so in the diploid sporophytic plant body என்ன நடக்குது meiosis போய் it is going to produce a haploid spore and spores தரையில விழுந்து என்ன ஆகும்
spores again it will be developed into a namoda gametophytic plant body. Okay, haploid plant body marudhu, which is nothing but namoda gametophytic plant body marudhu. Again the gametophyte like gametes produce on same story. Okay, let us consider haploid gametophyte. Okay va, so appo idu enna already haploid, appo enna pananum, idu mitosis ah poya. அப்போ மைட்டாசிஸ் மூலமா என்ன பண்ணுது, ரெண்டு கேமெட் ஓகே n+n இங்க ஃபார்ம் பண்ணுது. ஓகே, அப்ப n+n ஃபியூஸ் ஆனா எனக்கு என்ன கிடைக்கும், 2n ஜைகோட் கிடைக்குது. ஓகே, இந்த 2n ஜைகோட் என்ன பண்ணுது, ஆல்கேல மட்டும் தான் மியாசிஸ் போகும், ரிமைனிங் எல்லாத்துலயும் ஜைகோட் will undergo mitosis. ஓகே, so அப்ப 2n ஜைகோட் will develop into diploid sporophyte, and இந்த sporophyteல என்ன ஆகுது, மியாசிஸ் நடந்து எனக்கு again haploid spores ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ spores haploid, again it will be developed into a haploid gametophytic stage. So this is simple and alternation of generation. Okay, okay. Next, namakku plant they are going to show three different pattern. One is the haplontic, another diplontic, another haplodiplotic. Okay, haplontic la most of the life cycle la haploid stage irukku, adha gametophyte irukku. Whereas diplontic na enna irukkum, most of the duration of life cycle என்ன இருக்கும், diploid stage, அதாவது sporophyte தான் அதிகமா இருக்கும். And haplodiplonicனா ரெண்டுமே more or less equal dominate பண்ணும். So அதான் நம்ம என்ன சொல்றோம், haplodiplotic life cycle. So haplodic life cycle எங்க பார்த்தோம், நம்ம algae நான் சொன்னேன் இல்லையா, அது haplodic life cycle. பாருங்க, haploid gametophyte, okay, ரெண்டு gamete n+n ஃபார்ம் ஆகுது, n+n fuse ஆன எனக்கு கிடைக்கும், we'll be getting a diploid zygote. இந்த zygote இருக்கு இல்லையா, இந்த zygote டக்குனு மியாசிஸ் போயிடும். அப்ப இந்த zygote நான் என்ன சொல்றேன், இந்த zygote தான் என்னது, sporophyte. ஓகேவா, sporophyte. அப்ப இது ரொம்ப நாளைக்கு இருக்கா, நோ, ரொம்ப கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கு. ஸோ அதனால தான் இங்க ஒரு லைன் டிரா பண்ணிருக்காங்க. ஓகேவா, ஸோ கொஞ்ச நாளைக்கு தான் இது என்ன இருக்க போகுது, டிப்ளாய்டா இருக்க போகுது. ஓகே, அகைன் இந்த zygote என்ன பண்ணுது, undergoing meiosis. meiosis போய் எனக்கு haploid spores ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. இப்போ மோஸ்ட் ஆஃப் த லைஃப் சைக்கிள் டியூரேஷன் இந்த லைஃப் சைக்கிள் தேவர் haploid. இந்த லைஃப் சைக்கிள் என்ன சொல்றோம், haplontic life cycle. ஓகேவா, ஸோ இந்த haplontic life cycleக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, majority of algae will shows the haplontic life cycle. Okay, so yaare wallbox, Pyrogyra and some species of Chlamydomonas, they will shows the haplontic life cycle. Okay, most of the algae என்ன சொல்றாங்க தவிர எல்லா algaeவும் haplontic காட்டுமான்னு கிடையாது, காட்டுமான்னு கேட்பாங்க. No, it is not. நமக்கு நிறைய எக்ஸெப்ஷன்ஸ் பின்னாடி பார்க்க போறோம். ஓகேவா, so you can go through this. இதே தான் அங்கேயும் கொடுத்திருப்பாங்க. Next, further we are moving to the diplontic. அப்படியே ரிவர்ஸ், most of the duration இருக்க போகுது diploid sporophyte இருக்க போகுது. பாருங்க, so most of the duration diploid இருக்க போகுது. ஓகேவா, so இங்க sporophyteல என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், ஸ்போர் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா, ஸ்போர் என்ன பண்ணுது, மியாசிஸ் போகுது. மியாசிஸ் போய் எனக்கு ஹாப்ளாய்ட் கேமெட் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த போலன் கிரைன் as well as நம்மளோட மெகாஸ்போர் இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு உயிரோட இருக்குமா, நோ, கொஞ்ச நாளைக்கு தான். போலன் கிரைன் அங்கே போய் டிஸ்போஸ் ஆகிட்டு அவ்வளோ முடிஞ்சு. ஓகேவா, ஸோ அந்த போலன் கிரைன் தான் நம்ம என்ன சொல்லலாம், male gametophytic stage. அது ரொம்ப நாளைக்கு இருக்குமா, நோ. ஓகேவா, ஸோ இப்போ gametophytic stage is highly reduced and restricted to few number of cells, and ரெண்டு gamete fuse ஆகினா எனக்கு கிடைக்கும், ரெண்டுமே fuse ஆகி will be getting the zygote. ஓகேவா, again zygoteலேருந்து எனக்கு என்ன வந்துடும், sporophyte. ஓகேவா, zygote, embryo will develop into seed. ஓகேவா, seed வந்து diploid என்னவா இருக்கும், 2n, and இந்த seedலேருந்து எனக்கு என்ன டெவலப் ஆகும், sporophyte வந்து டெவலப் ஆகும். ஓகேவா, இப்போ மோஸ்ட் ஆஃப் த டியூரேஷன் நம்ம ரோட்ல நிறைய பிளான்ஸ் எல்லாம் பார்க்குறோம், ட்ரீஸ் எல்லாம் பார்க்குறோம் இல்லையா. ஓகேவா, அது எல்லாமே நமக்கு என்னது, ஜிம்னோஸ்பர்ம்ஸ், ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் தான் நம்ம பார்ப்போம். ஸோ எக்ஸாம்பிள் மோஸ்ட்லி ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் தான் நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம பார்க்குறோம் இல்லையா, ரூட்டு, ஸ்டெம், லீஃப் இதெல்லாம், அதெல்லாம் என்னது, ஸ்போரோஃபைட்டிக் ஸ்டேஜ். ஓகேவா, ஸோ அந்த பிளான்ஸ்ல நமக்கு பொலங்கிரிஸ் ரொம்ப நாளைக்கு உயிரோட இருக்குமா, அந்த ட்ரீ ரொம்ப நாளைக்கு உயிரோட இருக்குமா, ட்ரீ தானே ரொம்ப நாளைக்கு உயிரோட இருக்கும். ஸோ அதனால தான் என்ன சொல்றோம், ஸ்போரோஃபைட்டிக் ஸ்டேஜ் தான் இங்கே டாமினேட்டா இருக்க போது. as well as இங்கே மோஸ்ட் ஆஃப் த டியூரேஷன் டிப்ளாய்டு தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன சொல்றோம், டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள். அவ்வளவுதான். யார் காட்டுவா, இந்த டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிளுக்கு எக்ஸாம்பிள் சீட் பியரிங் பிளான்ட்ஸ்னு கொடுப்பாங்க. சீட் பியரிங் பிளான்ட்ஸ்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட ஜிம்னோஸ்பர்ம்ஸ் அண்ட் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ். ஓகேவா, ஜிம்னோஸ்பர்ம்ஸ் சீட் ப்ரொடியூஸ் ஆகுது, பட் இட் இஸ் நேக்கட் சீட். பட் ஆஞ்சியோஸ்பர்ம்ல சீட் ப்ரொடியூஸ் ஆகுது, பட் இட் இஸ் கவர்ட் பை ஓவரி வால், அதாவது ஃப்ரூட்டால கவர் ஆகுது. ஸோ அங்கே கவர்ட் சீட். அண்ட் இன்னொரு எக்ஸெப்ஷன் இருக்கு, தட் இஸ் fucus. Fucus is a brown algae which is going to show the diplontic life cycle. யாரு, fucus is going to show the diplontic life cycle. அதனால தான் சொன்னேன், haplonticல எல்லா algaeயும் வராது, most of the algae தான் haplontic. எல்லாமே வருமான்னு கேட்டா கிடையாது. fucus will show the diplontic life cycle. Sometimes இது கேட்பாங்க. Okay, next moving to the haplodiplontic. ஓகேவா, so in case of bryophytesல எடுத்துட்டீங்கன்னா நமக்கு gametophytic stage வந்து டாமினேட்டா இருக்கும். வேற ஸ்போரோஃபைட்டிக் ஸ்டேஜ் வந்து எப்படி இருக்கும், நமக்கு என்ன ஆகும், கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு அது அப்படியே ஆகிடும். வேற அப்படியே Pteridophytes பாருங்க, கண்டிஷன் ரிவர்ஸ். Pteridophytes ஸ்போரோஃபைட்டிக் இஸ் டாமினேட், வேற gametophytic ரெடியூஸ். ஸோ அங்க போத் gametophyte அண்ட் ஸ்போரோஃபைட் ரெண்டு பேருமே என்ன ஆகுங்க,
more or less equal dominate பண்ணுவாங்க. But அவங்களோட difference என்ன? They will be having different dominant phase. Okay, different dominant phase னா Bryophytesல யாரு dominant இருப்பா? Ganapathy. Pteridophytesல யாரு dominant இருப்பானா? நம்மளோட sporophyte. Okay, அப்ப haplodiploidic எல்லா Bryophytes எல்லா Pteridophytes வரும் and some algae வரப்போகுது. Okay, ectocarpus, kelps and Falcifornia. ஓகேவா? யாராரு? ectocarpus, kelps and Falcifornia இவங்க மூணு பேருமே example for haplodiploidic life cycle. ஓகேவா? So இப்போ diplontic example யாரு? எல்லா angiosperms, gymnosperms and we are going to have the brown algae that is fucus. Haplodiploidic example யாரு? நம்மளோட Bryophytes and Pteridophytes and சில algae இருக்கு. யாரு? ectocarpus, kelps and Falcifornia. Okay, so ectocarpus brown algae, kelps brown algae, Falcifornia மட்டும் red algae. ஓகேவா? ஸோ பாருங்க இவங்க ரெண்டு பேரு மட்டும் these two are brown algae. ஓகேவா? Falcifornia மட்டும் red algae. ஓகேவா? ஸோ பாருங்க more or less ரெண்டுமே இங்கே டாமினேட் பண்ணுது. ஹாப்ளாய்டு டாமினேட் பண்ணுது, டிப்ளாய்டு டாமினேட் பண்ணுது. ஸோ அப்போ more or less we can say haplodiploidic life cycle. ஸோ தென் இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியாச்சு? ஹோல் கண்டென்ட் எல்லாம் ரிவைஸ் பண்ணியாச்சு. இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே அகிலன், டன் அண்ட் டஸ்டட், தேங்க்யூ. ஸோ ஏதாவது டவுட் இருக்கா இது வரைக்கும்? நான் இதுக்கப்புறம் ஒரு 40 கொஸ்டின்ஸ் வச்சுருக்கேன். இதை நம்ம சால்வ் பண்ணாலே போதும், நீங்கள் பிளான் கிங்டமில் தரவாயிடுவீங்க. ஓகே ரைட். ஸோ வர்ஷா எல்லாம் கிளியரா? ஹாஷினி, ஷர்மிகா ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ யாரெல்லாம் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்களோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியோட QR நான் கொடுக்குறேன், லாஸ்ட்லேயும் கொடுக்குறேன், ஸ்டார்டிங்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ அதை ஸ்கேன் பண்ணுங்கள், ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் இந்த நோட்ஸ் எல்லாமே நான் அங்கே அப்லோட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதுக்கப்புறம் அப்கமிங் வீடியோஸோட நோட்ஸுமே அங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ கைண்ட்லி ஜாயின் இன் அவர் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. அது மட்டும் இல்லாமல் நம்ம Xylem Coimbatore பிரான்ச்சில் we are having the repeater course. repeater course என்னன்னா மாரா ரிப்பீட்டர் கோர்ஸ் இருக்கு. ஸோ இந்த கோர்ஸில் யூ வில் பி ஹேவிங் த ஒரு நாள் ஆன்லைன் செஷன் இருக்கும், இன்னொன்று ஆஃப்லைன். ஓகே, ஒரு பார்ட் ஆஃப் த சிலபஸ் மட்டும் ஆன்லைனில் ரெக்கார்டட் வீடியோஸ் பார்ப்பீங்க, சேம் கண்டென்ட் ஆஃப்லைன்லையும் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஒரே கண்டென்ட்டை 2 தடவை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆகிடும். அதே மாதிரி அந்த பர்டிகுலர் போர்ஷனை அன்னன்னைக்கு நீங்கள் டெஸ்ட்டாகவும் எழுத போகிறீங்க. ஓகே, டெய்லி டெஸ்ட் சீரிஸ் எல்லாம் இருக்கும். தென் அதே மாதிரி வில் பி ஹேவிங் த கிராண்ட் டெஸ்ட். அண்ட் ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் யூ கேன் ஆஸ்க் அவர் குரு ஆல்சோ, Xylem Learning ஆப்பில் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ரிப்பீட்டர் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்க, நான் உங்களை பார்க்குறேன். ஓகே, ஐ வில் பி இன் த ஆஃப்லைன் சென்டர். ஓகே ரைட்டா? ஸோ தென் குரூப் ஒர்க் ஆகல சார், நாட் ஃபவுண்டன் ஷோ ஆகுது, எரர் ஷோ ஆகுது. ஓகேவா? ஸோ அதான் சொன்னேன், நான் முன்னாடி ஸ்லைடு வச்சுருக்கேன், இல்லைனா இந்த செஷனோட எண்ட்லேயும் நான் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியோட ஸ்லைடு உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, யூ கேன் ஸ்கேன் திஸ் QR ஆல்சோ. ஓகே ஓகே, இந்த QR வேணா ஸ்கேன் பண்ணிக்கோங்க. யூ கேன் ஸ்கேன் திஸ் QR ஆல்சோ. ஓகே, அதுக்குள்ள ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? இல்லைங்க. ஓகே, ஃபியூ மினிட்ஸ். ஓகே, இந்த QR மட்டும் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. யாராவது ஸ்கேன் பண்ணுமோ ஸ்கேன் பண்ணி வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைலோஜெனடிக் வெயிட் பண்ணுங்க, இதை மட்டும் முடிச்சுக்கலாம். யாராவது ஸ்கேன் பண்ணுமோ கூகுள் லென்ஸில் நீங்கள் இதை ஸ்கேன் பண்ணி அதாவது ஸ்க்ரீன்ஷாட் போட்டு கூகுள் லென்ஸில் போடுங்க. உங்களுக்கு டேரெக்டாக வாட்ஸ்அப் கம்யூனிட்டியோட லிங்க் வந்து காட்டும். யூ கேன் ஜாயின் தட். ஓகே, ஃபைன். நம்ம கொஸ்டின்ஸ் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 1. ஓகேவா? ஸோ கொஸ்டின் நம்பர் 1 என்ன சொல்றாங்க?
based on the evolutionary relationship. Okay, evolutionary relationship based பண்ணி classify பண்றது என்னது? Phylogenetic system of classification, which was given by our Engler and Prandtl. Okay va? Okay, fine. Okay va? So then moving to the question number 2. Question number 2. So answer பண்ணுங்க, which of the following is incorrectly matched? எது incorrectly matched? Answer பண்ணுங்க. Incorrectly matched. Answer for question number 2. Question number 2 can answer. அகிலன், யோகேஷ், வர்ஷா எல்லாம் சீக்கிரம் ஃபாஸ்டா கமெண்ட் பண்ணுங்க. யார் ஃபர்ஸ்டா கமெண்ட் பண்றீங்கன்னு பார்க்கலாம். Okay. Yes, correct Yogesh. Very good. Ulothrix. Okay, Ulothrix is the green algae இல்லையா? So it is a green algae. The green algae இருந்தா இங்க ஸ்டோரேஜ் ஃபுட் மெட்டீரியல் என்னவா இருக்கணும்? It should be a pyrenoid. ஓகேவா? So இங்க என்னவா இருக்கும்? Pyrenoid. Okay, a pyrenoid, or it may be a oil droplets. Okay va? So appo mannitol enga varum? Mannitol is for brown algae. So appo incorrect vanda first. Okay va? Next parunga, Porphyra, it is a red algae, Floridin starch, wallbox, okay va? Starch da, okay, green algae, and Ectocarpus, இது brown algae, so fucoxanthin. Okay, so இதெல்லாம் correct. Okay, question number 2, option number 1. Okay, starch னு கூட சொல்லலாம். Okay, fine. And question number 3. Question number 3. Sexual reproduction in case of Spirogyra is isogamous. Yes, in case of Spirogyra, sexual reproduction isogamous. Okay, right? Then both the fusing of gametes of Spirogyra were non-flagellated and they were similar in size. Similar in size na enadhu? Isogamous. Isogamous and non-flagellated Spirogyra சொல்றாங்க. இது கரெக்ட்டா? Yes, இது கரெக்ட் தான். Okay, so அப்ப both the statements are true. So both statement 1 and 2 are ரெண்டுமே true தான். அப்போ third question, option number 1. Yes students, very good. Okay va? Appo third question, option number 1. Very good Akilan, Varsha, Yogesh. Okay va? Alright, next pola. So question number 4, hydrocolloid carrageen engendha edukrom? Okay va? So carrageen is obtained from engendha edukrom? Asad Akilan, fourth question ka option number 1 na. So carrageen is obtained from only from the red algae. Okay va? Algene. Okay va? Algene எங்க இருந்து எடுக்கிறோம்? Algene is obtained from எங்க இருந்து? brown algae ல இருந்து எடுக்கிறோம். Okay va? So அப்ப இங்க கேட்டிருக்கிறது only carrageen. Carrageen is obtained from the Rhodophytes, which is also known as red algae. அப்ப question number 4, option number 2. S words are very good. Okay, fine. So fourth question, option number 2. Okay Akilan. Okay, fine. Next, which of the following listed belongs to same class of algae? Okay, யாரெல்லாம் same class ல belong ஆயிருக்காங்க? Okay va? So Cara green algae, okay va? Right, Fucus brown algae, Polyphonia red algae. Okay va? Wallbox green algae, Spirogyra green algae, Ulothrix green algae. Okay va? இதெல்லாமே correct. Okay, fine. So அப்போ இங்க option number 2. Okay, Porphyra என்னது? Porphyra red algae. Okay, Porphyra red algae, Ectocarpus brown algae. Then next Gelidium நமக்கு இது என்னது? Gelidium also red algae தான். Okay, Sargassum, Laminaria and Gracilaria. Okay va? So பாருங்க, Sargassum, Laminaria இது ரெண்டுமே எங்க வரும்? These two will be coming under the brown algae, whereas இந்த Gracilaria மட்டும் எங்க வர போகுது? It is going to come under the red algae. Okay va? Red algae க்கு example. So அப்போ யார் மூணு பேர் ஒரே கிளாஸ்னா நம்மளோட option number 2, Wallbox, Spirogyra and Ulothrix. Okay, fifth question, option number 2. Question number 6. Okay, so இதெல்லாம் correct with respect to brown algae, that is Phyophytes. இதெல்லாம் correct. So பாருங்க, asexual reproduction usually by biflagellated zoospores. Yes, இங்க zoospores ல ரெண்டு flagella இருக்கும். Both will be attaching to the lateral sides, unequal இருக்கும்.
Yes, correct. So அங்கே oogamous மட்டும் தான் சொல்றாங்க. Oogamous only சொல்றாங்க. Oogamous only in case of எங்க பார்க்கலாம் red algae. Whereas green algae and brown algae is going to show the iso aniso oo மூணுமே காட்டும். So B is wrong. And storage food material, okay, complex carbohydrate, okay, laminar or mannata. Sixth question, option 2 va. Okay, கேட்டிருக்கிறது எல்லாமே correct statement. Check பண்ணுங்க. Okay, so இது correct. Then major pigment, chlorophyll A, chlorophyll, okay, C இருக்கு, carotenoid xanthophyll, இதுவும் correct தான். Okay, then cell wall, okay, outsideல நமக்கு என்ன இருக்குன்னா நமக்கு gelatin coating algae இருக்குது. So correct. So only statement B மட்டும் தான் incorrect. அப்போ ACDE என்ன option? Yes, Varsha, very good. ACDE. So option number 3 is the right answer. Okay, sixth question, option number 3. Okay, very good, Agilan. Super. Okay, next pola. So Bryophytes are also known as amphibians of plant kingdom. Bryophytes are also known as amphibians of plant kingdom. Correct? Okay, Yogesh Kumar, very good. So yes, they are also known as amphibians of plant kingdom. Okay, so moss is going to form the dense mat, okay, and they are going to reduce the impact of falling rain, and they are going to prevent the soil erosion. Yes. So both the statements are correct. Okay, rende statement are correct da. So what was the answer? So statement 1 and 2 are correct. So then answer is option number 4. Okay, sorry, option number 1. Okay, first question, option number 1. Yes, Varsha, yes, Agilan, Yogesh, super. Seventh question, first option. Next, eighth question, answer and reason paranga. First stage of gametophyte in the life cycle of moss is protonema. Correct? So gametophytic stage la first varada protonema solranga in case of yaru namoda mosses la. Idu correct? Yes, it is correct. Okay, mosses la nama gametophytic stage renda pirichom, protonema then leafy stage. Okay, correct. So protonema develop directly from the spores which is produced inside the capsule. Okay, so spores வந்து தரையில விடுது, தரையில இருந்து எனக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, ஃபர்ஸ்ட் filamentous protonema ஸ்டேஜ் தானே, அப்ப நான் சொல்லாம it is directly produced from the spores. இந்த spores எங்கக்குள்ள ப்ரொடியூஸ் ஆகுது, capsule. So அதனால தான் நம்ம என்ன சொல்றது, first stage of gametophytic in case of நம்மளோட லைஃப் சைக்கிள் எங்க, நம்மளோட protonemaல. ஓகேவா? சோ இப்போ இத என்ன சொல்லலாம், what we can say. Okay, so பாருங்க, first stage of gametophytic stage life cycle in case of protonema என்னது, நம்மளோட யாரு, sorry, mossesல யாரு, protonema தான். Okay, ஏன் அத first ன்னு சொல்றோம், because it is directly developed from the spore. Sporeல இருந்து first இதுதானே வருது, அப்ப நான் என்ன சொல்லலாம், இதுதான் first stage ன்னு சொல்றோம். அப்ப both are correct and correct expression. Yes, Varsha, super. Eighth question, option number 1. Yogesh correct பண்ணுங்க. Okay. Next, ஜெம்மா எங்க பார்க்கலாம், okay, ஜெம்மா எங்க பார்க்கலாம். Okay, Yogesh, ஜெம்மா எங்க பார்க்கலாம், ஜெம்மா will be seen in the bryophytes கீழ markensia எங்க வரும், கண்டுபிடிங்க எங்க வரும்னு. what was the answer பண்ணுங்க பாப்போம், markensia எங்க வரும். Okay, super, Yogesh Kumar. Okay, some liverworts na idla yaar markensia. Okay, anga mottu da nama enna paaka porom, gemma edukulla irukum, gemma cups kulla irukum. Okay, asexual, it is a asexual bud. Okay, right, so then answer is option number 2. Next question, match பண்ணுங்க. Sphagnum. Super, Varsha, very good. Okay, यार first comment பண்ணுங்க பார்க்கலாம். வர்ஷவா, யோகேஷா, அகிலனா பார்க்கலாம். Okay, Ashini, Sharmika, Kalpana, Varshana. Is the answer. So sphagnum, it is a type of Marsilia or Salaginella. Okay, Salaginella is kila varum, Lycopsida kila varum. So a small p. Then Equisetum will comes under the Spinopsida. So then small q,
Bryopteris comes under the Pteropsida. Okay, S. Okay, S. Appa RPQS in the option RPQS. Correct lane RPQS. Very good, Yogesh. Option number 1. Okay, Akilan konja correct panunga. So option number 1 is the right answer. Okay. Next, which of the following statement is incorrect? Incorrect. Which of the following statement is incorrect? Pteridophytes kila namakku hostile forms varuma. Yes, hostile forms will comes under the pteridophytes. Okay. Pteridophytes main plant body yaru? Pteridophytes main plant body is sporophyte. Inga main plant body enna sporophyte. Okay, right. Upper second statement is wrong. Okay, second statement is wrong. What about the third statement? Salazina and Salvinia homosporous. Both of them are heterosporous. Okay, another heterosporous. Okay, both of them are heterosporous. Okay, Pteridophytes will be further classified into 4 different classes. Yes, 4 classes. Okay, Pteropsida, Lycopsida, Spinopsida. Okay, Xylopsida, 4 class irukku. Correct. கேட்டிருக்கிறது incorrect. இப்போ என்ன ஆன்சர்? Yes, okay, heterosporous. Correct. So இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லலாம்? So B and C are incorrect. So then answer is option number 3. Okay, option number 3. Okay, super Varsha, Yogesh, Akilan. Okay, super. Next, Paula, question number 12. Question number 12. So Spirogyra பாருங்க, Spirogyra இது வந்து algae. So algae na என்ன இருக்கும்? So they will be having the dominant haploid free living gametophyte. Okay, அப்போ Spirogyra க்கு 2. Okay, fern எங்க வரும்? Pteridophytes. Okay, இப்போ Pteridophyte ல என்ன இருக்கும்? So அது related you can see here Prothallus இருக்கு. Prothallus is seen in Pteridophytes. அப்போ இங்க நான் 3 போடுறேன். Okay, Funaria Bryophyte லையா? இப்போ Bryophyte related என்ன இருக்கு? So haploid gametophyte, leafy stage, okay, partially dependent multicellular sporophyte. Okay, அப்போ இங்க gametophyte depend பண்ணி sporophyte இருக்கு. So 4. Cycas இங்க என்ன? Cycas is gymnosperm. அப்போ gymnosperm னா male gametophyte, female gametophyte எப்படி இருக்கு? Highly reduced இருக்கு. So then answer is 1. அப்போ 2, 3, 4, 1. Okay, 2, 3, 4, 1. Yes, option number 4. Super Yogesh, Varsha, Akilan. Super. Okay, 12th question, option number 4. Okay, then 13th question. Conifers will be tolerate the extreme environmental condition because அவங்கள்ட்ட என்ன இருக்குன்னு கேக்குறாங்க. How they can tolerate? Okay, Pattu Laddu. Hi. Okay, the answer என்ன? What was the answer? Yes, they will be having the thick cuticle. Okay, a thick cuticle இருக்கும், needle-like leaf இருக்கும், and they will be having the sunken stomata. இது மூணு இருக்கிறனால தான் they will be என்ன பண்ணுவாங்க? They can tolerate. Okay, right? And இங்க நமக்கு conifersல நமக்கு ரிலேட்டடா என்ன இருக்கு? Thick cuticle தான் இருக்கு. Okay, right? Right, so then answer option number 3 is the right answer. 14th question, select the correct statement. So Seco was one of the tallest gymnosperm. Yes, this is correct. They were not well adapted. Gymnosperms not well adapted. They were well adapted. So gymnosperms are both homosporous and heterosporous. Gymnosperms are heterosporous. Okay, tappu. Salvinia ginkgon pinus. Okay, so ginkgo pinus namakku gymnosperm varum, Salvinia varadu. So it is also wrong. Okay, what was the answer? Yes, Yogesh. Okay, super Azat Akilan. Okay, super. So then answer for question number 14 is option number 1. Okay, Seco was one of the tallest gymnosperm. Super Patuladu. Life cycle of Ectocarpus of Fucus கேக்குறாங்க. Ectocarpus எப்படி இருக்கும்? Fucus எப்படி இருக்கும்? Super. Okay. Life cycle of Ectocarpus and Fucus எப்படி இருக்கு?
ectocarpus எதுக்கு கீழே பார்த்தோம்? haplodiplomatic. Okay, fucus எதுக்கு கீழே பார்த்தோம்? Fucus is a brown algae. It is an example for diplomatic. ரைட்டா? அப்ப எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது? அப்ப எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது? பட்டு லட்டு 2 yes, correct. Super Varsha, very good. So option number 2 is the right answer. Right? Next, question number 16. Plant body of Funaria or Bryophyte எப்படி இருக்கும்? Okay. Funaria or Bryophyte எப்படி இருக்கும்? Answer பண்ணுங்க சீக்கிரம். Okay, Funaria or Bryophyte இங்க main plant body யாரு? Gametophyte. ஓகேவா? Gametophyte டிபெண்ட் பண்ணி தான் என்ன இருக்க போகுது? Sporophyte இருக்க போகுது. Predominantly Gametophyte with dependent Sporophyte. ஓகேவா? Predominantly Sporophyte கிடையாது. Completely Gametophyte, completely Sporophyte. It's not. ஓகேவா? Yes, super Yogesh, super Akilan. Okay, very good. Super Varsha. Okay. 16th question, option number 1. 17. Main plant body in case of Pteridophyte. Main plant body in case of Pteridophyte யாரு? Can we speed up the session? Okay, fine. பண்ணலாம். Okay, அப்ப சீக்கிரம் ஆன்சர் பண்ணுங்க. டக்குன்னு முடிக்கிறேன். I'm ready. So main plant body of Pteridophyte is Sporophyte, which is differentiated into root, stem, leaf. Yes, Gametophyte கிடையாது. Sporophyte having root, stem, leaf. Gametophyte having root but not leaf. Okay va? So no one கொடுத்திருக்காங்க. It is wrong. So oppose 17th question, option number 1. Okay va? So oppose 17th question, option number 1. Yes, Pteridophyte la main plant body Sporophyte. Very good. Super students. Super. 18th question. So dominant, independent, photosynthetic, thallus, prostate are erect, haploid gametophyte. Okay va? இப்படி இருக்கிற ஒரு gametophyte which is alternate with the short-lived. Okay va? Short-lived Sporophyte ஆல alternate ஆகுது. Okay va? So இந்த மாதிரியான லைஃப் சைக்கிள் எங்க பார்க்கலாம்? Okay va? So dominant யார் இருக்கா? Gametophyte இருக்கு. Then short-lived யார் இருக்கா? Sporophyte இருக்கு. அப்ப எது ஆன்சர்? What was the answer? இத எங்க பார்க்கலாம்? சீக்கிரம். So here the answer is option number 1. Okay, Bryophyte oda stage da indirecta பேசிட்டு இருக்காங்க. Okay, right? Very good Varsha, super Yogesh, super Akilan. Okay, right? Next, 19th question. Which of the following statement is incorrect with respect to Bryophytes? Is it incorrect? Okay. So plant body is thallus-like, more differentiated in algae and attached to a substratum with the help of rhizoids. Yes, this is correct. Rhizoids may be multicellular or unicellular. Okay. Then anthrozoids will be released in the water for fertilization. Yes, male gametes will be released in the water. Zygote will undergo meiosis immediately. Zygotic meiosis engala nadakkum only in the algae. Okay va? Right? Okay, fine. Okay, so பாருங்க, zygote meiosis எங்க மட்டும் தான் போகும்? Zygotic meiosis will be seen in the algae. So putting option number 3 is the right answer. 19th question, option number 3. கேட்டிருக்கிறது incorrectly. They will be having the leaf-like, stem-like, root-like structure இருக்கும். Yes, ஏன்னா அங்க vascular tissues இல்லையா? How the answer will be the fourth option? Zygotic meiosis எங்க நடக்கும்? Algae ல. Zygote எங்க meiosis போகும்? Algae la, not in the Bryophyte. Okay va? Okay, so 19th question, option number 3. Okay, Balaji, hi. Okay, question number 20. Balaji, okay, option number C. Very good, super. Then Dictyota எதுக்கு கீழ வரும்? Dictyota comes under the brown algae. Porphyra comes under the red algae. Okay,
Then polytrichum, okay, polytrichum will comes under the engavaru, will be comes under the bryophyte, okay, salvinia will comes under the pteridophyte, okay. Then appo okay, QRSP, QRSP, an answer. QRSP, then the answer is option number 3. Yes, Varsha, very good. So 20th question, option number 3. Okay, very good Yogesh, Balaji, Akhilan, super, super. Update next nama polam. 21. Classifications based on the cytological information. Cytological information based pani classify panna solla nanu. Based on the cytological information. Okay, super, super, super. Cytological information based pani classify panna enna sollaam. It is known as cytotaxonomy, okay va. Cytotaxonomy enna enna sollaam, karyotaxonomy sollaam. Yes, Varsha, very good, very good. Option number 2 is the right answer. Super, super. Next question, algae unicellular yaru, filamentous yaru, then colonial form yaruன்னு கேக்குறாங்க. Unicellular, filamentous, colonial, okay va. So unicellular yaru namakku we are having the Chlamydomonas, okay. Unicellular Chlamydomonas, filamentous Ulothrix, and colonial Volvox, okay. Appa 22 option number 4, okay va. 22 option number 4. 22 option number 4. So then moving to the question number, okay, moving to the question number 23. 23. Super, super. Okay, so most common type of spore, okay, asexual spore, okay, in case of algae la kekranga. Yaar idu? Super, Balaji. Super, super. Option number 4. So 23 ku enna sollaam? 23 நமக்கு மேஜரா யார் இருக்கா? ஜூ ஸ்போர் தான் இங்க நம்ம பார்க்குறோம். ஆல்கில பார்த்த ஒரே ஒரு ஸ்போர் என்ன? asexual ஸ்போர் என்னது? ஜூ ஸ்போர். எஸ் எஸ் அகிலன், வால்வாக்ஸ், colonial form. சூப்பர், சூப்பர், சூப்பர். Yes, okay. 23 option number 3, okay va. Super, super, super. 24. Sexual reproduction la smaller and motile male gamete irukku, okay, and non motile and large female gamete irukku. இந்த மாதிரியான gametic fusion என்ன சொல்லலாம்? இந்த மாதிரியான gametic fusion என்ன சொல்லலாம்? What was the answer for question number 24? 24 க்கு என்ன answer? Okay va. Appo idu enna, it is a oogamous. Yes, very good Yogesh, Varsha. Option number 3, okay va. Large non motile female gamete and small and motile male gamete, இந்த மாதிரி gamete fusion தான் என்ன சொல்றோம்? oogamous. 25. marine algae which is used as a food, okay. எந்த marine algae நம்ம food ஆ யூஸ் பண்றோம், okay va. question number 25 க்கு ஆன்சர் என்ன? 25. So பார்த்தோம் இல்லையா, Porphyra, Laminaria, Sargassum and 70 species of marine algae were used as a food. அப்ப all of these, okay va. 25 option number 4, okay va. எல்லாரையுமே தான் food ஆ யூஸ் பண்றோம், okay. So then the answer is option number 4. Yes, Varsha. Okay, super Balaji. Super. Okay, next, brown algae asexual reproduction எப்படி நடக்கும்? brown algae ல asexual reproduction எப்படி நடக்கும்? Super Akhilan. Okay. Next, brown algae ல asexual reproduction எப்படி நடக்கும்? Okay, Yogesh, fine. So apple shape கிடையாது, round shape கிடையாது, sickle shape no. So இங்க எப்படி இருக்கும்? முன்னாடியே டிரா பண்ணிக்கலாம். பியர் ஷேப்ல இருக்கும், லேட்டரலி அட்டாச். ஒன்று வந்து லாங்கா இருக்கும், இன்னும் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். ஸோ அப்படிதானே இருக்கும் ஜூஸ்போர். ஸோ தென் 26 ஆப்ஷன் நம்பர் 2, ஓகேவா. சூப்பர் பாலாஜி, சூப்பர் Varsha, Akhilan. Okay, so 26 option number 4.
27 main plant body of bryophyte எப்படி இருக்கும்? haploid diploid னு கேக்குறாங்க. and இது என்ன ப்ரொடியூஸ் பண்ண போகுது? gameta, spora, endospora னு கேக்குறாங்க. and அந்த plant body என்ன நேம்ல கொடுக்க போறோம் அப்படினு கேக்குறாங்க. pear shape. yes, pear shape. super super. 27 க்கு ஆன்சர் என்ன? So yes, super. இங்க main plant body யாரு? haploid இருக்கும் and which is going to produce a gamete. So அதனால நான் என்ன சொல்றோம்? Gametophyte. அப்ப 27 option number 2. Very good student. Super. Moving to 28. Okay, which of the following is responsible for peat? Peat எங்க produce யார் produce பண்றா? Okay, who is going to produce a peat? Who is going to produce a peat? Peat is produced by sphagnum. Okay, sphagnum எதுக்கில வரும்? mosses வரும். அதனால sphagnum peat moss னு கூட சொல்லுவோம். ஓகேவா? 28 option number 4. ஓகேவா? 28 option number 4. yes, very good Yogesh Varsha. super super super. ஓகேவா? so peat எதுல இருந்து எடுக்கிறோம்? sphagnum ல இருந்து தான் எடுக்கிறோம். super Balaji, very good. asexual reproduction in case of liverworts. okay, liverworts ல asexual reproduction பத்தி பேசுறாங்க. என்ன நடக்கலாம்? What was the answer? Question number 29. இது வராது. so இந்த zoospore கிடையாது. கண்டுபிடிங்க. what was the answer? okay, right, spore formation சொல்ல முடியும். அப்ப right 29 option number 1. yes, super student, super super. 29 option number 1. moving to the 30 mosesல ரெண்டு gametophytic stage இருக்கு. யாராரு? ஓகேவா? first யாரு, second யாரு? ஓகேவா? so first one என்ன இருக்கும்? நமக்கு filamentous protonema stage, then followed by leafy stage. ஓகேவா? so remaining எல்லாம் wrong. 30th question option number 1. 30th question option number 1. right? super Varsha, super Balaji, very good very good very good. next, which of the following plant group is a first terrestrial plant? First terrestrial plant with the vascular tissues. First terrestrial plant with vascular tissue. yes, super. okay, so what was the answer for 31? 31 க்கு answer என்ன? 31 க்கு answer என்ன? first terrestrial plant with vascular tissues. யார் அது? that is our pteridophyte. ஓகேவா? so pteridophytes are first land plants with a vascular tissue. super 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 student, super Balaji, Varsha, Yogesh. Pterido, yes, absolutely correct. so 13th one. 31 option number 3. 32 pteridophyte la sporophyte will be having the leaf like appendage. okay va? yaar adu leaf like appendage which is going to be the sporangia. avana da indirect சொல்றாங்க. who is going to act as a leaf like appendage which is going to be the sporangia? okay Balaji, answer என்ன? what was the answer? sporophyll. okay, leaf like structure which is going to be a sporangia. avanga da என்ன சொல்றோம்? sporophyll. so 32 option number 3. தாலைன்னு சொல்லக்கூடாது. ஓகே, அங்க என்ன சொல்றாங்க? ஸ்போரோஃபைட்டை பத்தி பேசுறாங்க. இங்க நம்ம தாலை சொல்லக்கூடாது. ஓகே, yes, option number 3. yes, very good Varsha, Yogesh, super super. 33 zygote in pteridophytes will be developed into what? zygote என்னவா மாறும்? ஓகே, multicellular not well developed gametophyte இல்ல. unicellular sporophyte no. ஓகேவா? multicellular gametophyte no. zygote diploid இல்லையா? diploid எப்படி gametophyte மாறும்? no. then the answer is option number 2. yes, 33 option number 2. yes, super Balaji. Yogesh, எப்படி ஆப்ஷன் நம்பர் 1 வரும்? zygote எப்படி மாறும்? strong. 33 option number 2. super Akhilan. 34 belongs to Pteropsida. யாரெல்லாம் Pteropsida கீழ இருக்காங்க? எந்த Pteridophytes எல்லாம்? Equisetum, Spinopsida, Lycopodium, Lycopsida. ஓகேவா? Selaginella எங்க வரும்? Lycopsida கீழ தான் வரும்.
Diopteris, Pteris and Adiantum. Okay, Diopteris, Pteris and Adiantum. இவங்க மட்டும் தான் என்ன வருவாங்க, they will be comes under the Pteropsera. Then the answer is option number 4. Okay, no issue. But 34, option number 4. Yes, very good. Super Balaji, Yogesh. Super. Next pola. Fruit is not formed in gymnosperm. ஏன் gymnospermல fruit form ஆகாது? Okay. Why fruit is not formed in gymnosperm? ஏன்? What is the reason? அங்க யார் இல்ல? Here there is no ovary. Ovary இல்லனா there is no fruit. So 35, option number 4. Okay. 35, option number 4. ஏன் fruit இல்லனா? Because அங்க ovary இல்ல. ovary இல்லனா fruit form ஆகும். So அப்போ no. Super Varsha, super. Balaji, check பண்ணுங்க. Option number 4. Next, 36. எந்த gymnospermல nitrogen fixing cyanobacteria கூட associationல இருக்க போறாங்க? Who is going to have association with the cyanobacteria? யாரு? Yes, Akilan, very good. 36 answer, and what was the answer for question number 36? Super. Option number 2. Cycas la coralloid roots irukum. These roots will be having associations. They are cyanobacteria. Pinus la inna irukum. Pinus will be having the mycorrhizal roots from the present irukum. Okay, very good. Super. Then moving to question number 37. Okay, which of the following are correct with respect to gymnosperm? This is correct. Needle-like leaves will reduce the surface area. Thick cuticle irukum. Sunken stomata irukum. Appa ellame correct. So 37, option number 4 is the right answer. 37, option number 4 is the right answer. Yes, very good. You guys, 37, option number 4. Yes, correct. Super Balaji. Next, 38. Microspore will develop into a male gametophytic generation, which is, okay, microspore வந்து male gametophyte மாறுமா? Okay, அந்த male gametophyte பத்தி கேக்குறாங்க. இது எப்படி இருக்கும்? Highly developed, no. Highly developed இல்ல. Okay. Highly reduced, huge number of cells கிடையாது. Highly reduced and confined to few number of cells. Okay, a limited number of cells varum. So 38, option number 1. Okay, so 38, option number 1. 38, option number 1. Balaji check பண்ணுங்க. Okay, highly developed illa, highly reduced. Okay, super. Question number 39. 39, which of the following is correct match with respect to Pinus? Pinus monoecious தான். இப்போ monoeciousனா male and female கோன் எங்க இருக்கணும்? Same plantல present ஆயிருக்கணும். Correct. Monoeciousனா different strobilea? No, it is wrong. Dioecious-னா different plant, but it is correct with respect to யாரு? So நம்ம cycasக்கு சொல்லலாம், but even though cycasனு சொல்லும்போது நம்ம female cone-னு சொல்லக்கூடாது. ஓகேவா? cycasனு சொல்லும்போது male cone and megasporophyll. ஏன்னா அங்க காம்பாக்டான கோன் இருக்காது. எங்க female cone வந்து cycasல இருக்காது. So appo idume wrong, illa wrong. Okay, so then 39, option number 1. Okay, 39, option number 1 is the right answer. Okay, 39, option number 1. Super Balaji. Then 40, last question vandache. Female gametophyte of gymnosperm eppadi irukum? Female gametophyte of gymnosperm eppadi irukum? How it will be? Okay, it is going to have 2 or more archegonia. Okay, it will be retained within the megasporangium. Yes. Okay, so megasporangium na enadhu? Ovule da solranga. Okay, ovule kulla irukum, right? Then adu kandipa multicellular ah da irukkanum. Okay, right? So appo idellame correct. So 40th question, option number 4. Super Balaji, Varsha, Yogesh, fine. So okay, நம்ம இதோட செஷனோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா பிளான்ட் கிங்டம்ல? ஸோ எல்லாம் செஷன் நம்ம வைண்ட் அப் பண்ணலாமா?
இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இது வாட்ஸ்அப் கம்யூனிட்டியோட QR கோட். ஸோ யாரெல்லாம் இன்னும் ஜாயின் பண்ணலையோ அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரைட், இன்னைக்கான நோட்ஸ் எல்லாமே நாங்கள் அப்லோட் பண்ணிடுவேன். ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா? பாலாஜி, யோகேஷ், அகிலன், வர்ஷா, தேங்க்ஸ். ஓகே. தேங்க்யூ பாலாஜி, தேங்க்யூ யோகேஷ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம செஷனை எண்ட் பண்ணிக்கலாமா? ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா? கிளியர். ஓகே, தேங்க்யூ வர்ஷா. ஓகே, ஃபைன். வெயிட்டிங் ஃபார் பிரின்சிபல்ஸ். டுமாரோ செஷன். ஓகே, டுமாரோ செஷன் நமக்கு யூடியூப் சேனலில் உங்களுக்கு ஷெட்யூல் போட்டிருப்பாங்க. டுமாரோ செஷன் என்னென்னு. ஓகேவா? ரைட் தென். ஓகே அகிலன், கிளியர். ஓகே அகிலன், தேங்க்யூ. ஓகேவா? ஓகே, பாய் பசங்களா. நான் இன்னொரு செஷனில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஓகே, until then பாய். தேங்க்யூ. Oof.